ஆன்லைன் டே அப்போ நீங்கள் பார்த்துட்டு வரணும். ரைட்டா? ரைட். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? இப்போ கிளியராக இருக்கா? ஹாய் 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 பசங்களா, வாய்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கா? ஜோஸ்பின், அபிநயா, ஷர்மிகா, பவா, ரவி, வாய்ஸ் கிளியரா? இப்போ ஆடிபிளா இருக்கா? சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க பசங்களா, நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ள போகலாம். ஓகே, clear. Okay, fine. Thank you, Vinaya. Right? So, நம்மளோட Xylem Coimbatore campusல we are having the Mara NEET program இருக்கு. சரியா? So, இங்க ஆஃப்லைன் பேட்ச்ல நம்ம இங்க இந்த Mara NEETல என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு சாப்டரோட ஒரு பர்டிகுலர் பார்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து ஆன்லைன் டேல நீங்க பார்த்துட்டு வருவீங்க. சேம் கண்டென்ட் நாங்க என்ன பண்ண போறோம், ஆஃப்லைன் டேலையும் நடத்த போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே கண்டென்ட்டை நீங்க 2 டைம் திரும்ப பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு பக்கா கிளியர் ஆயிடும். ஸோ அதே மாதிரி இன்னும் ஃபர்தர் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் யுவர் AI குரு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டெய்லி போர்ஷன் என்னென்ன நம்ம டீச் பண்ணுவோம் அது எல்லாமே will be comes under the daily test சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். தென் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், தென் மார்க் எக்ஸாம்ஸ் அண்ட் அடிஷனல் டெஸ்ட் சப்போர்ட்ஸ் அண்ட் 1-to-1 இன்டராக்ஷன், இது மாதிரி எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாரா நீட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த ஆஃப்லைன் சென்டர்ல நான் உங்களை பார்க்குறேன். ஓகேவா? ரைட். தென் ஃபர்தரா போகலாம். ஸோ இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல, அதாவது நம்மளோட நியூ சேனல்ல Xylem NEET தமிழ் ப்ரோவை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலகிராம் இது எல்லாத்துலயும் நம்மளோட Xylem Learning தமிழை ஃபாலோ பண்ணுங்க பசங்களா. ரைட். தென் அதே மாதிரி இந்த கிளாஸ்ல வர நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஸோ இந்த ஸ்லைடை உங்களுக்கு அப்படியே ஒரு 2 minutes வைக்கிறேன். ஸோ எல்லாரும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்கேன் பண்ணியாச்சா? ஸோ ஃபர்தராக நம்ம போகலாமா? தம்ஸ்அப் போடுங்க, அடுத்து நம்ம போகலாம். ஸோ எல்லாம் ரெடியா? நம்ம செஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ ரெடியா எல்லாரும்? தம்ஸ்அப் போடுங்க, நான் அடுத்து அப்படியே செஷனுக்குள்ளே என்டர் ஆகிடலாம். ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்னென்னு அக்கா பார்த்துடலாம். ஓகே, அக்கு வேற ஆணு வேற பிரித்து பார்த்துடலாம் பசங்களா. ஓகேவா? ஓகே நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஃபைன். ஸோ மூவிங் டு த செஷன் தட் இஸ் photosynthesis in higher plants. ஓகேவா? ஸோ ஹையர் பிளான்ஸ்ல நமக்கு எப்படி they are going to prepare their own food. ஸோ அதை தான் இன் டீட்டெயிலாக இன்னைக்கான செஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை photosynthesis? ஓகே, photosynthesisனா என்ன? ஓகேவா? ஃபோட்டோ மீன்ஸ் என்ன? லைட். ஓகேவா? அதாவது இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட்ல நம்மளோட பிளான்ட்ஸ் என்ன பண்ண போறாங்க, they are going to synthesize something new. ஓகேவா? ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. என்ன ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க? they are going to synthesize their own food. ஓகேவா? அவங்களோட ஃபுட் அவங்க சிந்தசிஸ் பண்ண போறாங்க. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்ல போறோம், photosynthesis. ஓகே, இந்த போட்டோஸ்ல என்ன நடக்கும்? இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஓகே, இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி, ஓகேவா, தென் அட்மாஸ்பியர்ல இருந்து பிளான்ட் என்ன பண்ண போறாங்க, from the atmosphere they are going to take the CO2. ஓகே, இதை ஒரு பிளான்ட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, லீஃப் அண்ட் லீஃப்ல என்ன இருக்கும், நமக்கு லீஃப்ல ஸ்டொமேட்டோ எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டொமேட்டோ மூலமா தான் என்ன நடக்கும், கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடக்கும். ஓகே, அப்போ ஃப்ரம் த அட்மாஸ்பியர் நமக்கு என்ன போகுது, CO2 வந்து லீஃப்குள்ள என்டர் ஆகுது. யாரு, CO2 is going to enter. ஓகேவா? ரைட்டு. தென் நமக்கு ரூட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ த்ரூ ரூட்ஸ். ஓகேவா? த்ரூ ரூட்ஸ் யார் என்டர் ஆக போற, லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் a ரூட். ஓகேவா? ரூட் மூலமா நம்மளோட வாட்டர் இஸ் கோயிங் டு என்டர். ஓகேவா? அப்போ அட்மாஸ்பியர்ல இருந்து CO2 வந்து ஸ்டொமேட்டோ வழியா பிளான்ட் கூட என்டர் ஆகுது. அண்ட் வாட்டர் த்ரூ ரூட்ஸ். ஓகேவா? இது என்ன பண்ணுது, பிளான்ட்டுக்குள்ள என்டர் ஆகுது. ஸோ அப்போ இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட், ஓகேவா, CO2 பிளஸ் வாட்டரை வச்சு பிளான்ட்ஸ் they are going to synthesize their own food. அதாவது காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர் ஃபார்ம் பண்ண போறாங்க. ஓகே, they are going to form the
complex organic matter. அதான் நம்ம என்ன சொல்றோம், carbohydrate இன்னும் சிம்பிளா சொல்லலாம், they are going to prepare their food, that is glucose. So பாருங்க, atmosphere ல இருந்து என்ன பண்றாங்க, they are going to take the CO2. Then rootல மூலமா water எடுக்கறாங்க in the presence of sunlight by using the pigment called chlorophyll. Okay, then they are going to prepare the complex food material that is known as glucose. Okay, so அதே டைம்ல there will be a release of water and oxygen. Okay, இந்த oxygen எங்க போகும், so இப்படி ரிலீஸ் ஆகிற oxygen எங்க போகும், so it will be enter into the atmosphere. Okay, அது எங்க போகுது, அட்மாஸ்பியர்ல என்டர் ஆகி அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட ரெஸ்பிரேஷன் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா, so அப்போ photosynthesis என்னது, in the presence of sunlight plants they are going to prepare their own food. ஓகேவா, so அப்போ அட்மாஸ்பியர்ல இருந்து CO2 எடுக்கிறாங்க, through roots மூலமா வாட்டர் எடுக்கிறாங்க. அப்போ in the presence of sunlight by using the pigment called chlorophyll, அப்போ என்ன பண்றாங்க, they are going to prepare the complex food material which is carbohydrate. அது சிம்பிளா நம்ம சொல்லலாம் glucose சொல்லலாம். And இப்போதான் நமக்கு என்ன ரிலீஸ் ஆகுது, பை ப்ராடக்டா ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஆக்சிஜன் தான் நம்மளோட எல்லா லிவிங் ஆர்கனிசம்க்கும் ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஓகே, ரைட். அண்ட் டூரிங் திஸ் photosynthesis நமக்கு என்ன ஆகுதுன்னா, லைட் எனர்ஜி இஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு அ கெமிக்கல் எனர்ஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ லைட்டை ட்ராப் பண்றோம், இந்த லைட் எனர்ஜி ட்ராப் பண்ணி என்ன பண்றோம், நம்மளோட பாண்ட் எனர்ஜியா நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ அப்போ லைட் எனர்ஜி இஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு அ கெமிக்கல் எனர்ஜி. அப்போ இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லலாம், we can call this photosynthesis a physiochemical process. Okay, இது என்னது, it is a physiochemical process. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க நம்மளோட CO2 வந்து என்ன ஆகுது, CO2 will be reduced into CHO வா reduce ஆகுது. ஓகேவா, இங்க CO2 என்ன ஆகுது, CO2 will be reduced into CHO. அப்போ CO2 வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது, அப்போ ரிடக்ஷன் நடக்குது. ஓகேவா, தென் வாட்டர் பாருங்க, வாட்டர் வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஓகே, பிரேக் டவுன் ஆகுது, அதாவது என்ன சொல்லலாம், water will be get oxidized. அப்போ during photosynthesis both oxidation and reduction is going to take place. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், redox reaction இல்லனா oxidation reduction reaction. அப்போ photosynthesis என்னன்னு சொல்லலாம், so here light energy will be converted into a chemical energy. அப்போ இதை என்ன சொல்றோம், physiochemical process. அதே மாதிரி இங்க both oxidation and reduction is going to take place. so அப்போ இதை என்ன சொல்லலாம், oxidation reduction reaction இல்லனா redox reaction கூட சொல்லலாம். ஓகேவா, right. so இதுதான் students basic introduction. ஓகேவா, so பாருங்க, complex food material produce பண்றாங்க in the presence of sunlight. ஓகேவா, so CO2 water யூஸ் பண்றாங்க. and here who is going to release the byproduct, யார் byproduct ரிலீஸ் ஆக போறா, நம்மளோட ஆக்சிஜன் தான் byproduct ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, ரைட். then next, so பாருங்க photosynthesis ஓட இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, so நம்ம வேர்ல்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா ஃபுட்டுமே எதன் மூலமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுனா, த்ரூ திஸ் photosynthesis. பிகாஸ் நம்மளோட ப்ரொடியூசர்ஸ் தான் என்ன பண்றாங்க, ப்ரொடியூசர்ஸ் ஜென்ரலாக யாரு, ஆட்டோட்ராஃப்ஸாக இருப்பாங்க, அவங்கள தான் என்ன பண்றாங்க, ஓன் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்போ எது மூலமாக ப்ரிப்பேர் பண்றாங்க, த்ரூ த ப்ராசஸ் கால் photosynthesis. ஸோ இவங்கள்ட்ட இருக்க ஃபுட்டு தான் என்ன ஆகுது, ஹெர்பியோருக்கு போகுது, கார்னிவோருக்கு போகுது. அப்போ இட் இஸ் அ பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபுட் விச் இஸ் பிரசன்ட் ஆன் த எர்த். ஓகே, வாட் எவர் த ஃபுட் இஸ் பிரசன்ட் ஆன் த எர்த், ஸோ அதுக்கு பிரைமரி சோர்ஸ் யார் தான், photosynthesis தான். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, photosynthesis அப்போ ரிலீஸ் ஆக போற ஆக்சிஜன் தான் என்ன பண்ண போறோம், எல்லா லிவிங் ஆர்கனிசமும் ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க போறாங்க. ரைட், தென் so இதுதான் நம்மளோட பேசிக். தென் ஃபர்தரா will be enter into the experiment. ஓகேவா, so photosynthesis பத்தி கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சிருக்காக we are going to discuss two experiments. ஓகேவா, first we are having the variegated leaf experiment, இல்லனா நார்மல் லீஃபை கூட எடுத்துக்கலாம். ஓகே, so here I am going to take the normal leaf students. ஓகே, நார்மல் லீஃப் இருக்கு. so இங்க பாருங்க, இந்த லீஃப்ல நான் என்ன பண்றேன்னா, ஒரு black கலர் பேப்பரை வந்து என்ன பண்றேன், பேஸ்ட் பண்றேன். ஓகேவா, சோ அப்ப பாருங்க, இந்த பர்టిక్యులர் பிளேஸ் மட்டும் என்ன பண்றோம், black பேப்பரை பேஸ்ட் பண்றோம். ஓகே, சோ அப்ப black பேப்பர் பேஸ்ட் பண்ணும்போது அங்க சன்லைட் ஃபால் ஆகுமா, சோ அப்போ இங்க லைட் ஃபால் ஆகாது. என்ன ஃபால் ஆகாது, லைட் வந்து ஃபால் ஆகாது. லைட் இல்லைன்னா photosynthesis நடக்குமா, இப்பதானே பார்த்தோம், இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் தான் photosynthesis நடக்கும். அப்ப இங்க லைட் ஃபால் ஆகல, அப்ப அங்க photosynthesis நடந்திருக்குமா, நடந்திருக்காது. வேற ரிமைனிங் எக்ஸ்போஸ்ட் ஏரியா பாருங்க, இந்த வெளியே எக்ஸ்போஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அங்கே லைட் இருக்கு, CO2 இருக்கு, வாட்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ அங்கே photosynthesis நடக்கும். அப்போ பாருங்க, இந்த எக்ஸ்போஸ்ட் ஏரியாலாம் என்ன நடக்க போகுது, photosynthesis நடக்க போகுது. இப்போ photosynthesis நடந்தா லாஸ்டா ஃபுட் வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும், ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆயிருக்குமா. இந்த ஸ்டார்ச் நம்ம என்ன பண்ண போறோம், அயோடின் சொல்யூஷன் கூட ரியாக்ட் பண்ணி பார்க்க போறோம். அப்போ அயோடின் சொல்யூஷன் கூட ரியாக்ட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு கிவ் த டார்க் ப்ளூ கலர். அப்போ எங்கெல்லாம் எனக்கு ஒரு டார்க் ப்ளூ கலர் ப்ரொடியூஸ் ஆகுது, ஓகேவா, ஸோ அங்கெல்லாம் என்ன நடந்திருக்கு, photosynthesis நடந்திருக்கு. ஓகே, சரி,
இந்த black paper வச்சிருந்தோம்ல அந்த black paper வச்சிருந்த ரிமூவ் பண்ணிட்டு அங்கேயே நம்ம என்ன பண்றோம் ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம் சோ அங்கதான் நமக்கு போட்டோசிந்தசிஸ் நடக்கலையே போட்டோசிந்தசிஸ் நடந்ததானே நமக்கு ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ இந்த ஏரியால எனக்கு என்ன ஆகல ஸ்டார்ச்சே ப்ரொடியூஸ் ஆகல அப்ப ஸ்டார்ச்சே ப்ரொடியூஸ் ஆகலன்னா அங்க போட்டோசிந்தசிஸ் நடந்திருக்குமா நோ அதே மாதிரி அயோடின் சொல்யூஷன் கூட ஏதாவது கலர் இருக்குமா நோ அவ்வளவுதான் சிம்பிளா ஸ்டார்ச் அயோடின் டெஸ்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ நமக்கு இங்க போட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கா நடக்கலையா ஓகேவா சோ அப்போ இந்த வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா சோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் அதே மாதிரி வித் தி ஹெல்ப் ஆஃப் குளோரோஃபில் இது இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன நடக்கும் போட்டோசிந்தசிஸ் நடக்கும் சோ அப்ப இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது both light as well as chlorophyll is essential for photosynthesis அப்படினே நமக்கு சொல்ல வராங்க and next we are having the moles half leaf experiment okay half leaf ன்ற பேர்லயே இருக்கு இல்லையா சோ பாருங்க ஒரு பீக்கர் மாதிரி நம்ம ஒன்னு எடுத்துக்கிறோம் ஓகே ஒரு ஜார் எடுத்துக்கிறோம் இந்த ஜார்ல ஒரு half of the leaf என்ன பண்றோம் ஜாருக்குள்ள பிளேஸ் பண்றோம் ரிமைனிங் half என்ன பண்றோம் வெளியே எக்ஸ்போஸ் பண்றோம் இந்த ஜாருக்குள்ள நான் என்ன பண்றேன் I am going to keep the ஒரு காட்டன் பால் வைக்கணும் so I am going to keep the cotton ball so இந்த காட்டன் பால் எதுல சோக் பண்ணிருக்கேன் so it is soaked in the KOH solution okay so அப்ப இந்த KOH solutionக்கு என்ன கெபாசிட்டி இருக்கு இந்த KOH solutionக்கு என்ன கெபாசிட்டி இருக்குன்னா it is having the capacity to absorb the CO2 அப்போ அந்த ஜாருக்குள்ள அந்த கிளாஸ் பாட்டிலுக்குள்ள இருக்க எல்லா CO2 என்ன பண்ணிடும் இது எடுத்துரும் அப்போ உள்ள இருக்கிற CO2லாம் எடுத்துட்டா நமக்கு தெரியும் CO2க்கு போட்டோசிந்தசிஸ்க்கு CO2 வேணும்ல அப்ப இங்க CO2 இல்லனா போட்டோசிந்தசிஸ் நடக்குமா நடக்காது சோ அதான் பாருங்க சோ inside the leafல எனக்கு என்ன இல்ல inside the jarக்குள்ள எனக்கு there is no CO2 அப்ப உள்ள CO2 இல்லனா போட்டோசிந்தசிஸ் நடக்காது வேற remaining half exposed outside இல்லையா சோ அங்க அதுக்கு CO2 கிடைக்கும் வாட்டர் கிடைக்கும் லைட் ஃபால் ஆகும் அப்ப எல்லாமே இருக்கும்போது so the leaf which is exposed outside ஓகேவா leaf which is exposed outside அங்க எனக்கு என்ன நடக்கும் photosynthesis நடக்கும் okay let me draw one thing so பாருங்க இதுதான் leaf ஓகேவா so இந்த leafல ஒரு half வந்து என்ன ஆயிடுச்சு so இந்த half மட்டும் என்ன பண்ணிருக்கோம் so இந்த half மட்டும் we are kept inside the jar ஓகேவா so அப்ப half மட்டும் ஜாருக்குள்ள வச்சிருக்கோம் okay so இது வந்து என்னது exposed leaf ஓகேவா இது வந்து என்னது exposed ஓகேவா இது வந்து எங்க வச்சிருக்கோம் inside the jar ஓகேவா so inside the jar என்ன இல்ல there is no CO2 because அந்த KOH என்ன பண்ணிச்சு உள்ள இருக்க CO2 எல்லாம் அப்சார்ப் பண்ணிருச்சு அப்ப inside the jarல எனக்கு என்ன இல்ல there is no CO2 அப்ப CO2 இல்லனா இங்க போட்டோசிந்தசிஸ் நடக்குமா போட்டோசிந்தசிஸ் நடக்கலனா ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆகுமா இங்க எக்ஸ்போஸ்ட் ஆன ஏரியால போட்டோசிந்தசிஸ் நடந்து ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆகுது ஓகேவா என்ன ப்ரொடியூஸ் ஆகுது ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆகுது வேற உள்ள here there is no photosynthesis அப்ப glucose ப்ரொடியூஸ் ஆகுது later அந்த glucose starch ஆவும் ஸ்டோர் ஆகுது அப்ப here there is no starch ஓகேவா சோ அப்போ இது என்ன கலர் கொடுக்கும் நம்மளோட அயர்ன் சொல்யூஷன் கூட டார்க் ப்ளூ கலர் கொடுக்கும் வேற இது அந்த டார்க் ப்ளூ கலர் வந்து கொடுக்காது அயர்ன் சொல்யூஷன் கூட சோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் CO2 is essential for photosynthesis அப்ப moles half leaf experiment மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா CO2 is essential for photosynthesis அப்ப CO2 இல்லாம என்ன நடக்காது photosynthesis நடக்காது சோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் variegated leaf experiment சோ variegated leaf experiment மூலமா என்ன தெரிய வந்தது லைட்டும் chlorophyll essential தெரிய வந்தது whereas இந்த moles half leaf experiment மூலமா நமக்கு என்ன தெரிய வருது CO2 is essential for photosynthesis அப்படினு சொல்றாங்க ஓகே சோ இது வரைக்கும் எல்லாம் கிளியர் பசங்களா ஓகே MCQs இருக்கு 50 plus MCQ கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா சில previous year questions and கொஞ்சம் டஃப்பான questions statement related questions reason assessment reason related questions எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் TVK அருப்பதி ஓகே அனு அனிதா தினேஷ் good evening Shankar good evening okay how long it will be okay max to நம்ம 9 o'clock வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா Nezuko okay Nezuko சொல்லும்போது எல்லாம் ஞாபகம் வருது ஓகே Demon Slayer ரைட்டா Nezuko 260 ரைட் சோ இது வரைக்கும் எல்லாம் கிளியரா நான் அடுத்து ஃபர்தரா போலாமா சோ இதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஹிஸ்டரிக்குள்ள போக வேண்டிய இருக்குது okay நான் அடுத்து ஃபர்தரா உள்ள போலாம் next so first moving to the Joseph Priestley okay va Joseph Priestley in the year 1733 to 1804 okay va so இவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாரு பெல் ஜார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு so அது மட்டும் இல்லாம he discovered the oxygen in the year
1774ல he discovered the oxygen. ஓகேவா? then இவர் என்ன சொல்ல வராரு? okay, yes, demons layer, yes, நேசுக்கோ தெரியும், நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். okay, right? then air is essential for photosynthesis னோ இவர் ஒரு outcome வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? ரைட். ஸோ பார்க்கலாமா? ஸோ பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, இவர் ஒரு பெல் ஜார் எடுத்துட்டாரு. ஓகே, ஒரு பெல் ஜார் எடுத்துட்டாரு. ரைட்டா? தென் வேற யார் யூஸ் பண்ணியிருக்கா? ஒரு மவுஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் ஒரு பர்னிங் கேண்டில் எடுத்துட்டாரு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பெல் ஜாருக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் இருந்திருக்கும் ஸ்டார்டிங்ல. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஆக்சிஜனை யார் யூஸ் பண்ணியிருப்பா? இந்த மைஸும் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த பர்னிங் கேண்டிலும் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணிட்டு என்ன ரிலீஸ் பண்ணுவாங்க? they will release the CO2, right? then over a period of time அவங்களுக்கு ஆக்சிஜன் இருக்குமா? இருக்காது. அப்ப ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகும்? this mice was died due to suffocation and the burning candle என்ன ஆயிடுச்சு? extinguish ஆயிடுச்சு. ஓகே, and இவர் என்ன பண்றாரு? சேம் செட்டப்ல என்ன பண்றாரு? he used the plant called mint plant. sometimes கேட்கலாம் என்ன பிளான்ட் யூஸ் பண்ணாரு? mint plant யூஸ் பண்ணாரு. ஓகே, ஸோ இதே செட்டப்ல வச்சிருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த மைஸும் அலைவா இருக்கு, அந்த கேண்டிலும் பேர்ன் ஆயிட்டு இருக்கு. அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா, ஸோ இந்த burning candle இந்த மைஸும் என்ன பண்ணுவாங்க? they will use the oxygen இல்லையா? okay, they will use the oxygen. in the same time அவங்க என்ன ரிலீஸ் பண்றாங்க? they are going to release the CO2. okay, அப்ப என்ன பண்றாங்க? both of them are releasing the CO2. அந்த CO2 யார் எடுத்துக்கிறா? அந்த CO2 அந்த பிளான்ட் எடுத்துட்டு which in turn is going to release the oxygen. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு பர்னிங் கேண்டிலும் அந்த பிரீத்திங் வைஸா என்ன பண்ணுது? ஆக்சிஜன் எடுத்துட்டு CO2 ரிலீஸ் பண்ணுது. அந்த CO2 யார் எடுத்துக்கிறா? நம்மளோட பிளான்ட் எடுத்துக்குது. அண்ட் இந்த பிளான்ட் CO2 எடுத்துட்டு அதை போட்டோசிந்தசிஸ் பண்ணும்ல. இப்போ போட்டோசிந்தசிஸ் பண்ணா என்ன ரிலீஸ் பண்ணும்? ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது. அப்போ இது ரொம்ப நேரம் ஆகும்போது இந்த மைஸும் சாகல, வேற கேண்டிலும் பர்ன் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதன் மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா, வாட் வாஸ் அவுட்கம் ஹி கேவ்? ஸோ பிளான்ட் என்ன பண்ணுறது? இஸ் கோயிங் டு ரீஸ்டோர் த ஏர். ஓகேவா? ஸோ இந்த பிரீத்திங் மவுஸா இருக்கட்டும், இந்த பர்னிங் கேண்டிலா இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்க? ஏர்ல இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதான் என்ன சொல்றாருன்னா, வாட் எவர் த ஏர் விச் வாஸ் ரிமூவ்டு பை இந்த பிரீத்திங் மவுஸ் அண்ட் பர்னிங் கேண்டில், இட் வாஸ் ரீஸ்டோர்டு பை யாரு? பிளான்ட் வந்து ரீஸ்டோர் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏர் வந்து வேணும், அவர் CO2 அதெல்லாம் சொல்ல கிடையாது. ஓகே, அவருக்கு அதெல்லாம் தெரியாது அந்த டைம்ல. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஏர் இஸ் எசென்ஷியல் ஃபார் பிளான்ட் க்ரோத். ஓகே, இங்க நீங்க ஞாபகம் வேண்டியது என்னன்னா, ஆக்சிஜன் ஏர் இஸ் எசென்ஷியல் ஃபார் பிளான்ட் க்ரோத்னு சொன்னது யாருன்னா? ஜோசப் ஃப்ரிஸ்லி. அண்ட் இவர் என்னென்ன மாடல்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு? பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல he uses the mice, burning candle as well as he is having the mint plant also இவர் யூஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஜான் இங்கன்ஹவுஸ். ஓகேவா? ஜான் இங்கன்ஹவுஸ். ஸோ ஜான் இங்கன்ஹவுஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, சன்லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் சொன்னது யாருன்னா? ஜான் இங்கன்ஹவுஸ். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளோட ஜோசப் பிரிஸ்லியோட செட்டப்பை இவர் எடுத்து என்ன பண்ணியிருக்காரு? டே டைம்லயும் வச்சிருக்காரு, நைட் டைம்லயும் வச்சிருக்காரு. அப்போ டே டைம்ல வைக்கும்போது என்ன பண்ணிருக்கோம்? ஸோ லெட் அஸ் கன்சிடர் டே டைம்ல வச்சிருக்கும் போது என்ன ஆகும்? இங்க ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்து ஸோ இந்த மவுஸ் என்ன பண்ணும்? CO2 ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? தென் அந்த CO2 இந்த பிளான்ட் எடுத்துட்டு வச்சு இன்டர்ன் என்ன பண்ணும்? ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். ரைட்டா? ஸோ அந்த ஆக்சிஜன் யார் பண்ணுமா? அந்த மைஸ் எடுத்துக்கோ. ரைட்? பட் நைட் டைம்ல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்ப மைஸ் வாஸ் டை டியூ டு சஃபகேஷன். ஸோ அதான் சொல்லியிருப்பாரு. சேம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இவர் என்ன கொடுக்குறாருன்னா, somehow the air which was fouled by அந்த பிரீத்திங் மவுஸ் இல்லைன்னா பர்னிங் கேண்டில் என்ன பண்றாங்க? ஒரு ஏரை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை பொல்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரை யார் பியூரிஃபை பண்றாங்கன்னா, நம்மளோட பிளான்ட் தான் பியூரிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிமூவ், ரீஸ்டோர் இந்த டேர்ம்லாம் கொடுத்தாங்கன்னா யார்கிட்ட போகணும்? ஜோசப் பிரிஸ்லியை பத்தி சொல்லணும். ஓகேவா? வேற ஜான் இங்கன்ஹவுஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஏர் விச் வாஸ் fouled by burning candle or as breathing mouse, it was replaced, okay, which was purified by என்னது? பிளான்ட் அப்படின்னு சொன்னது ஜான் இங்கன்ஹவுஸ். ஓகே, தென் மூவிங் டு தி ஜான் இங்கன்ஹவுஸோட எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, இன் கேஸ் ஆஃப் ஜான் இங்கன்ஹவுஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, இன்வெர்ட்டட் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இவர் என்ன பண்றாரு? ஸோ ஒரு பீக்கர் எடுத்துட்டாரு. இந்த பீக்கர்ல வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இதுல ஒரு அக்வாட்டிக் பிளான்ட் எடுத்துட்டாரு, விச் இஸ் ஹைட்ரில்லா. ஓகே, என்ன பிளான்ட்? ஹைட்ரில்லா. ரைட்? தென் அந்த ஹைட்ரில்லா வந்து என்ன பண்றாரு? ஒரு ஃபனல் இன்வெர்ட் பண்ணி இதுக்குள்ள ஹைட்ரில்லா வச்சாச்சு. தென் அதுக்கு மேலே டெஸ்ட் டியூபையும் போட்டாச்சு. ஓகே, இந்த செட்டப்பை டே டைம்லயும் வச்சிருக்காரு, டார்க்லயும் வச்சிருக்காரு. ஓகே, அப்ப டே டைம்ல வைக்கும் போது என்ன ஆகும்? இங்க போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ரைட்டா? போட்டோசிந்தசிஸ் நடந்தா பை ப்ராடக்டா யார் ரிலீஸ் ஆவா? ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகி இது எல்லாமே என்ன பண்ணுது? இங்க போய் அக்குமுலேட் ஆகுது. ஓகேவா? இங்க ஆக்சிஜன் அக்குமுலேட் ஆகும். வேற நைட் டைம்ல போட்டோசிந்தசிஸ் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. ஓகே, அப்போ இங்க ஆக்சிஜன் எதுவுமே அக்குமுலேட் ஆகிக்கும் செய்யாது. ஸோ அதான் சொல்றாங்கன்னா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் மட்டும் என்ன ரிலீஸ் பண்ணுது? they are going to release the oxygen. ஓகேவா? NCERT ல
கீழே லாஸ்ட் லைன்ல கொடுத்துருப்பாங்க ஓகேவா செகண்ட் பேஜ்ல சரியா என்ன சொல்றாங்க only in the green part of the plantல in the presence of sunlightல மட்டும் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது ஓகேவா ஏன்னா அங்கதான் நமக்கு என்ன நடக்குது photosynthesis நடக்குது சோ இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வராரு sunlight is essential for photosynthesis ஓகேவா ரைட் கிளியரா பசங்களா அடுத்து நான் போலாமா சொல்லுங்க ஏதாவது டவுட் இருக்கா அடுத்து நான் போலாமா Okay, Shankar. Okay, fine. Okay, va. So next, we are going to discuss about Julius von Sachs. Okay, va. So Julius von Sachs என்ன சொல்றாருன்னா green part of the plantல ஓகேவா என்ன நடக்குது photosynthesis நடக்குதா ஓகேவா green part of the plant photosynthesis நடக்குது so இங்க ஒரு specialized structure இருக்கு which is known as chloroplast ஓகேவா இங்க என்னது specialized structure chloroplast இருக்கு ஓகே அந்த specialized structureக்குள்ள ஒரு green pigment இருக்கும் என்னதுக்கு ஒரு green color pigment which is nothing but chlorophyll ஓகேவா அந்த டைம்ல அவருக்கு ஒண்ணும் தெரியாது ஓகேவா என்ன சொல்ற specialized bodies இருக்கு அந்த specialized bodies நம்ம இப்ப என்ன சொல்றோம் chloroplast னு சொல்றோம் ஓகேவா and இந்த specialized bodies குள்ள என்ன இருக்குன்னா ஒரு green color substance இருக்கு அந்த green color substance அப்ப நம்ம யார் சொல்றோம் chlorophyll okay அதே மாதிரி பாருங்க green part of the plantல photosynthesis நடக்கலாம் and later இங்க என்ன ஆகுது glucose வந்து produce ஆகி later it is stored in the form of starch னு சொல்றாங்க ஓகேவா so green part of the plantல photosynthesis நடக்குது photosynthesis நடந்து glucose வந்து produce ஆகுது later these glucose will be stored in the form of starch ஓகேவா ரெண்டு பாயிண்ட் தான் ஜூலியஸ் வான் சாக்ஸ் வச்சு ஞாபகம் வைக்கணும் ஓகேவா so green part of the plantல photosynthesis நடந்து glucose வந்து produce ஆகுது later this glucose will be stored in the form of starch next okay நமக்கு specialized bodies இருக்கு யாரு chloroplast and இந்த chloroplastல ஒரு green color substance இருக்கு which is known as chlorophyll okay இந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட் தான் யார் சொன்னா நம்மளோட ஜூலியஸ் வான் சாக்ஸ் பாருங்க glucose வந்து produce ஆகுது later it is stored in the form of starch இந்த ரெண்டு பாயிண்ட் தான் அவ்வளவுதான் next T.W. Engelmann okay so he was the one who gave the first action spectrum of photosynthesis okay இந்த பாயிண்ட் frequent கேட்டுட்டே இருப்பாங்க first action spectrum of photosynthesis யார் கொடுத்தா அப்படினு okay it was given by T.W. Engelmann okay இவர் எதை யூஸ் பண்ணார் okay he used the filamentous green algae okay ஒரு thread மாதிரி இருக்க போற filamentous green algae யூஸ் பண்ணிருக்காரு and he also used the aerobic bacteria okay இது ரெண்டு தான் யூஸ் பண்ணி இவர் என்ன கொடுத்திருக்காரு நமக்கு first action spectrum of photosynthesis okay right let's see பாருங்க இவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு லைட்டை வந்து நமக்கு prismல பாஸ் பண்றாரு prism என்ன பண்ணும் different spectra அதை என்ன பண்ணும் பிரிக்கும் இல்லையா okay அப்படி பிரிக்கும்போது you can see here in the red and blue region okay வா so in the red as well as blue region in the blue region லயும் இந்த red regionல வந்து பாத்தீங்கன்னா you can see large amount of aerobic bacteria were accumulated so large amount of aerobic bacteria வந்து என்னன்னா இந்த மாதிரி accumulate ஆகுது ஏன் இந்த red and blue regionல வந்து இந்த aerobic bacteria accumulate ஆகணும் so பாருங்க so இதெல்லாம் aerobic bacteria and இந்த மாதிரி thread மாதிரி பாக்குறீங்களா it is a filamentous green algae Chlorophora ஓகேவா so அப்போ அந்த Chlorophora என்ன பண்ணும் red and blue regionல நமக்கு என்ன நடக்குதுன்னா high rate of photosynthesis நடக்குது அப்ப high rate of photosynthesis நடக்கும்போது நமக்கு என்ன ஆகும் large amount of oxygen வந்து ரிலீஸ் ஆகும் ஏன்னா அது large amount of oxygen ரிலீஸ் ஆகும் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்க தான் என்ன பண்றாங்க இந்த aerobic bacteria எல்லாமே இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகுறாங்க சோ இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ப்ளூ ரீஜன்ல ரெட் ரீஜனும் ஹை ரேட் ஆஃப் photosynthesis வந்து நடக்குது சோ அதனால தான் large amount of bacteria were ஓகேவா large amount of aerobic bacteria were accumulated in the red and blue region ஓகேவா சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் action spectrum of photosynthesis அதாவது red regionலயும் ஓகேவா இந்த red region as well as in the blue regionல ஓகேவா so maximum rate of photosynthesis நடக்குது so இத நம்ம என்ன சொல்றோம் action spectrum ஓகேவா இந்த ஏரியால இவ்ளோ ரேட் ஆஃப் photosynthesis இருக்குது so அதான் என்னது இங்க ஆக்டிவிட்டி என்ன நம்ம பார்க்குற ஆக்டிவிட்டி photosynthesis இல்லையா so அந்த பர்టిక్యులர் ஸ்பெக்ட்ரம் தான் நம்ம என்ன சொல்றோம் action spectrum ஓகேவா next Cornelius van Zyl ஓகேவா so Cornelius van Zyl okay TVK so உங்க நேம் சொல்ல முடியுமா ஆராபதி ஓகே ஆராபதி தானே கரெக்ட்டா ஓகே உங்க நேம் என்ன right so Cornelius van Zyl so இவர் என்ன சொல்லிருக்கார் பாருங்க so he said நம்மளோட photosynthesis நடந்து ஓகேவா ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது இல்லையா
photons நடந்து oxygen release ஆகுது. So இந்த oxygen வந்து எங்க இருந்து வருது O2 H2O ல இருந்து வருது, not from the CO2 அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ணிருப்பாரு. ஓகே, so he is a microbiologist students. He is a microbiologist. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, microorganism work பண்ணுவார்ல. So he worked on the microorganism that is purple and green sulfur bacteria. So in the purple and green sulfur bacteria, these are the chemosynthetic autotrophs. Okay, so for chemosynthetic autotrophs, now what they are going to do, they are going to break down the inorganic substance. Okay va, right? So adha pinadi paakalam. So first parunga what he said, so oxygen was coming from the green part of the plant, it comes from the water la irundha varudhu, not from the CO2 அப்படினு சொல்லிருக்காரு. Okay va, so அப்ப let us நமக்கு இப்போதைக்கு தெரியும், நல்லாவே தெரியும். Okay va, CO2 வந்து என்ன ஆகும், reduction ஆகும். அப்ப reduction ஆகி நமக்கு என்ன ஆகும், it will be converted into a glucose. Whereas இந்த H2O இருக்கு இல்லையா, நமக்கு ஆக்சிடைஸ் ஆகுமா, இப்போ ஆக்சிடைஸ் ஆகி இப்போதான் நமக்கு என்ன ஆகுது, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. ஓகே, அப்போ சூட்டபிள் ஆக்சிடைசபிள் ஏஜென்ட் யாருன்னா H2O தான், எங்க நம்மளோட green part of the plant. Okay, coming to the purple and green sulfur bacteria. Purple and green sulfur bacteria என்ன பண்ண போறாங்க, so CO2, okay, instead of water அவங்க என்ன யூஸ் பண்ண போறாங்க, they are going to use the H2S, okay, hydrogen sulfide யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு இப்படி பிரேக் டவுன் ஆமா, இங்க ஆக்சிடைஸ் ஆகும்ல. ஸோ அப்போ ஆக்சிடைஸ் ஆகி இங்க இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர், ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு என்ன ஆகுது, சல்ஃபர், ஓகேவா, அதாவது சல்ஃபேட், ஓகேவா, நமக்கு ரிலீஸ் ஆகுது. அப்போ இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது, ஸோ வாட்டர்ல இருந்தா ஆக்சிஜன் வருது, நாட் ஃப்ரம் த CO2, ஓகேவா. ஸோ அப்போ இவர் என்ன ஃபைனலாக அவுட்கம் கொடுக்குறாங்கன்னா, ஹியர் சூட்டபிள் ஆக்சிடைசபிள் ஏஜென்ட் யாருன்னா, ஸோ H2O ஆர் H2S. NCERT ல H2A னு கொடுத்திருப்பாங்க. H2O in case of green plant, H2S in case of purple and green sulfur bacteria. ஓகேவா. ஸோ லேட்டரா இந்த வாட்டர்ல இருந்து தான் ஆக்சிஜன் வருது அப்படின்றது லேட்டரா இன்னும் எக்ஸ்பெரிமெண்டா ப்ரூவ் பண்ணாங்க by using the radioactive isotope technique. ஓகேவா, ரைட்டா. ஸோ லேட்டரா ப்ரூவ் பண்ணது கேட்கலாம். ஸோ எந்த டெக்னிக் மூலமா, ரேடியோ ஐசோடோபிக் டெக்னிக்கை வச்சு தான் இதை ப்ரூவ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இப்போ கார்னிலியஸ் வான் நைல் சொல்ல வந்தது புரிஞ்சதா. ஸோ ஆக்சிஜன் வந்து எங்கேருந்து வருது, இட் கம்ஸ் ஃப்ரம் த water, not from the CO2. He was a microbiologist. So இப்போ என்ன பண்ணிருக்காரு, purple and green sulfur bacteria ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ இந்த purple and green sulfur bacteria ஆக்சிடைசபிள் ஏஜென்ட் யாரு, H2S, ஹைட்ரஜன் சல்ஃபைட். ஸோ இது பிரேக் டவுன் ஆகி எனக்கு என்ன ரிலீஸ் ஆச்சு, சல்ஃபர் தான் ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா. அப்போ சல்ஃபர் ரிலீஸ் ஆகிக்குன்னா இந்த H2S தான் எனக்கு உடஞ்சி இந்த சல்ஃபர் வந்திருக்கு. ஓகேவா. CO2 உடஞ்சி எனக்கு சல்ஃபர் வர வாய்ப்பு இல்லையே, ரைட். ஸோ அதனால என்ன சொல்றாரு, ஸோ இங்க H2S தான் பிரேக் டவுன் ஆகி சல்ஃபர் வருது. ஸோ ஃபைனலி he proved what he said. லேட்டரா இது யார் ப்ரூவ் பண்ணா, by using the radioactive isotope technique வச்சு இத prove பண்ணாங்க. ஓகேவா. These are the earlier experiment which is related to the photosynthesis. ஓகேவா. So Joseph Priestley என்ன சொன்னாரு, air is essential for plant growth அப்படின்னு நமக்கு சொன்னார். ஓகே, next T.W. Engelmann அவர் என்ன சொன்னாரு, sunlight is essential for plant growth. Next we are having the Julius von Sachs. ஓகேவா. Julius von Sachs என்ன சொன்னாரு, ஒரு ஸ்பெஷலைஸ்டு பாடிஸ் இருக்கு, குளோரோஃபில். ஓகே, அந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கு. இந்த குளோரோபிளாஸ்ட்குள்ள தான் ஒரு கிரீன் கலர் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, குளோரோஃபில் இருக்கு. அதே மாதிரி கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட்லாம் என்ன நடக்குது, நமக்கு போட்டோஸ் நடந்து குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் இந்த குளுக்கோஸ் வந்து லேட்டரா ஸ்டார்ச்சா வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் வி ஆர் ஹேவிங் த லாஸ்ட் நமக்கு T.W. Engelmann பார்த்தோம். ஸோ அவர் என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் போட்டோசின்ஸ். ஓகேவா. ரெட் லைட்லயும் ப்ளூ லைட்லயும் மேக்ஸிமம் ரேட் ஆஃப் போட்டோசின்ஸ் நடக்குது. அண்ட் இந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் somewhat similar to the எப்படி இருக்கு, நம்மளோட அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் குளோரோஃபில் A அண்ட் குளோரோஃபில் Bக்கு சிமிலரா இருக்குன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாரு. அண்ட் லாஸ்டா we are having the Cornelius van Nijl. இவர் என்ன சொன்னாரு, so oxygen is coming from the water, not from the CO2 அப்படின்னு சொல்லிருக்கா by using the microorganism called purple and green sulfur bacteria. Right? Quick recap on the screen. Quick recap. ஸோ பாருங்க, ஜோசப் பிரிஸ்லி ஸோ ஆக்சிஜன் வந்து டிஸ்கவர் பண்ணாரு. ஸோ இவர் என்ன சொன்னார், ஏர் இஸ் எசென்ஷியல் ஃபார் பிளான்ட் க்ரோத் அப்படின்னு சொன்னார், ரைட் இல்லையா. ஸோ தென் நெக்ஸ்ட் மூவிங் டு த T.W. Engelmann, சன்லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் பிளான்ட் க்ரோத் அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா. அண்ட் ஹி டிட் த இன்வெர்டட் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்சோ, ரைட். நெக்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் த நம்மளோட ஜூலியஸ் வான் சாக்ஸ். ஓகே, கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ல குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, லேட்டர் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச். ஓகேவா. தென் ஸ்பெஷலைஸ்ட் பாடிஸ் யாரு, குளோரோபிளாஸ்ட். அதுக்குள்ள என்ன இருக்கு, கிரீன் சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் குளோரோஃபில். ஓகேவா. Next we are having the T.W. Engelmann. ஒரே ஒரு வேர்ட் தான், first action spectrum of photosynthesis was given by T.W. Engelmann. யாரை யூஸ் பண்ணாரு, Cladophora as well as Arabic bacteria. Then next
Cornelius Van Nijl என்ன சொன்னாரு, oxygen is come from the CO2 not from the oxygen is coming from the water not from the CO2 அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. ஓகே ஃபைன். தென் இதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே இது வரைக்கும் எல்லாம் கிளியரா? So clear. Okay fine. Okay, so next நம்ம photosynthesis எங்க நடக்கும்? So மெயினா நமக்கு லீஃப்ல நடக்கும். லீஃப்ல நமக்கு யார் இருப்பானா mesophil cells இருக்கும். So இந்த mesophil cells குள்ள தான் நமக்கு யார் இருக்க போறா? So cell the unit of life ல படிச்சிருப்போம் 20 to 40 chloroplast வந்து present ஆயிருக்கும் அப்படினா. ஓகேவா? So அப்ப இந்த chloroplast 20 to 40 chloroplast they will be present in the mesophil cells. Okay, அந்த chloroplast நம்ம பார்க்க போறோம். So chloroplast என்னது? It is a double membrane bound ஆகும். ஓகேவா? So அப்போ first it will be having the outer membrane. Okay, then outer membrane க்கு அப்புறம் என்ன இருக்கும்? Inner membrane. So here outer membrane will be more permeable அப்படினு சொல்லிருப்பாங்க நம்மளோட cell the unit of life ல. Okay, when compared to the inner membrane, because outer membrane நிறைய pouring chance இதெல்லாம் இருக்கும். Right, then here you can see the flattened sacs. Okay, இந்த flattened sacs இருக்குலையா, இந்த flattened sacs தான் நம்ம என்ன சொல்றோம்? Thylakoid. So இந்த thylakoid இப்படி ஒண்ணு மேல ஒண்ணா arrange ஆகி they are going to form the granum. Okay, என்ன ஃபார்ம் பண்றாங்க? granum. Okay, then இந்த thylakoid குள்ள இருக்க ஸ்பேஸ் இருக்குல, அந்த ஸ்பேஸ் என்ன சொல்றோம்? lumen. Okay, so இதே மாதிரி ஒரு ரெண்டு granum கனெக்ட் பண்றதுக்கு we are having the stroma lamellae. என்ன இருக்குது? stroma lamellae. Okay, இது filamentous tubule அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. tubule like structures யாருன்னா stroma lamellae. Okay, then இதுக்குள்ள filled ஆயிருக்குலையா, so இந்த filled ஆயிருக்க இந்த fluid தான் என்ன சொல்றோம்? stroma. ஓகேவா? இந்த fluid is nothing but which is our stroma, right? Then இது மட்டும் இல்லாம in case of this chloroplast 70s type of ribosome so present ஆயிருக்கும். ஓகேவா? என்ன type of ribosome? 70s type of ribosome. cell the unit of life ல பார்த்திருப்போம். ஓகேவா? so ribosomes எங்கெங்க present ஆயிருக்குன்னா cytoplasmல இருக்கும், on the surface of ER, mitochondria, within the mitochondria and within the chloroplast. Okay, within the mitochondria and within the chloroplast என்ன type இருக்குன்னா 70s type வந்து present ஆயிருக்கும். ஓகேவா? then இங்க double stranded circular DNA கூட இருக்கும். அப்ப double stranded circular DNA இருந்தா so இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? RNA ப்ரொடியூஸ் பண்ண முடியும். RNA ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? protein synthesis கூட பண்ண முடியும். and இந்த chloroplast நாம என்ன சொல்லலாம்? semi autonomous organelle கூட சொல்லலாம், because it can synthesis some part of the protein. Okay, சில proteins ஏதாவது synthesis பண்ண முடியும், எல்லாத்தையும் synthesis பண்ண முடியாது. so அதனால இத நம்ம என்ன சொல்றோம்னா semi autonomous organelle சொல்றோம். ரைட், இதெல்லாம் இருக்கட்டும். then இங்க there will be clear division of labor, students. Okay, ஒரு வேளை நீ பாத்துக்கோ, இன்னொரு வேளை நான் பாத்துக்கோ. here there will be a clear division of labor இருக்க போகுது. ஓகேவா? சோ அப்போ நம்மளோட லைட் ரியாக்ஷன்லாம் எங்க நடக்கும்னா இந்த thylakoid இந்த granum தான் லைட் ரியாக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸ்ட்ரோமா லாமெல்லா எல்லாம் லைட் ரியாக்ஷன் இருக்கும். where dark reaction is going to take place? dark reaction எங்க நடக்கும்னா dark reaction will take place in the stroma. ஓகேவா? dark reaction எங்க நடக்க போகுது? ஸ்ட்ரோமால தான். ஓகேவா? dark reaction. ஓகேவா? லைட் ரியாக்ஷன் எங்க நடக்கும்? thylakoid, granum, stroma lamella இதெல்லாம் என்ன நடக்கும்னா light reaction is going to take place. Okay, light reaction ஏன் அங்க நடக்கும்? so இந்த thylakoid membrane இருக்குல, இந்த thylakoid membrane ல நம்மளோட photosynthetic pigments எல்லாம் present ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த stroma lamella என்ன பண்ணிருக்கோம்? நம்மளோட photosynthetic pigment present ஆயிருக்கும். அப்ப இங்க தான் நமக்கு photosynthetic pigments present ஆயிருக்குனா ஓகே, அப்ப என்ன பண்ண முடியும்? they can trap the sunlight. okay, sunlight வச்சு further they are going to do the light reaction. okay, then in the stroma la வந்து பாத்தீங்கன்னா they will be having the enzyme for synthesis of carbohydrate and protein எல்லாமே cell unit of life ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ அங்க என்ன பண்ண போறாங்க? they are having the enzyme for synthesis of carbohydrate and protein. சோ அப்போ அங்க என்ன நடக்கும்னா dark reaction is going to takes place. okay, then next இது இன்னொரு NCERT line important ஆனது. so membrane system consists of யாரான்னு கேட்பாங்க? grana, stroma lamellae and matrix stroma. these all will be comes under the membranous system. okay, what is dark reaction, what is light reaction? okay va? so photosynthesis நம்ம இன்னும் further ரெண்டா பிரிப்போம். so இன்னும் நான் டீடைலா பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். light reaction னா light டிபெண்ட் பண்ணி நடக்குதா light reaction, and next light இண்டிபெண்டன்ட்டா நடக்க போறதா dark reaction. அப்ப dark reaction னா நைட்ல நடக்குமான்னு கேட்டா கிடையாது, இதுவும் டே டைம்ல தான் நடக்கும். ஓகேவா? so பாருங்க, photosynthesis நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். ஓகேவா? என்னது? one is light reaction, another one is dark reaction. ரைட்டா? சோ அப்போ இந்த லைட் ரியாக்ஷன் எங்க நடக்கும்? சோ இந்த thylakoid, grana, stroma lamella இங்க எல்லாத்தையும் என்ன இருக்க போகுது? நம்மளோட photosynthetic pigments எல்லாம் இங்க present ஆக போகுது. அப்ப லைட் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? சோ அவங்களால என்ன பண்ண முடியும்? pigments ஆல என்ன பண்ண முடியும்? they can absorb the light. ஓகேவா? சோ அப்போ இது லைட் in the presence of light ஆல நடக்கிறதுனால it is a light driven reaction அப்படினு சொல்றோம். ஓகேவா? சோ இங்க தான் நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ண போறோம்? here we are going to produce a high energy chemical intermediates like ATP and NADPH வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த ATP and NADPH வச்சு தான் நம்ம என்ன சிந்தசிஸ் பண்ண போறோம்?
we are going to synthesize the sugar. Okay va? So இதை depend பண்ணி தான் dark reaction இருக்க போகுது. Okay, dark reaction எங்க நடக்கும்? இப்போ தானே சொன்னேன், it is going to take place in the ஸ்ட்ரோமால டார்க் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன சொல்லணும்னா கார்பன் ரியாக்ஷன். ஓகேவா? ஏன்னா இங்கே தான் CO2 வந்து பிளான்ட்டுக்குள்ள என்டர் ஆகி ஃபிக்ஸ் ஆக போகுது. ஆர்எஸ் we can call it as a biosynthetic phase. என்னன்னு சொல்றோம்? we are going to call it as a biosynthetic phase. ஓகேவா? ஏன்னா இங்க நமக்கு என்ன ஆக போகுது? புதுசா நம்ம கார்போஹைட்ரேட் அதாவது குளுக்கோஸ் எல்லாமே இங்க தான் நம்ம சிந்தசிஸ் பண்ண போறோம். ஸோ அதனால கார்பன் ரியாக்ஷன் which is also known as biosynthetic phase. யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? டார்க் ரியாக்ஷன். ஓகே, இப்போ டார்க் ரியாக்ஷன் ஓகே பாருங்க, it is depend on the product of light reaction. ஓகே, இப்போ ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன் யார் அது? ஸோ இந்த ATP and NADP இருக்கு இல்லையா, இதை டிபெண்ட் பண்ணி தான் இங்கே டார்க் ரியாக்ஷன் நடக்க போகுது. ஓகே, இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, இன்டைரக்டா ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷனா ATP and NADP. இதை யூஸ் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ண போறோம்? இதை யூஸ் பண்ணி here we are going to synthesize sugar, அதாவது கார்போஹைட்ரேட் நம்ம சிந்தசிஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம், ஃபோட்டோசிந்தசிஸை ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம். ஒன்று லைட்டு, டார்க்கு. லைட் வந்து என்ன இருக்கும்? டைரக்டா லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கதான் லைட் ரியாக்ஷன். இந்த லைட் ரியாக்ஷன் என்ன ப்ரொடியூஸ் பண்ண போறோம்? ஸோ ஹை எனர்ஜி கெமிக்கல் மெட்டீரியல்ஸ் லைக் ATP and NADPH வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ரைட் இல்லையா? Then next moving to the dark reaction. Dark reaction எங்க நடக்கும்? It will take place in the stroma. ஓகேவா? So here it is going to depend on the products of light reaction. Okay, இந்த ATP and NADPH டிபெண்ட் பண்ணி தான் யார் இருக்க போறோம்? அந்த டார்க் ரியாக்ஷன் இருக்க போகுது. அப்போ இதை யூஸ் பண்ணி தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ண போறோம்? here we are going to produce a sugars. Okay, அதாவது ஃபுட் எல்லாம் சிந்தசிஸ் பண்ண போறோம். ஸோ அதனால டார்க் ரியாக்ஷன் என்ன சொல்றோம்? biosynthetic phase அப்படின்னு சொல்றோம். And here you have to remember the photosynthetically active radiation. ஓகேவா? யாரு photosynthetic active radiationனா நம்மளோட photons வந்து எந்த வேவ் லென்த்துக்குள்ள நடக்கும்? ஓகேவா? 400 to 700 நானோமீட்டருக்குள்ள தான் நம்ம photons நடக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் வேவ் லென்த் தான் என்ன சொல்றோம்? photosynthetically active radiation. frequent கேட்பாங்க. photosynthetic active radiation ranges from what to what? ஓகேவா? 400 to 700 நானோமீட்டர். ஓகேவா? So where to get these notes? Nezuko. ஓகேவா? ஓகே, ஸோ இதை எங்கே எடுக்கலாம்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட QR கோடை வரும். அதே மாதிரி கீழே நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே பார்க்கலாம். யூ கேன் see the வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதில் இந்த நோட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? So then photosynthetic pigments. Okay, so first அப்படி ஸ்லோவா நம்ம லைட் ரியாக்ஷனுக்குள்ள என்டர் ஆகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு போகிறோம். ஓகேவா? ஸோ photosynthetic pigments. Okay, pigmentsனா ஒன்றும் இல்லை, these are the simple chemicals. Okay, what are these? These are simple chemicals. Okay, பட் அவனால ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் லைட் தான் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பாருங்க, they are going to observe the specific wavelength of light. ஓகேவா? ஸோ இப்போ குளோரோஃபில் ஏனா ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ்லென்த் ஆஃப் லைட் அப்சர்வ் பண்ணும், குளோரோஃபில் பீனா ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ்லென்த். ஸோ அதான் என்ன சொல்றாங்க, pigments are the chemicals. Okay, they are having the ability to observe the specific wavelength of light மட்டும் தான் அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம லீஃப் பார்க்க கிரீன் கலரா தெரியுது. அப்போ குளோரோஃபில் மட்டும் குளோரோஃபில் ஏ மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா நோ. ஓகேவா? லீஃப்ல நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்க போது. ஸோ அந்த பிக்மெண்ட்ஸை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, ஸோ ஹியர் we are going to separate the leaf pigments through the process called என்ன ப்ராசஸ் மூலமா? through the process called paper chromatography. ஓகேவா? ஸோ நேம்லயே இருக்கு இல்லையா, chromatography. இது என்ன பண்ண போகுது? கலரை பேஸ் பண்ணி நமக்கு செப்பரேட் பண்ணி கொடுக்க போகுது. ஓகே, இங்க மெயினா நம்ம என்ன பண்ண போறோம்? பேப்பர் குரோமட்டோகிராஃபி. ஓகே, அதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு செப்பரேட் ஆகிட்டு குளோரோஃபில் ஏ இஸ் கோயிங் டு கிவ் த பிரைட் கிரீன் ஆர் ப்ளூ கிரீன் கலர் கொடுக்க போது, குளோரோஃபில் பி எல்லோ கிரீன் கொடுக்கும். தென் we are having the xanthophyll yellow color, carotenes it is going to give the yellow to yellow orange color வந்து இது கொடுக்கும். ஓகேவா? இதெல்லாம் முக்கியம், நமக்கு நீட்ல கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ குளோரோஃபில் ஏ வந்து என்ன கலர் கொடுக்கும், இல்லைனா இதை 4 பிக்மெண்ட்டையும் ஆப்ஷன்ல அதான் மேட்ச் மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ குளோரோஃபில் ஏ என்ன கலர் கொடுக்குது? bright green to blue green color, whereas chlorophyll B yellow green color, xanthophyll yellow color, carotenes okay என்ன கொடுக்குது? yellow to yellow orange color வந்து கொடுக்குது. இதன் மூலமா through the paper chromatography மூலமா நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் chlorophyll A. ஓகேவா? chlorophyll A தான் நம்ம என்ன சொல்றோம்? primary pigment or chief pigment for photosynthesis. ஓகேவா? ஸோ ரிமைனிங் எல்லாமே என்னன்னா accessory pigmentsல வந்துருவாங்க. ஓகே, ஸோ chlorophyll A is the chief pigment or primary pigment of photosynthesis. Okay, ஏன்னா ஸோ இதுதான் வந்து நமக்கு மேக்ஸிமம் ரேட் ஆஃப் photosynthesis பண்ண போது. ரிமைனிங் எல்லாருமே என்ன பண்ண பார்த்தா going to act as antenna molecules. ஓகே, ஸோ அதான் என்ன சொல்றோம்னா accessory pigments.
So accessory pigments are also known as antenna molecules. ஏன் antenna molecules? Okay, இந்த accessory pigments கீழே யார் வருவா? So other than the chlorophyll. Chlorophyll A தவிர remaining chlorophyll B, xanthophyll, carotenes இதெல்லாமே comes under the accessory pigments. Okay, இந்த accessory pigments என்ன பண்ண போறாங்க? Okay, they are going to observe the different wavelength of light. Observe பண்ணி they are going to give the chlorophyll A. அப்போ எப்படி ஒரு ஆண்டனா மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒரு பர்టిక్యులர் wavelength of light observe பண்ணி so அந்த எனர்ஜி யாருக்கு கொடுக்க போறாங்க? chlorophyll A க்கு கொடுக்கறாங்க. So அப்போ இவங்களை என்ன சொல்ல போறோம்? antenna molecule. So அது மட்டும் இல்லாம they are going to prevent the photo oxidation of chlorophyll A. அப்ப photo oxidation of chlorophyll A னா என்ன? Okay, so chlorophyll A, okay, photo oxidation னா என்னன்னா high rate of, okay, light intensity ரொம்ப அதிகமா இருக்கு. light intensity ரொம்ப அதிகமா இருக்கும்போது அந்த டைம்ல நம்ம chlorophyll ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது ஈஸியா உடையலாம். ஸோ அப்போ ஈஸியா அந்த chlorophyll A ஓட ஸ்ட்ரக்சர் உடஞ்சிருச்சுன்னா நமக்கு ஃபோட்டோஸ் நடக்குமா? நடக்காது. ஓகேவா? ஸோ அதான் பாருங்க. ஸோ அப்போ அந்த chlorophyll A வந்து photo oxidation, photo means light, oxidation break down. அப்போ இந்த presence of light நமக்கு break down யார் prevent பண்றா? இந்த accessory pigments தான் they are going to prevent the photo oxidation of chlorophyll A. ஸோ இது ரெண்டு தான் நம்ம மெயினான accessory pigments ஓட வேலை. ஓகேவா? ஒன்று வந்து என்னது? They are going to observe the different wavelength of light. இல்லைனா wide range of wavelength of light என்ன பண்ணாங்க? Observe பண்ணி transfer this energy to the chlorophyll. And next என்னது? They are going to prevent the photo oxidation of chlorophyll A. Right? So then moving to the absorption spectrum. Absorption spectrum na enna? Okay, so let us consider ஒரு pigment எடுத்துக்கலாம். so ஒரு சைடு பாருங்க நமக்கு wavelength இருக்கு. so 400 600 700 அப்படி wavelength இருக்கட்டும். okay, இந்த சைடு எவ்வளவு லைட் வந்து அப்சார்ப் பண்ணுது. okay, so first I am going to take the chlorophyll A எடுத்துக்கலாம். so chlorophyll A பாருங்க இந்த பர்టిక్యులர் wavelength நிறைய லைட் அப்சார்ப் பண்ணுது. and again என்ன ஆகுது? அப்படியே reduce ஆகுது. again வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால அதாவது again red regionல நிறைய லைட் அப்சார்ப் பண்ணுது. okay, so அப்போ இது வந்து blue region, ஓகேவா? இது வந்து ரெட் ரீஜன். அப்போ ப்ளூ ரீஜன்ல ரெட் ரீஜன் என்ன பண்ணுது? நிறைய லைட்டை அப்சர்வ் பண்ணுது. ஸோ இந்த ஓவரால் கிராஃப் தான் நம்ம என்ன சொல்றோம்? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் பிக்மெண்ட்ஸ் கூட நம்மளால பிளாட் பண்ண முடியும். யூ கேன் சி அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நம்மளோட கரோட்டினாய்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? கரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஃபாலோட் பை chlorophyll B. ஓகே, ஸோ கொஸ்டின் சம்டைம்ஸ் கேட்கலாம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்ல யாரு மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் காட்டுறோம்னா which is done by chlorophyll B தான். ஓகேவா? chlorophyll எல்லாம் கிடையாது. ஸோ chlorophyll A நம்ம பிரைமரி பிக்மெண்ட், சீஃப் பிக்மெண்ட்லாம் சொல்லுவோம். பட் யார் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் காட்டுவா அப்படின்னு கேட்டா chlorophyll B தான். ஓகேவா? ரைட்டு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ATP அண்ட் NADPH? ஓகேவா? அவங்க ரெண்டு பேரும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ ATPல இட் வில் பி ஹேவிங் த 3 பாஸ்பேட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பாஸ்பேட்ல இருக்க ஹை எனர்ஜி பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பிரேக் டவுன் ஆகும்போது நமக்கு நிறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது ATP NADPH. ஓகே, நிக்கோட்டினமைட் டை அடினோசின் பாஸ்பேட் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த NADPH வந்து பிரேக் டவுன் ஆகும்போது வில் பி கெட்டிங் ஒரு ATP. ஓகே, ரைட். நமக்கு ஒரு NADH வந்து பிரேக் டவுன் ஆகும்போது வில் பி கெட்டிங், ஓகே, ஸோ ஒன் செகண்ட், ஓகே, ஒரு NADPHல இருந்து வில் பி கெட்டிங் 3 ATP. ஒன் செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஐ வில் பி ஸ்டக் சம்வேர். ஓகேவா? ஸோ ATP வந்து நமக்கு டைரக்டாக கிடைக்கிற எனர்ஜி, வேற NADPH வந்து பிரேக் டவுன் ஆகி வில் பி கெட்டிங் 3 ATP நமக்கு கிடைக்கும். ஃபைன். Okay, then moving to the action spectrum. So action spectrum na enna? So அந்த particular wavelength la, okay, எவ்வளோ rate of photosynthesis நடக்குது, so which is known as action spectrum. So இங்க பாருங்க, எனக்கு high rate of photosynthesis நடக்குனா அப்ப எனக்கு என்ன ஆகும்? large amount of oxygen release ஆகுமா? அப்ப large amount of oxygen release ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்? அந்த இடத்துல நிறைய rate of photosynthesis நடக்கும்ன்றத என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, so same இங்க wavelength இருக்கு. ஓகே, so இந்த சைடு என்ன சொல்றாங்க? எவ்வளோ ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது, அதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து தெரிஞ்சுக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்பெக்ட்ரம்ல பாருங்க, இந்த வேவ்லென்த் எனக்கு நிறைய ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. அப்போ நிறைய ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது, எனக்கு என்ன ஆகுது? மோர் அமௌண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கு மோர் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தா நமக்கு ஒன்று தெரிய வருதா? ஸோ நமக்கு என்ன தெரிய வருது? எங்கெல்லாம் எனக்கு chlorophyll A வந்து மேக்ஸிமம் அப்சர்ப்ஷன் காட்டுது. ஸோ பாருங்க, இந்த இடத்துல எனக்கு chlorophyll A மேக்ஸிமம் அப்சர்ப்ஷன் காட்டுது. ஸோ அதே இடத்துல பாருங்க, ஐ எம் கோயிங் டு அப்சர்வ் த மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அதே மாதிரி தான் இங்கே எனக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அப்சர்ப்ஷன் நடக்குது. அதே மாதிரி தான் இங்கே எனக்கு மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நம்ம கான்செப்ட் பண்ணி பார்க்கும்போது, ஓகேவா, ஸோ எங்கெல்லாம் எனக்கு chlorophyll A மேக்ஸிமம் அப்சர்ப்ஷன் காட்டுதோ எனக்கு அங்கெல்லாம் எனக்கு என்ன நடக்குது? மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்குது. ஸோ அதான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா,
maximum absorption of chlorophyll A in the blue and red region. ஓகேவா, எங்கெல்லாம் அது maximum absorption காட்டுதோ எனக்கு maximum rate of photosynthesis வந்து நடக்குது. ஸோ இதனால தான் நான் என்ன சொல்ல போகிறேன், chlorophyll A நான் என்ன சொல்ல போகிறேன், chief pigment or primary pigment of photosynthesis அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேவா, வேறஸ் நமக்கு chlorophyll B பாருங்க, even though chlorophyll B maximum absorption காட்டுது, பட் அந்த இடத்துல எனக்கு maximum rate of photosynthesis நடந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, அப்போ எங்கெல்லாம் எனக்கு chlorophyll A வந்து மேக்ஸிமம் அப்சர்வ் காட்டுதோ அங்கெல்லாம் எனக்கு மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்குது. ஓகேவா, ஸோ அப்போ மேக்ஸிமம் அப்சர்ப்ஷன் பை chlorophyll A, ஓகேவா, எங்கெல்லாம் ப்ளூ அண்ட் ரெட் ரீஜன். அப்போ மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குன்னா ப்ளூ ரீஜன்ல ரெட் ரீஜன். ஸோ இதே தான் நம்ம எங்கே பார்த்தோம், TW எங்கெல்மேனோட எக்ஸ்பெரிமெண்ட்லையும் நம்ம பார்த்தோம். ரைட்டா, ஸோ நெக்ஸ்ட் லைட் ரியாக்ஷன். ஸோ இப்போ தான் லைட் ரியாக்ஷனுக்குள்ள என்டர் ஆக போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா, நான் ஃபர்தரா போலாமா? கமெண்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஃபர்தரா போறேன். நெசுகோ, शंकर, अनु, अनिता, दिनेश, जोसफिन, अभिनया. ஸோ யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் இதை எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நாங்களும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸோட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக நாங்களும் நிறைய சாப்டர்ஸோட திரும்ப வந்து உங்களை பார்க்குறோம், நிறைய ஐடியாஸோட உங்களுக்கு MCQs. ஓகேவா, ஸோ எல்லாம் மேரத்தான்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே உங்களோட சப்போர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அது அளவுக்கு நம்மளும் நிறைய பண்ண முடியும். ஓகே, ஆல் குட். ஓகே, தேங்க்யூ நெசுக்கு. ஃபைன் ஃபைன் ஃபைன். photosynthetic pigments கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, photosynthetic pigments திரும்பவும் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு கெமிக்கல்ஸ் தான். ஓகேவா, சிம்பிளாக கெமிக்கல்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுதுன்னா லைட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, இப்போ chlorophyll Aனா ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த், இப்போ தானே பார்த்தோம் இல்லையா, அப்சர்ப்ஷனில் பார்த்தோம்ல. ஸோ chlorophyll A வந்து என்ன பண்ணோம், இந்த பர்டிகுலர் வேவ்லென்த்தில் மட்டும் லைட் அப்சர்வ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இது ஒரு பிக்மெண்ட், இது என்ன பண்ணுது, ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ்லென்த் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ணுது. அதே மாதிரி தான் அப்போ chlorophyll B இட் இஸ் ஆல்சோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், இதுவுமே ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், இது என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ணுது. அதே மாதிரி தான் கரட்டினாய்டும் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு அப்சர்வ் த பர்டிகுலர் வேவ்லென்த் ஆஃப் லைட். இதுதான் சிம்பிள், இதுதான் photosynthetic pigments. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபி அந்த கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா, okay, then now we are going to enter into the light reaction. Okay, light reaction குள்ள போறோம். So light reaction என்ன சொல்றோம்னா photochemical phase. என்னது, photochemical phase, because இங்க light energy வந்து chemical energy கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால என்ன சொல்றோம், photochemical phase. Okay, so first என்ன பண்ண போறோம், நம்ம photosynthetic pigments எல்லாம் என்ன பண்றாங்க, லைட்டை அப்சர்வ் பண்றாங்க. இப்போ லைட்டை அப்சர்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே என்ன நடக்க போகுதுன்னா வாட்டர் வந்து ஸ்பிளிட் ஆகுது. இப்போ வாட்டர் ஸ்பிளிட் ஆனால் என்ன ரிலீஸ் ஆகும், வாட்டர் ஸ்பிளிட் என்ன ரிலீஸ் ஆகும், there will be a release of oxygen. ஓகே, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது மூணாவது. ஓகே, ஃபோர்த்து பாருங்க, லாஸ்டா நம்மளோட இந்த லைட் ரியாக்ஷனோட எய்மே என்னன்னா ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ஹை எனர்ஜி கெமிக்கல் இன்டர்மீடியட்ஸ் லைக் ATP and NADPH. ஓகேவா, when you gonna take, okay, respiration எடுக்கிறேன். ஓகே, சரியா. ஸோ அப்போ லைட் ரியாக்ஷன் என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லைட் அப்சர்வ் பண்ண போறோம். ஓகேவா, தென் வாட்டர் வந்து ஸ்பிளிட் ஆகுது. வாட்டர் ஸ்பிளிட் ஆனால் என்ன ரிலீஸ் ஆகும், ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்மளோட வேலை என்ன, ஹியர் தேர் வில் பி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹை எனர்ஜி கெமிக்கல் இன்டர்மீடியட்ஸ் லைக் ATP and NADPH. ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தென் இவ்வளோ நேரம் நான் என்ன சொன்னேன், பிக்மெண்ட்ஸ் இதெல்லாம் கெமிக்கல். ஓகேவா, ஸோ அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க, தே கோயிங் டு ஃபார்ம் அ குரூப். ஓகே, ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த குரூப்பை தான் என்ன சொல்கிறோம், ஃபோட்டோ சிஸ்டம். அந்த குரூப் என்னது, ஃபோட்டோ சிஸ்டம். ஸோ இந்த ஃபோட்டோ சிஸ்டமில் ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. ஓகேவா, ஒன்று வந்து என்னென்னா லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ், இன்னொன்று என்னென்னா ரியாக்ஷன் சென்டர். ஓகேவா, என்னென்ன இருக்க போது, நமக்கு ரியாக்ஷன் சென்டர் ஒன்று இருக்கும், லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். இங்கே ரியாக்ஷன் சென்டரில் யார் இருப்பான்னா
ஒரே ஒரு குளோரோஃபில் மட்டும் என்னவா ஆக்ட் ஆக போகுது ரியாக்ஷன் சென்டரா ஆக்ட் ஆக போகுது யாரு ஒரு குளோரோஃபில் இந்த ஒரு குளோரோஃபில் தவிர ரிமைனிங் எல்லாரும் என்ன ஆக்ட் ஆக போறாங்க they are going to act as a light harvesting complex ஆக்ட் ஆக போறாங்க ஓகே சோ இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்ல என்னென்ன சார் இருக்கும் ஓகேவா other than the chlorophyll நம்மளோட chlorophyll B xanthophyll carotenes in addition to that நமக்கு என்ன இருக்கும் proteins present ஆயிருக்கும் ஓகேவா சோ ஒரு photo systemல என்ன இருக்கும் reaction centerம் light harvesting complex ஓகேவா சோ அந்த light harvesting complex என்ன இருக்கும் light harvesting pigments then proteins இருக்கும் சோ இதனால தான் அந்த light harvesting complex நம்ம என்ன சொல்றோம் antenna சொல்றோம் because இங்க இருக்கிற ஒவ்வொரு pigment என்ன பண்றாங்க ஒரு particular wavelength of light absorb பண்ணி they are going to give this energy to யார் கொடுக்க போறாங்க chlorophyll கொடுக்கறாங்களே சோ அதனால தான் அதை நம்ம antenna சொல்றோம் okay right then we are having the two photo systems ரெண்டு photo system இருக்கு so எதை பேஸ் பண்ணி அதோட டிஸ்கவரியை பொறுத்து நேமிங் பண்ணிருக்காங்க ஒன்னு வந்து photosystem 1 இன்னொன்னு வந்து photosystem 2 ஓகேவா இப்போ photosystem 1 வந்து எப்ப மேக்ஸிமம் அப்சர்ப்ஷன் காட்டும்னா 700 நானோமீட்டர்ல மேக்ஸிமம் அப்சர்ப்ஷன் காட்டும் சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா P700 okay P700 யாரு நம்மளோட photosystem 1 okay whereas photosystem 2 வந்து எப்ப maximum absorption காட்டும்னா 680 நானோமீட்டர்ல it will shows the maximum absorption so அப்ப photosystem 2 எப்படின்னு சொல்லலாம் P680 னு நம்ம சொல்லலாம் okay where we can find this photosystem 1 so நம்மளோட கிரானாலயும் இருக்கும் ஸ்ட்ரோமா லாமெல்லாலயும் நம்மளோட photosystem 1 வந்து இருக்கும் அப்ப எங்க photosystem 2 இருக்கும்னா photosystem 2 will be present only in the granum ஓகேவா எங்க மட்டும் தான் இருக்கும் கிரானம்ல மட்டும் தான் இருக்கும் அத நோட் பண்ணிக்கோங்க okay it is very important ஓகேவா so photosystem 2 will be present only in the grana whereas photosystem 1 will be present in the granalயும் இருக்கும் ஸ்ட்ரோமா லாமெல்லாலயும் இருக்கும் ஓகேவா so இத பேஸ் பண்ணி தான் நம்ம பின்னாடி cyclic non cyclic எல்லாம் பார்க்க போறோம் okay let's see so then நமக்கு photophosphorylation னா என்னன்னு தெரியும் what does mean by photona தெரியும்ல light ஓகேவா then phosphorylation னா என்னது ஆல்ரெடி நமக்கு adenosine diphosphate இருக்கு ஓகேவா ரெண்டு பாஸ்பேட் இருக்கு அது கூட நான் என்ன பண்ண போறேன் ஒரு பாஸ்பேட்டை ஆட் பண்றேன் ஓகேவா அப்ப என்ன சொல்லலாம் இத phosphorylation ஓகேவா அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் இங்க நடக்குது அப்போ ADP என்னவா மாறுது ATP ஆ மாறுது அது எப்ப நடக்குது இந்த presence of sunlightல நடக்குது சோ அதான் என்ன சொல்ல போறோம் photophosphorylation ஓகேவா photophosphorylation என்னது இந்த presence of sunlightல நம்ம என்ன பண்ண போறோம் ADP கூட இன்னொரு inorganic phosphate ஆட் பண்ணி ATP produce பண்ண போறோம் which is known as photophosphorylation இந்த photophosphorylation ரெண்டு இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் ஒன்னு வந்து cyclic இன்னொன்னு non cyclic ஓகேவா சோ ஒன்னு வந்து என்னது cyclic photophosphorylation இன்னொன்னு non cyclic எதை பேஸ் பண்ணி cyclic non cyclic சொல்றோம்னா based on the flow of electron எதை பேஸ் பண்ணி flow of ஓகேவா எலக்ட்ரானோட flow ஓகேவா சோ ஒரு இடத்துல இருந்து ரிலீஸ் ஆன let us consider photosystem 2 ல இருந்து ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் வந்து ஒரு photosystem 1 ல இருந்து ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் வந்து again photosystem 1 க்கே வந்தனா அது என்ன சொல்லலாம் cyclic whereas non cyclic னா photosystem 2 ல இருந்து ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் வந்து again photosystem 2 க்கு வராது ஓகேவா ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் திரும்ப வரல அப்ப இத நம்ம என்ன சொல்லலாம் non cyclic ஓகேவா சோ அப்படி இந்த எலக்ட்ரான் flow ஆயிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது phosphorylation நடக்க போகுது அப்ப என்ன சொல்லலாம் cyclic photophosphorylation இன்னொன்னு non cyclic photophosphorylation ஓகேவா புரிஞ்சதா okay so first we are going to discuss the non cyclic photophosphorylation okay non cyclic photophosphorylation அப்ப இங்க எலக்ட்ரான் ரிமூவ் ஆக போகுது பட் ரிமூவ் ஆன எலக்ட்ரான் திரும்ப வருமான்னு கேட்டா வரவே வராது okay which is known as non cyclic photophosphorylation ஓகேவா சோ இந்த non cyclic photophosphorylation எங்க நடக்கும் where it is going to take place நம்மோட கிரானால தான் இது வந்து நடக்க போகுது okay சோ இதுதான் தைலகாய்டு okay தைலகாய்டுக்குள்ள இருக்க ஸ்பேஸ் என்ன lumen and இத சுத்தி இருக்குது என்னது ஸ்ட்ரோமா okay ஒவ்வொரு தைலகாய்டோட மெம்பரேன் இருக்குல அந்த மெம்பரேன்ல அந்த photosynthetic pigments எல்லாம் present ஆயிருக்கு சோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்றது என்னது photosystem சோ அப்ப photosystem 1 இருக்கும் photosystem 2 இருக்கும் and இவங்க ரெண்டு பேருக்கு in between will be having the சில electron carriers so அவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன சொல்றோம் electron transport chain ரைட்டா then இந்த photosystem 2 கிட்ட நமக்கு oxygen evolving complex அதாவது water splitting complex இருக்கும் சோ அதையும் உங்களுக்கு சொல்றேன் நான் ஓகேவா சோ அப்ப first non cyclic photophosphorylation இந்த non cyclic photophosphorylation எனக்கு both photosystem 1 இன்வால்வ் ஆகணும் photosystem 2 மே இன்வால்வ் ஆகணும் ஓகே let us consider photosystem 2 எப்ப ஆக்டிவேட் ஆகும் ஓகேவா சோ எப்போ 680 நானோமீட்டர் ஓகேவா 680 நானோமீட்டர் ஆஃப் லைட் இங்க ஃபால் ஆகுதோ அப்ப என்ன ஆகும் எனக்கு photosystem 2 வந்து ஆக்டிவேட் ஆகும்
ஓகேவா ஸோ அப்போ ஆக்டிவேட் ஆகும்போது இங்கே இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணும் இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போகுமா அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணுது கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது இட் இஸ் கன்சிடர் 2 எலக்ட்ரான் போகுது ஓகே தென் இங்கேருந்து எலக்ட்ரான் எங்கே போகுதுன்னா பிளாஸ்டோ கியூனான் ஓகே ஃபோட்டோஸ்டம் 2லேருந்து எங்கே போகுது பிளாஸ்டோ கியூனானுக்கு இந்த 2 எலக்ட்ரான் பாஸ் ஆகுது ரைட் தென் பிளாஸ்டோ கியூனான்லேருந்து எலக்ட்ரான் எங்கே போகுது சைட்டோக்ரோம் B6F அண்ட் சைட்டோக்ரோம் B6Fலேருந்து plastocyanin okay then last of plastocyanin இருந்து photostem 1 க்கு போகுது ஓகேயா சோ இங்க சில எலக்ட்ரான் கேரியர்ஸ் செயினா பிரசன்ட் ஆயிக்காங்களே இதான் என்ன சொல்றோம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்னு சொல்றோம் ரைட் தென் அகைன் photostem 1 எப்ப ஆக்டிவேட் ஆகும் photostem 1 எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா சோ எப்பலாம் 700 நானோமீட்டர் லைட் வந்து இதுல ஃபால் ஆகுதோ எவ்வளோ 700 நானோமீட்டர் லைட் வந்து ஃபால் ஆகுதோ ஸோ அப்போ என்ன இட் வில் பி கெட் ஆக்டிவேட்டட் அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணோம் கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும் அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் கிரவுண்ட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போகுது அண்ட் அதுக்கடுத்து யார் போகுதுன்னா ஃபோட்டோஸ்டமோட பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர் ஃபோட்டோஸ்டம் 1ஓட பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர் யாருன்னா ஃபெரிடாக்சின் ஓகேவா தென் ஃபெரிடாக்சின்லேருந்து யாருக்கு போகுதுன்னா ஃபெரிடாக்சின் NADP ரிடக்டேஸ் யாரு ஃபெரிடாக்சின் NADP ரிடக்டேஸுக்கு போகுது இந்த ஃபெரிடாக்சின் NADP ரிடக்டேஸ் என்ன பண்ணுது ஓகேவா இது என்ன பண்ண போகுதுன்னா இங்கே லாஸ்ட்டாக ஹியர் வி ஆர் ஹேவிங் த ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டர் யார் அந்த ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டர் ஓகேவா NA ஓகேவா NADP plus ஓகேவா இதான் என்ன பண்ண போகுது இந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது ஸோ இந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணுது இட் இஸ் கோயிங் டு டேக் த புரோட்டான் ஓகே என்ன பண்ணுது புரோட்டான் எடுக்குது எங்க இருந்துன்னா ஸ்ட்ரோமாலேருந்து ஓகே இது எங்க இருக்கு ஸ்ட்ரோமால் சைடு தான் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ அப்போ ஸ்ட்ரோமாலேருந்து எடுத்துக்குது அப்போ NADP plus என்னவா மாறும் ஸோ இந்த எலக்ட்ரானே அக்செப்ட் பண்ணுது புரோட்டானே அக்செப்ட் பண்ணுது இட் வில் பி கன்வெர்டட் இன்டு NADPH என்னவா மாறப்போகுது NADPH மாறப்போகுது ஓகேவா ரைட் ஸோ அப்போ பாருங்க எலக்ட்ரான் நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஸ்டம் 2லேருந்து எலக்ட்ரான் எங்கே போகுது எக்ஸைட்டட் ஸ்டேட் போகுது தென் ஃபோட்டோஸ்டம் 2லேருந்து பிளாஸ்டோக்யூனோ சைட்டோக்ரோம் B6F அண்ட் சைட்டோக்ரோம் B6Fலேருந்து பிளாஸ்டோசைனின் தென் லாஸ்ட்டாக பிளாஸ்டோசைனின்லேருந்து ஃபோட்டோசிஸ்டம் 1க்கு வருது தென் ஃபோட்டோஸ்டம் 1ல அகைன் 700 நானோமீட்டர் லைட் வந்து ஃபால் ஆகும்போது என்ன பண்ணுது அகைன் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது தென் இந்த ஃபோட்டோஸ்டம் 1லேருந்து பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர் ஃபோட்டோஸ்டம் 1 யாருன்னா ஃபெரிடாக்சின் ரைட் தென் இந்த ஃபெரிடாக்சின்ல இருந்து ஓகேவா இந்த ஃபெரிடாக்சின்ல இருந்து எங்க போகுது FNR ஓகே FNRனா யாரு ஃபெரிடாக்சின் NADP ரிடக்டேஸ் அதை என்ன பண்ண போகுது இட் இஸ் கோயிங் டு ரெடியூஸ் NADP plus ஓகே NADP plus என்னவா மாறும் இந்த எலக்ட்ரானையும் இந்த புரோட்டானையும் அக்செப்ட் பண்ணி இட் வில் பி கன்வெர்டட் டு NADPH2 ஓகே அப்போ NADPH2 ப்ரொடியூஸ் பண்ணுது லைட் ரியாக்ஷனோட எய்மே அதுதானே NADPH2 ATP ஸோ இதே டைம்ல நமக்கு இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அட் த சேம் டைம் தேர் வில் பி ப்ரொடக்ஷன் ஆஃப் ATP ஆல்சோ ஓகேவா என்ன போகுது ADP கூட யாரு நம்மளோட ADP கூட அடினோசைன் டைபாஸ்பேட் கூட ஒரு இனார்கானிக் பாஸ்பேட்டிங் ஆட் ஆக போகுது அப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகுது எனக்கு ATP ப்ரொடியூஸ் ஆகுது ஓகேவா அப்போ டியூரிங் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன் எனக்கு ATPயும் ப்ரொடியூஸ் ஆகுது NADPHும் ப்ரொடியூஸ் ஆகுது ஓகேவா அண்ட் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறா போத் ஃபோட்டோஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோஸ்டம் 2 ரெண்டு பேருமே இங்க இன்வால்வ் ஆகுறாங்க ரைட்டு ஸோ இப்போ ஃபோட்டோஸ்டம் 2லேருந்து ரிமூவ் பண்ண எலக்ட்ரான் அப்படியே போயிட்டு கடைசியாக யாருக்கு போயிடுச்சு NADPHக்கு போயிடுச்சு அப்போ திரும்பி எலக்ட்ரான் ஃபோட்டோஸ்டம் 2க்கு போச்சா போகலை ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் ஓகேவா தென் அப்போ ஃபோட்டோஸ்டம் 2லேருந்து எலக்ட்ரான் போயிடுச்சு இப்போ திரும்ப யாராவது எலக்ட்ரான் கொடுக்கணும் இல்லையா ஸோ ஃபார் தட் வி ஆர் ஹேவிங் த oxygen evolving complex or water splitting complex okay the oxygen evolving complex or water splitting complex என்ன பண்ண போகுதுன்னா okay what is going to do it is going to split the water okay என்ன பண்ண போகுது water split பண்ண போகுது ஓகேவா let us consider ஒரு H2O எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ அந்த H2O break down ஆனால் என்ன ஆகும் எனக்கு 2H+ ஓகேவா 2H+ ஓகே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் 2 electrons ஓகேவா then oxygen so oxygen நம்ம O2 னு எழுத முடியாதனால so half O2 நான் எழுதுறேன் ஓகேவா half oxygen ரைட் ஸோ இந்த எலக்ட்ரான் இருக்குல்ல இந்த எலக்ட்ரான் தான் இங்கேருந்து ரிலீஸ் ஆன எலக்ட்ரானை போய் சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது ஓகேவா ஸோ அப்போ வாட்டர் ஸ்பிளிட் ஆனதுலேருந்து ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் தான் என்ன பண்ண போகுது இட் இஸ் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை த வாட்டர் த எலக்ட்ரான் வி ஹேவ் ரிமூவ்டு ஃப்ரம் த ஃபோட்டோஸ்டம் அகைன் என்ன பண்ணும் இந்த எலக்ட்ரான் அப்படியே ஃப்ளோ ஆகும் தென் கடைசியாக யார் எடுப்பா NADP plus அக்செப்ட் பண்ணிட்டு NADPHஆ மாறும் ஓகேவா திஸ் இஸ் அ நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் எங்கே நடக்குது கிரானால நடக்குது இட் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் இன் த கிரானா ஓகே ஓகே ஹர்ஷினி சுரேஷ் குமார் கீப் வீக்லி டெஸ்ட் ஓகே பண்ணலாம் ஃபைன் 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 ஓகே ஹர்ஷினி சுரேஷ் குமார் keep weekly test okay pannalam pannalam fine 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 okay harshini suresh kumar keep weekly test okay pannalam pannalam fine 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 okay harshini suresh kumar keep weekly test okay pannalam pannalam fine 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 okay harshini suresh kumar keep weekly test okay pannalam pannalam fine 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 okay harshini suresh kumar keep weekly test okay pannalam pannalam fine 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 okay harshini suresh kumar keep weekly test okay pannalam pannalam fine 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 okay harshini suresh kumar keep weekly test okay pannalam pannalam fine 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 okay harshini suresh kumar keep weekly test okay pannalam pannalam fine 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 okay harshini suresh kumar keep weekly test okay pannalam pannalam fine 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 okay harshini suresh kumar keep weekly test okay pannalam pannalam fine 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 okay harshini suresh kumar keep weekly test okay pannalam pannalam fine 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 okay harshini suresh kumar keep weekly test okay pannalam pannalam fine 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 okay harshini sure
Okay. So non-cyclic photophosphorylation ஏதாவது doubt இருக்கா? Is there any doubt in this students? சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம again cyclic போனோம், dark reactionல இருக்குது. ஓகே பாருங்க, FNR இருக்கு. ஓகேவா, FNR இருக்கு. FNR என்ன பண்ண போகுது? ஸோ திரும்பவும் நான் சொல்றேன் பாருங்க. FNR இருக்கு. ஓகே, ஸோ FNR என்ன பண்ணுது? எலக்ட்ரானை கொடுக்குது. ஓகே, எலக்ட்ரான் எடுத்துக்குது. இந்த எலக்ட்ரானை யாருக்கு கொடுக்க போகுதுன்னா NADP பிளஸ்க்கு கொடுக்குது. ஓகே, NADP பிளஸ் கொடுக்குது. ஸோ அப்போ இந்த NADP பிளஸ் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணனா இது புரோட்டானையும் அக்செப்ட் பண்ணும். அப்போ அந்த புரோட்டான் எங்கேருந்து இருக்கும்? இந்த ஸ்ட்ரோமா இருக்குல்ல, சுற்றி இருக்க ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரோமா. ஓகே, அதுலேருந்து என்ன பண்ணும்? சேம் டைமில் இட் இஸ் கோயிங் டு டேக் த ப்ரோட்டான்ஸ் ஆல்சோ. எவ்வளோ ப்ரோட்டான்? 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுதுன்னா 2 ப்ரோட்டான் இதை எடுத்துக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த NADP பிளஸ் என்னவா மாறுது? NADPH2. ஓகேவா, இப்போ புரியுதா? ஸோ இப்போ எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும்போது இந்த ப்ரோட்டானையும் அக்செப்ட் பண்ணி இது ரெடியூஸ் ஆகுது. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன? ரிடக்ஷன் தானே. ஸோ அதான் NADP பிளஸ் வந்து NADPH வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? நான் ஃபர்தரா போலாமா? நெசுக்கோ இருக்கீங்களா? ஷர்மிகா, ஹர்ஷினி, சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க பசங்களா, நம்ம ஃபர்தரா போகலாம். ஓகே ஓகே, ஃபைன் 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 ஃபைன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் போகிறோம். நெக்ஸ்ட் we are moving to the cyclic. ஓகேவா, ஸோ சைக்ளிக் பார்க்கலாம். ஓகேவா, சைக்ளிக் மொதல் எங்கே நடக்கும்? சைக்ளிக் will takes place in the stroma lamellae. ஓகேவா, நான் சைக்ளிக் எங்கே சொன்னேன்? கிரானால நடக்கும்னு சொன்னேன். வேற cyclic will takes place only in the stroma lamella. ஏன் ஸ்ட்ரோமா lamella நடக்கணும்? பிகாஸ் ஸ்ட்ரோமா lamella நம்மளோட both photostem 2, ஓகேவா, both photostem 2 as well as NADP reductase இருக்குல்ல, FNR, இவங்க ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க. அப்போ FNR இல்லைன்னா NADP பிளஸ் வந்து நம்ம NADP வச்சால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி photostem 2 இருக்காது. ஸோ அப்போ அதனால எனக்கு என்ன நடக்காது? நான் சைக்ளிக் நடக்காது. அப்போ ஸ்ட்ரோமா lamella சைக்ளிக் நடக்கும்னா பிகாஸ் இங்கே photostem 1 மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி இது எப்போ நடக்கும்? இந்த wavelength of light beyond 680 nanometer. ஸோ 680க்கு மேலே போயிடுச்சுன்னா photostem 2 will be inactive. ஓகேவா, அப்போ யார் மட்டும் தான் இருப்பா? அப்போ வெறும் photostem 1 மட்டும் தான் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ இங்கே நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னா லாஸ்ட்டில் we are going to produce ATP. ஓகேவா, this is very important. ஓகே, ஸோ இது என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா, ஸோ சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன். அப்போ இங்கே எலக்ட்ரானோட ஃப்ளோ எப்படி இருக்க போகுது? சைக்ளிக்காக இருக்க போகுது. லெட்ஸ் சி எப்படி அந்த சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் நடக்குதுன்னு. ஓகேவா, ஸோ photostem 1 எப்போ ஆக்டிவேட் ஆகும்? 700 நானோமீட்டர் லைட் வந்து ஃபாலோ ஆகும்போது photostem 1 will be activated, right இல்லையா? ஸோ அப்போ photostem 1 வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்போ இங்கே என்ன பண்ண போகுது? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்ல எலக்ட்ரான் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும். அப்போ 2 எலக்ட்ரான் இப்படி பாஸ் ஆகுது, ரைட். தென் இந்த photostem 1 இருந்து எங்கே போக போகுது? பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர் ஆஃப் photostem 1 ஃபெரடாக்சன். ஃபெரடாக்சன்லேருந்து எங்கே போகுதுன்னா பிளாஸ்டோக்யூனோன். ஜென்ரலாக ஃபெரடாக்சன்லேருந்து என்ன போயிருக்கணும்? FNRக்கு போயிருக்கணும். இங்கே FNR கிடையாது. ஸோ அப்போ FNRக்கு பதில் இது எங்கே டைரெக்டாக கொடுக்குது? நம்மளோட ETSக்கு கொடுக்குது. ஓகேவா, அப்போ ETSக்கு கொடுக்குது. தென் அகைன் பிளாஸ்டோக்யூனோன்லேருந்து சைட்டோக்ரோம் B6F அண்ட் பிளாஸ்டோசைனின். ஓகேவா, தென் அகைன் எலக்ட்ரான் எங்கே வந்துருச்சு? Again it is returned back to the photosystem 1. ஓகேவா, ஸோ அப்போ பாருங்க இங்கே என்ன இருக்கு? எலக்ட்ரான் ஃப்ளோ சைக்ளிக்காக நடக்குது இல்லையா? ஸோ அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன். ஓகே, தென் இப்போ இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குது வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ETS. நம்மளோட ADP கூட ஒரு இனார்கானிக் பாஸ்பேட் சேரும்போது நமக்கு ATP ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும்போது எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ATP ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன். இது எங்கே நடக்கும்? ஸ்ட்ரோமா lamella is going to take place. ஸோ இங்கே நமக்கு both photostem 2 as well as NADP reductase were absent. அண்ட் இங்கே wavelength of light எப்படி இருக்கும்? Beyond 680 nanometer. அப்போ beyond 680 nanometer only photostem 1 will be functional. ஓகேவா, அண்ட் இங்கே நம்ம என்ன சிந்தசிஸ் பண்ண போகிறோம்? only ATP மட்டும் தான் சிந்தசிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, this is a non-cyclic students. ஓகேவா, ஓகே. ஸோ அப்போ நம்ம ஃபர்தராக போகலாம். ஸோ this is cyclic photophosphorylation. ஞாபகம் என்னன்னா இங்கே ஒன்லி ATP மட்டும் தான், ATP NADP வச்சும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். இதை வச்சு தான் நமக்கு மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஸோ நான் சைக்ளிக் எங்கே நடக்கும்? நம்மளோட கிரானால நடக்கும். சைக்ளிக் எங்கே நடக்கும்? ஸ்ட்ரோமா lamella. பிகாஸ் ஸ்ட்ரோமா lamella both photostem 2 and NADP reductase were absent. ஓகேவா, அண்ட் நான் சைக்ளிக்ல யார் இன்வால்வ் ஆவா? இந்த நான் சைக்ளிக் நமக்கு போத்
photosystem 1 and photosystem 2 will be involved. One involve ஆகும், photosystem 2 involve. வேற cyclicல photosystem 1 மட்டும் தான் என்ன பண்ண போகுது, involve ஆக போகுது, ரைட்? அண்ட் நம்மளோட நான் சைக்கிளிக்ல NADP வச்சு ப்ரொடியூஸ் பண்ணோம், ATP ப்ரொடியூஸ் பண்ணோம். வேற நம்மளோட சைக்கிளிக்ல ATP மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ முன்னாடியே பார்த்தோம் photosystem 2 கூட யார் அசோசியேட் ஆயிருந்தா, நம்மளோட ஆக்சிஜன் எவால்விங் காம்ப்ளெக்ஸ் ஆர் வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் அதை என்ன பண்ணோம், வாட்டரை ஸ்பிளிட் பண்ணோம். ஓகே, வாட்டர் ஸ்பிளிட்டிங் தான் நம்ம என்ன சொல்றோம், photolysis of water. Photo means in the presence of light. இங்க என்ன ஆகுது, வாட்டர் வந்து பிரேக் டவுன் ஆகுது, லைசிஸ் ஆகுது. அப்போ வாட்டர் பிரேக் டவுனா என்ன ஆகும், எனக்கு ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க there is no photolysis of water and there is no release of oxygen எங்க சைக்கிளிக்ல. ஸோ இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும், என்ன மாதிரியான கொஸ்டின் வந்தாலும் you can easily answer students. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக். ஓகேவா? அப்போ சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் மூலமா நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம், ATP மட்டும். நான் சைக்ளிக் ஃப்ளோல போத் ATP அண்ட் NADP வச்சு இது ரெண்டுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். நான் சைக்ளிக்ல போத் photosystem 2 அண்ட் photosystem 1. வேற சைக்ளிக்ல ஒன்லி photosystem 1 மட்டும்தான். ஓகேவா? So then moving to the chemiosmotic hypothesis. Okay, chemiosmosis hypothesis which was given by P. Mitchell. Okay, so அதாவது இங்க நமக்கு ஒரு இடத்துல proton gradient வந்து create ஆக போகுது. Okay, அப்ப இந்த proton என்ன பண்ணுவாங்க, higher concentration to lower concentration move ஆவாங்க. அப்ப higher concentration to lower concentration move ஆகுறது நம்ம என்ன சொல்லுவோம், osmosis, right? So அப்போ அந்த டைம்ல நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ண போறோம், ATP ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஸோ இது நம்ம என்ன சொல்றோம்னா chemiosmotic hypothesis. ஓகேவா? ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சர், இது என்னது, ஸோ this structure is nothing but thylakoid. ஓகேவா? இது என்ன, thylakoid. ஸோ அப்போ thylakoidக்குள்ள இருக்க ஸ்பேஸ் என்ன சொன்னோம், lumen. ஓகேவா? அப்போ வெளியே இருக்க ஸ்பேஸ் என்ன, stroma. ஓகேவா? ரைட். Then இந்த thylakoid membrane தான் யார் இருக்கா, both photosystem 1 and photosystem 2 எல்லாம் இருக்க போகுது. So அப்போ photosystem 1, ஓகேவா? So then photosystem 1 and photosystem 2. Okay, so first photosystem 2 எப்போ maximum absorption காட்டும், photosystem 2 will show the maximum absorption at 680 nanometer. Okay, அப்போ 680 nanometer light வந்து இங்க fall ஆகுது. எவ்வளோ, 680 nanometer, ரைட்? தென் அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணும், கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும். அப்போ இங்க இருந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் போகுதுன்னா, இட்ஸ் a primary electron acceptor of நம்மளோட photosystem 2. ஓகேவா? ஸோ அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணுது, நம்மளோட ஃபியோஃபைட்டனுக்கு போகுது. ஓகே, பிரைமரி எலக்ட்ரான் acceptor of photosystem 2 யாருன்னா ஃபியோஃபைட்டன். ஓகே, என்ன பண்ணுது, ரெண்டு எலக்ட்ரான் அப்படி பாஸ் ஆகுது, ரைட்? தென் இந்த எலக்ட்ரான் எங்க போகும்னா, இட் இஸ் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் த எலக்ட்ரான் டு த proton carrier, not an electron carrier அப்படின்ற மாதிரி என்சைட்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபியோஃபைட்ல இருந்து எங்க போகுது, பிளாஸ்டோகைன். இந்த பிளாஸ்டோகைன் வந்து இருக்கு இல்லையா, இந்த பிளாஸ்டோகைன் இஸ் நாட் அ எலக்ட்ரான் கேரியர், இட் இஸ் அ புரோட்டான் கேரியர் அப்படின்னு என்சைட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான் அப்படி போகுது, ரைட்டா? ஸோ அப்போ அந்த பிளாஸ்டோகைன் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு டேக் த புரோட்டான். எங்க இந்த புரோட்டான் எடுக்குது, இட் இஸ் கோயிங் டு டேக் த புரோட்டான் ஃப்ரம் த ஸ்ட்ரோமா. அப்போ என்ன பண்ணுது, இந்த இடத்துல இட் இஸ் கோயிங் டு டேக் 2H+ ஆல்சோ. என்ன எடுக்குது, H+ எடுக்குது. ஓகேவா? தென் 2H+ எடுத்து இது என்னவா ரெடியூஸ் ஆக போகுது, இட்ஸ் கோயிங் டு ரெடியூஸ் இன்டு பிளாஸ்டோக்யூனால். ஓகே, என்னவா, பிளாஸ்டோக்யூனாலா ரெடியூஸ் ஆகுது, ரைட்டு? தென் பிளாஸ்டோக்யூனால் ரெடியூஸ் ஆகிட்டு இந்த எலக்ட்ரானை யாரு கொடுக்குன்னா, சைட்டோக்ரோம் B6F ரெண்டு எலக்ட்ரான் கொடுக்குது. அகைன் இந்த பிளாஸ்டோக்யூனால் இருக்கு இல்லையா, அகைன் இது பிளாஸ்டோக்யூனாலா மாறிடும். ஓகேவா? தென் வாட் அபௌட் த புரோட்டான், அந்த புரோட்டான் என்ன போகுதுன்னா, தீஸ் புரோட்டான் வில் பி ரிலீஸ் இன்சைட் த எங்க லியூமனுக்குள்ள இந்த புரோட்டான் ரிலீஸ் ஆகும். யார் ரிலீஸ் ஆக போறா, புரோட்டான்ஸ் வில் பி ரிலீஸ்ட். ஸோ இந்த மாதிரி H+ நமக்கு என்ன பண்ணிடும், ரிலீஸ் பண்ணிடும். ஓகேவா? ரைட்? தென் நெக்ஸ்ட் எலக்ட்ரான் இப்போ யார்கிட்ட இருக்கு, சைட்டோக்ரோம் B6F கிட்ட இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான் எங்க போக போகுது, நம்மளோட பிளாஸ்டோசைன். ஸோ 2 எலக்ட்ரான் வில் பி ரீச்சிங் த பிளாஸ்டோசைன். பிளாஸ்டோசைன்ல இருந்து எங்க வர போகுது, photosystem 1க்கு வருது. ஓகே, ஸோ தென் photosystem 1 எப்போ ஆக்டிவேட் ஆகும், ஸோ இட் இஸ் கோயிங் டு ஷோ, எப்போ இது ஆக்டிவேட் ஆகும், நம்மளோட 700 nanometer லைட். ஓகேவா? இங்கே என்னது, 700 nanometer லைட் வந்து ஃபால் ஆகும்போது, ஓகேவா, நம்மளோட photosystem 1 வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும். அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும்போது ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணலாம். அப்போ இந்த எலக்ட்ரான் எங்கே போகுது, பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர் ஆஃப் photosystem 1க்கு போகுது, தட் இஸ் ஃபெரடாக்சன். ஸோ அப்போ ரெண்டு எலக்ட்ரான் இப்போ ஃபெரடாக்சன் கிட்ட இருக்கு. அண்ட் ஃபெரடாக்சன்லேருந்து எலக்ட்ரான் யாருக்கு போகும், FNR. ஓகே, FNR எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க.
FNR எங்க present ஆகுது towards the stromal side. Okay, towards the stromal side of the thylakoid membrane. Okay, thylakoid membrane ஓட stromal side ல தான் யார் present ஆயிருக்கு FNR present ஆயிருக்கு. Okay, then இந்த FNR என்ன பண்ணும் நம்மளோட NADP plus என்னவா மாத்தும் it will be converting our NADP plus into NADPH ஆ மாத்தும். Okay, so இந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ண போறது யாரு NADP plus யாரு NADP plus. Okay, அது என்னவா மாற போகுது NADPH ஆ மாற போகுது. Okay, NADPH ஆ மாற போகுது. அப்ப இந்த புரோட்டான் எங்க இருந்து வந்தது அந்த H எங்க இருந்து வந்தது so this was came from the stroma. Okay, இந்த ஹைட்ரஜன் எங்க இருந்து வந்திருக்குனா stroma ல எங்க இருந்து வந்தது it came from the stroma. Okay, right ah fine. Okay, right. So இப்போ இந்த எலக்ட்ரான் இங்க போயிடுச்சு then நம்ம என்ன பண்ணியாச்சு NADPH ப்ரொடியூஸ் பண்ணாச்சு ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டர் யாரு NADP+ தான் fine. அப்போ photosystem 1 ல இருந்து எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகி போயிடுச்சு சாரி photosystem 2 ல இருந்து எலக்ட்ரான் போயிடுச்சு இப்போ photosystem 2 க்கு யாராவது இந்த எலக்ட்ரான் திரும்ப கொடுக்கணும் இல்லையா who is going to give this electron back to the photosystem 2 so இங்க யாருன்னா அவனோட ஆக்சிஜன் லெவலிங் காம்ப்ளெக்ஸ் வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கா இது என்ன பண்ணும் it is going to split the water அப்போ என்ன போகுது நம்மளோட H2O ஓகேவா H2O என்னவா மாறும் 2H plus ஓகேவா and 2 electrons and half O2 ஓகேவா என்னது half O2 release ஆகும் and இந்த electron தான் என்ன பண்ண போகுது is going to satisfy the whatever the electron we have removed from the photosystem 2 ஓகேவா ரைட் so இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஸ்டோரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஓகே ஃபைன் ஓகேவா so இந்த ஸ்டோரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு எஸ் பீட்டர் மிச்சல் கரெக்ட்னஸ் இருக்கும் எஸ் ரைட்லையா so அப்ப பாருங்க so நமக்கு இங்க நடக்கும்போது இது என்ன பண்ணுது நம்மளோட ஆக்சிஜன் எவால்விங் காம்ப்ளெக்ஸ் ஆர் வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுது புரோட்டானை நம்மளோட லியூமனுக்குள்ள அதிகப்படுத்துது அதே மாதிரி இந்த நான் சைக்கிளிக் திரும்ப நடக்கும்போது நமக்கு என்ன ஆகும் ஸ்டோமால இருந்து புரோட்டான்ஸ் வந்து உள்ள வருமா யாரு பம்ப் பண்ண போறா இந்த பிளாஸ்டோக்யூனல் லியூமனுக்குள்ள புரோட்டான்ஸை பம்ப் பண்ண போகுது ஓகேவா ஸோ இதே மாதிரி கண்டிஷன் நடந்திருக்கு இன்னொரு ஸ்டோரி பாருங்க இங்க நம்ம NADP+ என்ன பண்ணிட்டு இருக்கான் ஸ்ட்ரோமால இருந்து புரோட்டான்ஸ் எடுத்துட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா என்ன பண்ணிட்டு இருக்கு நமக்கு ஸ்ட்ரோமால இருக்கிறதெல்லாம் என்ன வருது ஒரு சைடு லியூமன் வருது அதே மாதிரி லியூமனுக்குள்ளேயும் நமக்கு வாட்டர் ஸ்பிட்டிங்னால புரோட்டான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது அண்ட் ஸ்ட்ரோமால இருக்கிற புரோட்டானை இன்னொரு ஆள் யார் எடுக்கிறா NADP+ எடுக்கு ஸோ இதனால அல்டிமேட்டா நமக்கு என்ன ஆக போகுதுன்னா ஸோ கடைசியா நமக்கு என்ன ஆக போகுதுன்னா ஸ்ட்ரோமால H+ அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் இஸ் கோயிங் டு reduce okay whereas lumen என்ன போகுது lumenல H+ ions ஓட concentration okay H+ ஓட concentration is going to increase okay அப்போ concentration difference create ஆயிடுச்சா across the thylakoid membrane வெளிய concentration கம்மியா இருக்கு உள்ள concentration அதிகமா இருக்கு அப்ப H+ ions concentration அதிகமா இருந்தா pH increase ஆகுமா decrease ஆகுமா ஓகேவா so H+ ions ஓட concentration increase ஆனா ஓகேவா pH வந்து increase ஆகுமா decrease ஆகுமா ஆன்சர் பண்ணுங்க lumenக்குள்ள pH வந்து increase ஆகுமா decrease ஆகுமா if H+ ion concentration increases what was the answer yes pH வந்து decrease ஆக போகுது அதாவது acidic pH ஆ மாற போகுது correct super வர்ஷா super ஓகேவா சோ क्वेश्चनல கேட்பான் H+ ions concentration increase ஆனா lumenல வந்து என்னது pH வந்து increase ஆகுமான்னு கேட்டா no இங்க pH வந்து என்ன ஆக போகுது decrease ஆக போகுது acidic pH ஆ மாற போகுது ஓகே சோ அப்ப என்ன ஆயிடுச்சு நமக்கு ஸ்ட்ரோமால புரோட்டான் கான்சன்ட்ரேஷன் கம்மி lumenல புரோட்டான் கான்சன்ட்ரேஷன் அதிகம் அப்ப நமக்கு இங்க என்ன gradient கிரியேட் ஆயிருக்கு புரோட்டான் gradient வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கு ரைட்ல சோ நம்ம எல்லா சிஸ்டமே என்ன பண்ணோம் ஈக்குலிபிரியம் ட்ரை பண்ணுமா அப்ப whatever the protons were accumulated inside the lumen okay lumen குள்ள accumulate ஆன protons எல்லாம் என்ன பண்ண போகுது they are going to return back to the எங்க வர போறாங்க ஸ்ட்ரோமாக்கு வர போகுது ஓகே அப்போ புரோட்டான் gradient வந்து என்ன ஆகுது பிரேக் டவுன் ஆகுதுன்னு நான் சொல்லலாமா சோ அப்போ இந்த H+ ions ஓகே யாரு H+ ions நம்மளோட lumenல இருந்து ஓகே from the lumen okay from the lumen they are going to return back to the stroma அப்போ என்ன சொல்லலாம் புரோட்டான் gradient வந்து என்ன ஆகுது பிரேக் டவுன் ஆகுது அப்போ இவங்க வெளியே வரும்போது இங்க என்ன போகுது சோ இங்க வராங்களே சோ இங்க நமக்கு என்ன நடக்கணும் facilitated diffusion மூலமா they will come back ஓகே சோ அப்போ இங்க நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா நம்மளோட
ADP கூட ஓகேவா யாரு ADP கூட ஒரு இனார்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ஓகேவா ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் யார் இந்த ஸ்ட்ரக்சர் யாருன்னா ATP சிந்தேஸ் ஓகேவா ஸோ இதில் என்ன இருக்குன்னா CF0 CF1 இருக்கும் அதெல்லாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ATP சிந்தேஸ்னு சொல்லுவோம் இந்த ATP சிந்தேஸ் மூலமாக என்ன பண்ண போகிறோம் நம்ம ATP வந்து சிந்தசிஸ் பண்ண போகிறோம் ஓகேவா அடினோசைன் டைபாஸ்பேட் கூட ஒரு இனார்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ஹியர் we are going to get the ATP ஓகேவா அப்போ லைட் ரியாக்ஷனோட பை ப்ராடக்ட்ஸ்லாம் யார் யார் சொன்னோம் நம்மளோட ATP and NADPH ஓகே யார் ATP and NADPH ப்ரொடியூஸ் பண்ணியாச்சா ஓகேவா ஸோ தென் நீங்கள் வாட்டர் ஸ்ப்ளிட் ஆச்சா ஆக்சிஜன் ரிலீஸ் ஆச்சா ஓகேவா ஸோ அப்போது லைட் ரியாக்ஷனோட ஸ்டெப்ஸ்லாம் என்னென்னது லைட் அப்சார்ப்ஷன் ஓகேவா வாட்டர் ஸ்ப்ளிட் ஆச்சு ஆக்சிஜன் ரிலீஸ் ஆச்சு அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஹை எனர்ஜி கெமிக்கல் இன்டர்மீடியட்ஸ் லைக் ATP and NADPH ஓகேவா இதுதான் தான் லைட் ரியாக்ஷன் ஓகே இந்த ATP NADPHலாம் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரோமல் சைடு எங்கே ஸ்ட்ரோமல் சைடு தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த ஸ்ட்ரோமால் நமக்கு என்ன நடக்கும் ஃபர்தராக இதை யூஸ் பண்ணி நமக்கு டார்க் ரியாக்ஷன் இஸ் கோயிங் டு டேக்ஸ் பிளேஸ் யார் டார்க் ரியாக்ஷன் எங்கே நடக்கும் ஸ்ட்ரோமால் நடக்கும்போது பிகாஸ் டார்க் ரியாக்ஷன் தேவையான என்சைம் எல்லாமே அந்த ஸ்ட்ரோமால தான் இருக்குது ஓகேவா புரிஞ்சதா கெமியோஸ்மோட்டிக் ஹைபோதசிஸ் ஓகேவா அதே மாதிரி சைக்ளிக் நான் சைக்ளிக் ஏதாவது டவுட் இருக்கா ஸோ நம்ம லைட் ரியாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அனு அனிதா தினேஷ் ஓகேவா ஆராபதி வர்ஷா நசுகோ ஏதாவது டவுட் இருக்கா இல்லை நான் ஃபர்தராக நான் போகலாமா சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க பசங்களா நம்ம ஃபர்தரா போலாம் ஸோ லாஸ்ட்டாக பாருங்கள் கெமியாஸ்மோட்டிக் ஹைபோதசிஸ்க்கு என்னென்ன வேணும் ஓகேவா ஸோ வி நீட் எ மெம்பரைன் ஓகேவா தைலகாய்டு மெம்பரைன் வேணும் ஓகேவா நெக்ஸ்ட் Sir, if non-cyclic photophosphorylation produce both ATP and NADPH, okay, why does plant still need cyclic photophosphorylation? Okay, va? Cyclic photophosphorylation எப்பயுமே நடக்காது கொஞ்சம் ரேர் கேஸ்ல நடக்கும் மோஸ்ட்லி நமக்கு நான் சைக்ளிக் தான் நடக்கும் ஓகேவா ஸோ இந்த சைக்ளிக்ல ப்ரொடியூஸ் ஆகிற ATP அண்ட் நான் சைக்ளிக்ல ப்ரொடியூஸ் ஆகிற ATP தான் நமக்கு எங்கேயும் யூஸ் பண்ணோம்னா CO2 ஃபிக்சேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே டன் ஃபைன் ஸோ தென் நமக்கு என்ன வேணும் ப்ரோட்டான் பம்ப் இங்கே ப்ரோட்டான் பம்ப் யார் பிளாஸ்டோக்யூனான் ப்ரோட்டான் கிரேடியன்ட் கிரியேட் ஆச்சா ஓகேவா அதனால நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் ATP ஸோ அந்த ATP ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யார் வேணும் ATP சிந்தேஸ் அந்த ATP சிந்தேஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஜென்ரலாக ATP சிந்தேஸில் 2 பார்ட் இருக்கும் ஓகேவா ஸோ குளோரோபிளாஸ்ட் F0 குளோரோபிளாஸ்ட் F1 ஓகேவா ஸோ இந்த F0 வந்து என்னன்னா இட் இஸ் இன்டெக்ரல் ப்ரோட்டீன் ஏன்னா இது வந்து நம்மளோட தைலகாய்டு மெம்பரேனுக்குள்ள கம்ப்ளீட்டாக பரி ஆயிருக்கும் integral protein ஓகேவா it is going to act as a transmembrane channel so இங்க என்ன நடக்கும்னா through facilitated diffusion okay facilitated diffusion னா நமக்கு என்ன வேணாம் எனர்ஜியே தேவையில்ல எனர்ஜி இல்லாம நமக்கு மாலிகுல்ஸ் வந்து பாஸ் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ H+ அயன்ஸ் வந்து என்ன ஆக போகுது இந்த சேனல் வழியா பாஸ் ஆகுது ஓகேவா ஸோ தென் நமக்கு இந்த CF1 இருக்குல்ல அந்த CF1 இட் இஸ் அ பெரிஃபரல் ப்ரோட்டீன் வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்கோம் அதான் பெரிஃபரல் ப்ரோட்டீன் நம்ம சொல்றோம் ஓகே தென் இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ADP கூட இனார்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ATP ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த ப்ரோட்டான்ஸ் இருக்குல்ல அந்த ப்ரோட்டான்ஸ் இப்படி பாஸ் ஆகி வரும்போது நமக்கு என்ன ஆகும் இந்த கேட்டலிக் சைட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ATP is going to activate and ADP will be converted into a ATP ஸோ அதனால தான் என்ன சொல்றோம்னா இந்த CF1 இருக்கு இல்லையா it is a site for synthesis of ATP அது என்ன சொல்றோம் it is a site for synthesis of ATP அப்படின்னு நம்ம சொல்றோம் ரைட்
ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இது நாலுமே கேட்பாங்க. ஸோ ஒரு கெமியாஸ்மோசிஸ்க்கு என்னென்ன வேணும்? மெம்பரேனா தைலகான் மெம்பரேன், ப்ரோட்டான் பம்ப்னா பிளாஸ்டோக்யூனான், தென் ப்ரோட்டான் கிரேடியன்ட் கிரியேட் ஆகணும், தென் லாஸ்ட்டாக எனக்கு ஏடிபி சிந்தேஸ் வேணும். ஸோ அதை வச்சு தான் என்னால் என்ன பண்ண முடியும்? ஏடிபி வந்து சிந்தசிஸ் பண்ண முடியும். ஓகே, தென் இந்த நோட்ஸ் வேணும்னா யூ கேன் ஸ்கேன் திஸ் கியூஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணும்போது யூல் பி கெட்டிங் த நோட்ஸ். ஓகேவா? ஸோ நெசுக்கோ கேட்டிங் இல்லையா? ஸோ இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வில் பி கெட்டிங் ஆல் த நோட்ஸ். ஓகேவா? டெய்லி நம்ம லைவ் போயிட்டு இருக்க எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதோட லைட் ரியாக்ஷன் முடிச்சாச்சு. ஸோ லைட் ரியாக்ஷன் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைன்னா நம்ம டேரெக்டாக டார்க் ரியாக்ஷன் போகலாம். C3 C4 ஃபோட்டோரெஸ்பிரேஷன் அப்படியே டேரெக்டாக உள்ள என்ட்ரு ஆயிடலாம். ஏதாவது டவுட் இருக்கா? ஷர்மிகா, நெசுக்கோ, வர்ஷா, அனு, அனிதா, தினேஷ், शंकर लिंकेश, डॉक्टर का स्टूडेंट्स ना फर्दर போலாமா? Okay, we'll move to the dark reaction. Okay, dark reaction என்னது? So நம்மளோட dark reaction is also known as biosynthetic phase. Okay, இல்லனா CO2 fixation phase னு கூட சொல்லலாம். It is a place where both ATP and NADPH நம்ம என்ன பண்ண போறோம்? யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? So அப்போ நெசுக்கோ ஓகே clear fine. ஓகேவா? So it is a place where ஓகேவா எங்க நம்ம ATP NADPH யூஸ் பண்ண போறோம்னா இந்த dark reaction. Dark reaction எங்க நடக்கும்? It will take place in the stroma. ஓகேவா? So இந்த dark reaction நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? So எதை ரெண்டா பிரிக்க போறோம்? எதை பேஸ் பண்ணி? நம்ம C3 pathway and C4 pathway. ஓகே, ஒரு சில பிளான்ஸ் எல்லாமே C3 pathway யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ண போறாங்க? CO2 ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பிளான்ஸ்லாம் நான் என்ன சொல்ல போறேன்னா C3 பிளான்ஸ். ஓகே, யாரெல்லாம் C3 pathway மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க? CO2 ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அந்த பிளான்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? C3 பிளான்ஸ். அப்போ C3 pathway இன் கேஸ் ஆஃப் C3 பிளான்ஸ் எங்க நடக்கும்னா it will take place in the mesophyll cells. ஓகே, ஸோ C3 பிளான்ஸ்ல C3 pathway எங்க நடக்கும்னா mesophyll cells. So here we are having the example of C3 plants, tomato, bell pepper. These are the examples for C3 plants. Then coming to the C4 plants. Okay, so C4 plants is going to use the C4 pathway. Okay, so அப்ப C4 pathway நமக்கு என்ன நடக்கும்னா C3 pathway நடக்கும், C4 நடக்கும். அப்போ C3 pathway C4 plantsல எங்க நடக்கும்? திரும்பவும் சொல்றேன், C3 pathway C4 plantsல எங்க நடக்கும்னு கேட்டா bundle sheath cells. ஓகே, whereas அப்ப C4 pathway எங்க நடக்கும்னா it will take place in the mesophyll. அப்படியே ரிவர்ஸ். ஓகேவா? C3 plantsல C3 pathway எங்க நடக்கும்னா mesophyll. அதே மாதிரி C4 plantsல C4 pathway எங்க நடக்கும்? mesophyll cells. whereas C3 pathway bundle sheath cellsல நடக்க போகுது. அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்கு? சொர்க்கம், மை, சுகர் கேன். ஓகேவா? என்சிஆர்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான் இது எல்லாமே. ஸோ ஸ்ரீராம். ஓகேவா? கிளாஸ் டைமிங் ஈவினிங் 6 to நம்ம 9 வரைக்கும் போகும் ஸ்டூடெண்ட்ஸ். டெய்லி லைவ் கிளாஸஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எல்லாமே 1 by 1 we are covering. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான நோட்ஸ் எல்லாமே யூ கேன் கெட் இன் த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஓகே ஸ்ரீராம், ரைட்டா? C4 பிளான்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொர்க்கம், மெய்ஸ் அண்ட் சுகர் கேன். ஓகேவா? ஸோ அப்போ டார்க் ரியாக்ஷனை ரெண்டா பிரிக்கிறோம். C3 pathway, C4 pathway. C3 pathwayனா என்ன பண்றாங்க? These are the plants, they are going to use a C3 pathway யூஸ் பண்ணி CO2 ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவங்களாம் யாரு? C3 plants. C3 plantsக்கு எக்ஸாம்பிள் டொமேட்டோ அண்ட் பெல் பெப்பர். ஓகே, C4 pathway எடுத்துக்கலாம். C4 pathway ஃபாலோ பண்ற பிளான்ஸ் என்ன சொல்றோம்? C4 plants. அப்போ C4 plantsல ஒன்லி C4 pathway மட்டும் தான் நடக்குமா கேட்டா கிடையாது. இங்க C3 நடக்கும், C4 நடக்கும். அப்போ C4 plantsல C3 pathway எங்க நடக்கும்னா bundle sheath cellsல. C4 plantsல ஓகேவா C4 pathway எங்க நடக்கும்னா mesophyll cellsல. C4 plantsக்கு எக்ஸாம்பிள் sorghum, maize, sugarcane. These are the examples C4 plants. ஓகே, நம்ம ஆல்ரெடி இந்த பாயிண்ட் பார்த்திருக்கோம். டார்க் ரியாக்ஷன்ஸ் டிபெண்ட் ஆன் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் என்னது? லைட் ரியாக்ஷன். ஓகேவா? அதாவது ATP and NADPH இது டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. ரைட்? So this is the introduction about dark reaction. Next, moving to the C3 cycle. Okay, first C3 cycle பார்த்திடலாம். Okay, C3 cycle which is also known as Calvin cycle because it was first discovered by Melvin Calvin. Okay, so இவர் எதை யூஸ் பண்ணாரு? ரேடியோஆக்டிவ் ஐசோடோப் C14. Okay, by studying algal photosynthesis. Okay,
அதன் மூலமா தான் அவர் எதை டிஸ்கவர் பண்ணார், C3 பாத்வே டிஸ்கவர் பண்ணார். ஓகேவா? ஆல் த photosynthetic plants நம்ம இப்பதான் பார்த்தோம், C3 பிளான்ட்டா இருக்கட்டும், C4 பிளான்ட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே என்ன நடக்க போகுது, இந்த C3 சைக்கிள் நடக்க போகுது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம், இன் ஆல் photosynthetic plants நம்மளோட C3 cycle is going to takes place. Okay, then நீங்க first atmosphere ல இருந்து வர CO2 யார் அக்செப்ட் பண்ணிக்க போறா, which is our 5 carbon compound keto sugar RUBP. Okay, யாரு RUBP. Okay, then இது பிளான்ட்ல ஃபிக்ஸ்ட் ஆகி first எனக்கு ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஓகேவா? Okay sir, please complete plant physiology before NEET. கண்டிப்பா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் plant growth and development இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் யாரு, 3PGA. ஓகேவா? ஸோ அப்போ கொஸ்டின்ல கேட்கறது இது ரெண்டையும் கேட்பாங்க, யாரு ஃபர்ஸ்ட் பிரைமரி CO2 அக்செப்டர், யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட், இது ரெண்டுமே நம்ம கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 3-phosphoglyceric acid is a 3 carbon compound, whereas primary CO2 acceptor RUBP is a 5 carbon compound. Then நம்ம முக்கியமா ஒரு என்சைம் பத்தி பார்க்க வேண்டியிருக்கு, ருபிஸ்கோ. ஓகேவா? ஸோ இதான் என்ன சொல்லிப்பாங்கன்னா most abundant protein and enzyme present on the earth. ஓகேவா? ஸோ இந்த ருபிஸ்கோ வந்து என்ன காட்ட போகுது, is going to show the both carboxylase as well as oxygenase. ஓகேவா? ஸோ இந்த ருபிஸ்கோவோட ஆக்டிவ் சைட் கிட்ட CO2 கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. let us consider ருபிஸ்கோ இது. இந்த ருபிஸ்கோவோட கேட்டலிட்டிக் சைட் கிட்ட, ஓகே, இது கிட்ட நிறைய CO2 இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய CO2 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய CO2 இருக்கும்போது இட் இஸ் கோயிங் டு ஷோ த கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டி. ஓகேவா? அதே மாதிரி இந்த ருபிஸ்கோவோட, ஓகேவா, இதோட ஆக்டிவ் சைட், அதாவது கேட்டலிட்டிக் சைட் கிட்ட, ஓகேவா, இது கிட்ட நிறைய ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, இப்போ நிறைய ஆக்சிஜன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆக்சிஜன் இருக்கும் போது, ஸோ அப்படி நிறைய ஆக்சிஜன் இருக்கும்போது இட்ஸ் கோயிங் டு ஷோ த ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி. என்ன பண்ணுது, ஆக்சிஜனேட் ஆக்டிவிட்டி. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் ஆக்சிஜனேஸ், வேற CO2 அதிகமாக இருந்தால் கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டி இது காட்டும். ஓகே சார், இப்போ ரெண்டோட கான்சன்ட்ரேஷனும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, ரெண்டோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலாக இருக்கு. அப்படி ஈக்குவலாக இருக்கும்போது இட் வில் ஷோ மோர் அஃபினிட்டி டு CO2 தான். ஓகேவா? ஓகே, ரெண்டோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலாக இருந்தாலும் இட் வில் ஷோ மோர் அஃபினிட்டி டு யாருக்கு, CO2க்கு தான் காட்டும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட கேல்வின் சைக்கிள் யார் ஃபர்ஸ்ட் கொடுத்தது, இட் வாஸ் கிவன் பை மெல்வின் கேல்வின். ஓகேவா? ரைட். இவர் எதை யூஸ் பண்ணி டிஸ்கவர் பண்ணாது, ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் C14 பை டூயிங் த ஆல்கல் photosynthesis. ரைட் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் டூ ரெஸ்பிரேஷன். ஓகே, பார்ப்போம். லெட்ஸ் see. ஓகே, ரைட். ஸோ தென் இங்க என்ன சொல்லலாம், பை யூசிங் த ஆல்கல் photosynthesis மூலமா தான் இவர் நம்மளோட C3 சைக்கிளை கொடுத்தாரு. தென் இது எல்லா photosynthetic plants நடக்கும், C3 C4 CAM எல்லாத்துலயுமே இது நடக்க போகுது. ரைட். தென் பிரைமரி CO2 அக்செப்டர் யாரு, நம்மளோட RUBP, which is a 5 carbon keto sugar, and first stable product யாரு, is a 3 carbon compound 3-phosphoglyceric acid. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இங்க நம்ம பார்க்க வேண்டிய என்சைம் யாரு, ருபிஸ்கோ. இட் இஸ் கோயிங் டு ஷோ த போத் ஆக்சிஜனேஸ் as well as கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டி ரெண்டுமே காட்ட போகுது. O2 கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் ஆக்சிஜனேஸ், CO2 கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் கார்பாக்சிலேஸ். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது இட் வில் ஷோ மோர் அஃபினிட்டி டு த CO2. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். ஓகேவா? தென் என்டரிங் இன்டு த கேல்வின் சைக்கிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கேல்வின் சைக்கிளில் மெயினாக 3 ஸ்டெப் இருக்கு. ஓகேவா? என்னென்னது, கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன் அண்ட் ரீஜெனரேஷன். ஓகே, கார்பாக்சிலேஷன் என்னன்னா CO2 ஃபிக்சேஷன் இங்க நடக்க போகுது. ஓகேவா? தென் இங்க ரிடக்ஷன் நடக்கும், தென் ஃபர்தர் ரிடக்ஷன், அகைன் ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP. ஓகேவா? ஸோ RUBP தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த RUBP திரும்ப இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இந்த சைக்கிள் எனக்கு திரும்ப நடக்கும். ஓகேவா? அதான் நம்ம என்ன சொல்றோம், ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP. ஓகேவா? ரைட்டா? ஸோ இப்போ பார்க்கலாமா, 3 ஸ்டெப் இருக்கு. என்னென்னது, கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன் அண்ட் ரீஜெனரேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், நம்ம இந்த கலர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு CO2 அட்மாஸ்பியர்ல இருந்து என்டர் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்க யாரு பிரைமரி CO2 அக்செப்டர் யாரு, RUBP. ஓகே, இதுதான் அந்த CO2 அக்செப்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ CO2னா அப்போ ருபிஸ்கோ கிட்ட கார்பன் அதிகமாக இருக்கு, CO2 அதிகமாக இருக்கு. அப்போ இது என்ன காட்டும், கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டி காட்டும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றோம், கார்பாக்சிலேஷன். CO2 பிளான்ட்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்க ஒரு கார்பன், இங்க 5 கார்பன், 1 + 5 we are going to get the 6 carbon. ஓகே, என்ன கிடைக்க போகுது, we are going to get the 6 carbon compound. பட் இந்த 6 carbon compound என்னவா இல்ல, ஸ்டேபிளா இல்ல. அப்ப இது என்ன ஆகுது, ரெண்டா உடையுது, 2 molecules of 3 carbon compound. யார் இந்த 3 carbon compoundனா, this is nothing but இந்த 3-phosphoglyceric acid. யாரு, இந்த 3-phosphoglyceric acid தான் 3 carbon compound. அப்போ ஒரு CO2, ஓகேவா, அகைன் 5 carbon compound RUBP. அப்போ டோட்டலா 6 carbon இருக்கு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், we'll be getting the 2 molecules of 3 carbon compound. நமக்கு என்ன கிடைக்க போகுது, 2 molecules of 3 carbon compound
3 phosphoglyceric acid கிடைக்க போகுது. ஓகேவா? ரைட். தென் 3pg வந்து என்ன ஆகும்? ஃபர்தர் ரிடக்ஷனுக்குள்ள என்டர் ஆகுது. இப்போ ரிடக்ஷனுக்குள்ள என்டர் ஆகும்போது இந்த 3pg என்ன ஆகும்னா 1,3 bpg மாறப்போகுது. ஓகேவா? ஸோ அதே 2 மாலிகுல் அப்படியே கன்வெர்ட் ஆகும்போது ஸோ அப்போ ஒரு 3pg வந்து நமக்கு 1,3 bpg மாறும்போது ஓகேவா, வாட் இஸ் கோயிங் டு டூ? இட்ஸ் கோயிங் டு யூஸ் த 1 ATP. அப்போ ஒரு 3 bpg வந்து 1,3 bpg மாறும்போது ஒரு ATPனா அப்போ இங்கே என்ன இருக்கு? எனக்கு 2 மாலிகுல்ஸ் இருக்கு. இப்போ 2 மாலிகுல்ஸ்க்கு என்ன ஆகும்? 2 ATP யூஸ் ஆகி 2 ADP மாறும். இந்த ATP எப்போ ப்ரொடியூஸ் பண்ணது? இட் வாஸ் ப்ரொடியூஸ் டூரிங் த லைட் ரியாக்ஷன். அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட் இல்லையா? தென் அதே மாதிரி 2 molecules 1,3 bpga வந்து 3pga மாறும்போது ஒரு NADPH வந்து யூஸ் பண்ணும். அப்போ இங்கே 2 மாலிகூல்ஸா, அப்போ இது என்ன பண்ண போகுது? 2 NADPH யூஸ் பண்ணும். 2 NADPH வந்து என்னவா மாறும்? NADP ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேவா? திஸ் இஸ் ஃபார் ஒரு CO2 இங்கே என்டர் ஆனதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம். ரைட்ல? திஸ் இஸ் ஃபார் 1 CO2. லெட் அஸ் கன்சிடர் 6 CO2 வருது. ஓகேவா? அப்போ 6 CO2 என்டர் ஆகுது. ஓகேவா? 6 CO2 அண்ட் 6 RUBP. ஓகேவா? அப்போ நமக்கு ஒரு CO2க்கு 2 மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அப்போ 6க்குன்னா அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? will be getting that 12. ரைட்டா? அப்போ 12 கிடைக்குமா? இப்போ எவ்வளோ கிடைக்கும்? will be getting that 12 molecules. இப்போ 12 molecules எனக்கு யூஸ் பண்ணும்போது ஹியர் அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு இதுக்கு ஒரு ATPனா அப்போ 12 moleculesக்கு 12 ATP 12 ADPயா மாறும். ஓகேவா? தென் அகைன் இங்கே 12 molecules of 1,3 bpg இருக்கு. ஸோ அப்போ இதுவும் என்ன பண்ணோம்? ஒவ்வொன்றுமே ஒரு NADPH யூஸ் பண்ணால் அப்போ 12 NADPH 12 NADP ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? தென் ஃபர்தராக பாருங்க, இங்கே நமக்கு அவுட் ஆஃப் தீஸ் நமக்கு இங்கே எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குது? 12 மாலிகூல்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் 12 2 will be utilized for the synthesis of இந்த குளுக்கோஸ் இருக்கு இல்லையா? குளுக்கோஸ் எவ்வளோ? 6 கார்பன். ஓகேவா? 10ல் 12ல் என்ன பண்ணிடுவோம்? 2 3 எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 10. அந்த 10 தான் நம்ம என்ன பண்ணிடுவோம்? will be used for the regeneration. ஓகேவா? அப்போ ஒரு RUBP இங்கேருந்து ஒரு RUBP ரீஜெனரேட் பண்ணும்போது I'm going to utilize 1 ATP. ஓகேவா? ஒரு ATP. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? 6 RUBPல. அப்போ 6 RUBPக்கு here we are going to utilize a 6 ATP. 6 ATP will be converted to 6 ADP. புரிஞ்சதா? ஓகேவா? ஸோ அகெயின் நமக்கு என்ன ஆயிடுச்சு? அகெயின் RUBP ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு தடவை நம்ம C3 சைக்கிள் நடக்கும்போது எவ்வளோ CO2 ஃபிக்ஸ் ஆகும்னு கேட்பாங்க. ஒரே ஒரு CO2 தான் ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இங்கே நான் 6 CO2 போட்டதுனால எனக்கு என்ன ஆகும்? 6 CO2 வந்து ஃபிக்ஸ் ஆகும். எப்படின்னா 6 CO2 வந்து எனக்கு குளுக்கோஸாகவே ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. C3 சைக்கிள் ஃபார் ஒரு CO2க்கு என்னன்னா 3 ATP. எப்படி சார் 3 ATP? ஸோ டோட்டலாக கால்குலேட் பண்ணுங்க. இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 6. 12 + 6 எவ்வளோ? டோட்டலாக 18 ATPயா? 18 ATP. ஓகே, டோட்டலாக எவ்வளோ CO2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? 6 கார்பன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு கார்பனுக்கு எவ்வளோ ATP யூஸ் பண்ணியிருப்போம்? 3 ATP. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் 6 கார்பனுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? 12 NADPH. அப்போது 6 கார்பனுக்கு 12 NADPH. அப்போ ஒரு கார்பனுக்கு 12/6 will be getting the 2. அப்போ 2 NADPH. ஓகேவா? ஏன் 2 NADPH? எதுக்காக? 2 NADPH for 1 CO2 per CO2க்கு. அதே மாதிரி தான் 3 ATP for per CO2. ரைட்டா? அப்போ ஒரு CO2 மூலமா we are going to fix 3 ATP. ஓகே, ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு we are going to use 3 ATP and 2 NADPH. ஸோ அப்போ குளுக்கோஸில் எவ்வளோ கார்பன் இருக்கும்? 6 கார்பனா? அதை அப்படியே டேரெக்டாக 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 18 ATP and 12 NADPH யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ ATP ஒரு CO2க்கு 3 ATP யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரிடக்ஷன் அப்போ எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்னா 2 ATP. ஓகே, ரிடக்ஷன் அப்போ 2, ரீஜென்ரேஷன் அப்போ 1. ஓகே, டோட்டலாக 3. ஓகேவா? என்ன இங்கே எழுதுகிறேன். யூ கேன் see this. ஓகேவா? ஸோ 3 ATP 3 ATPல ஓகேவா? 3 ATPல 2 during reduction. ஓகேவா? 1 during regeneration. okay, 1 during regeneration. okay, regeneration. okay, அப்ப டோட்டலா எவ்வளோ? 3 ATP. okay, புரிஞ்சதா? so is there any doubt? அப்போ 6க்கு 18 ATP and 12 NADPH. ஸோ ஸ்ரீராம், நெசுகோ, வர்ஷா, ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் இதில்?
ஏதாவது டவுட் இருக்கா? சம்மரி ஓகே கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, ஒரு CO2 வந்து ஒரு RBP கூட சேரும்போது நமக்கு என்ன ஆகும்? ஸோ நமக்கு ஒரு 6 கார்பன் கிடைக்கும். பட் அந்த 6 கார்பன் என்ன கிடையாது, ஸ்டேபிள் கிடையாது. அது என்ன போகுது, உடைய போகுது. 2 molecules of 3 carbon compound அது உடையுது. ஓகேவா? ஸோ அப்போ let us consider அது யாருன்னா 3PPGA. ஓகேவா? 3PGA. இந்த 3PGA என்ன ஆகும், 1,3PPGA மாறும்போது ஒவ்வொரு மாலிகுலுக்கும் என்ன பண்ண போறோம், ஒரு ATP யூஸ் பண்ண போறோம். ஓகே, தென் அதே மாதிரி 1,3PPGA 3PGA எல்லாம் மாறும்போது என்ன பண்ணும், ஒரு NADH யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ ரிடக்ஷன்ல மட்டும் என்ன பண்ண போறோம், ஒரு ATP அண்ட் ஒரு NADPH. அகைன் இதுல இருந்து ரீஜெனரேட் பண்ண போது என்ன பண்ண போறோம், ஒரு ATP யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க டோட்டலா எவ்வளோ பாருங்க, டோட்டலா will be rooting reduction 2 ATP and ஒரு NADPH. ஓகே, 2 NADPH அண்ட் ரீஜெனரேஷன் அப்போ மட்டும் ஒரே ஒரு ATP. ஓகேவா? ஸோ அப்போ டூரிங் ரிடக்ஷன் அப்போ 2 ATP அண்ட் 2 NADPH அண்ட் டூரிங் ரீஜெனரேஷன் அப்போ என்ன பண்ண போறோம், ஒரு ATP. அப்போ டோட்டலா ஒரு CO2க்கு 3 ATP அண்ட் 2 NADPH வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபைன். தென் லாஸ்டா அப்போ வாட் அபவுட் த குளுக்கோஸ்? அப்போ குளுக்கோஸ்க்கு 18 ATP and 12 NADPH வந்து யூஸ் பண்ண போறோம். அண்ட் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு கேட்கலாம், which is the most crucial step? எது மோஸ்ட் crucial ஸ்டெப்னா கார்பாக்சிலேஷன். ஓகே, தென் அதே மாதிரி வெறும் crucial ஸ்டெப், அதே மாதிரி இந்த கண்டினியூஸா அந்த சிட்டி சைக்கிள் நடக்கணும், எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம, அதுக்கு இம்பார்ட்டன்ட் யாருன்னு கேட்டா ரீஜெனரேஷன். ஓகேவா? மோஸ்ட் crucial ஸ்டெப்னு சொன்னா கார்பாக்சிலேஷன். அதே மாதிரி இந்த C3 சைக்கிள் வந்து எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம திரும்ப 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 கண்டினியூஸா நடக்கணும். ஸோ அதுக்கு எது இம்பார்ட்டன்ட் கேட்டேன்னா நம்ம என்ன சொல்ல போறோம், ரீஜெனரேஷன் ஸ்டெப் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்ல போறோம். ஓகேவா நெசுக்கோ? ஃபைன். So next moving to the C4 pathway. Okay, so C4 pathway எங்க நடக்க போகுது, is going to take place in the mesophyll cells and bundle seed cells நடக்க போகுது. ஓகேவா? So it was given by Hatch and Slack. So இதை நம்ம என்ன சொல்றோம், Hatch and Slack pathway கூட சொல்றோம். So இங்க primary CO2 acceptor யாருன்னா 3 carbon compound யாரு, phosphoenol pyruvate. Okay, this is a 3 carbon compound and யார் இங்க first stable product. Okay, so அதை accept பண்ணதுக்கு அப்புறம் first stable product யாருன்னா 4 carbon compound, that is oxaloacetic acid. அதனால என்ன சொல்றோம், C4 pathway. so முன்னாடி நமக்கு first stable product 3PGA. so அதனால தான் முன்னாடி அந்த சைக்கிள் என்ன சொன்னோம், C3 சைக்கிள்னு சொன்னோம். so இங்க first stable product 4 carbon compoundனால இந்த சைக்கிள் என்ன சொல்றேன் நான் C4 சைக்கிள்னு சொல்றேன். ஸோ இந்த C4 பிளான்ஸோட லீஃப்ல ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் அனாட்டமி இருக்க போது, which is known as கிரான்ஸ் அனாட்டமி. கிரான்ஸ் அனாட்டமினா என்ன? ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட லீஃப். ஓகேவா? லீஃப்ல பாருங்க அப்பர் எபிடமஸ், லோவர் எபிடமஸ். ஓகே, தென் உள்ள பாருங்க சென்ட்ரல் நம்மளோட வாஸ்குலர் டிஷ்யூஸ், xylem phloem எல்லாம் இருக்கு. ஸோ இதை சுத்தி யாரு இருப்பாங்கன்னா பண்டல் சீட் செல்ஸ் வந்து ரிங் லைக் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ wreath is nothing but ring like arrangement. அண்ட் இந்த வாஸ்குலர் பண்டல்ஸ் இருக்கு இல்லையா, வாஸ்குலர் பண்டல்ஸ் சுத்தி பண்டல் சீட் செல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த பண்டல் சீட் செல்ஸ் நிறைய லேயர்ஸா கூட அரேஞ்ச் ஆயிருக்கலாம். then which is followed by mesophyll cells. ஓகே, ஸோ அப்போ வாஸ்குலர் பண்டல் செல்ஸை சுற்றி நம்ம பண்டல் சீட் செல்ஸ் வந்து சர்க்குலராக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம், wreath like arrangement. ஸோ இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், கிரான்ஸ் anatomy. ஓகேவா? and C4 plants they are going to have some special characters. இந்த C4 plants நமக்கு photo respiration நடக்கவே நடக்காது. ஓகேவா? ஸோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ஆனது இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் நமக்கு என்ன பண்ண போறோம், ஆக்சிஜன் உள்ள போக போகுது, CO2 வெளியே போக போகுது. பட் பிளான்ட்ல ஜெனரலாக என்ன தான் பண்ணணும், CO2 எடுத்துட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணணும். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது இட் இஸ் அ வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ். ஓகேவா? தென் it can tolerate the high temperature also and it will be show a response to the high light intensity and here higher productivity ஏன் higher, because here there is no photo respiration. okay, photo respiration மூலமா ஃபிக்ஸ் ஆன எந்த ஒரு CO2 வெளியே போக போறது இல்லை. அப்போ எந்த CO2 வெளியே போகலன்னா பயோமாஸ் அதிகமாகும். பயோமாஸ் அதிகமாகுதுன்னா என்ன சொல்லலாம், ப்ரொடக்டிவிட்டி அதிகம் ஆகுது. ஓகேவா? அப்போ C4 pathway யார் கொடுத்தது, Hatch and Slack. where it's going to take place எங்க நடக்க போகுது, mesophyll cells and bundle seed cells நடக்க போகுது. அண்ட் இந்த பிளான்ஸ் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் anatomy இருக்கு, which is known as கிரான்ஸ் anatomy. அதாவது வாஸ்குலர் பண்டல்ஸை சுற்றி bundle seed cells வந்து என்ன பண்ணுது, செவரல் லேயர்ஸா இது அரேஞ்ச் ஆகி இருக்க போகுது. இந்த மாதிரி ரிங் லைக் அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம கிரான்ஸ் anatomy சொல்ல போறோம். இந்த கிரான்ஸ் anatomy எங்க மட்டும் தான் பார்க்க முடியும், C4 பிளான்ஸை மட்டும்தான்
பார்க்க முடியும். And in the C4 plantsல there is no photorespiration and high temperature கூட இவங்களால tolerate பண்ண முடியும் and high light intensity they can show the increase in the rate of photosynthesis also and there will be a higher productivity because இங்க photorespiration மூலமா எந்த ஒரு CO2வும் லாஸ் ஆக போறது கிடையாது. ஓகே, C4 plantsக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? C4 plantsக்கு எக்ஸாம்பிள் maize, sorghum, sugarcane. Okay, these three are example for C4 plants. Okay, fine. So then moving to the C4 pathway. Okay, next we are having the C4 pathway. So nama C4 pathway la rendu cells வந்து involve ஆகும் சொல்லியிருந்தேன். என்னென்ன cells? ஒன்னு வந்து mesophyll cells. Okay வா, ஒன்னு வந்து என்னது mesophyll cells, இன்னொன்னு bundle cells. Okay, ரெண்டு cells involve ஆகும். ஒன்னு வந்து mesophyll, இன்னொன்னு bundle cells. Okay வா, right. Okay, so அப்ப பாருங்க, இங்க atmosphere ல இருந்து CO2 எங்க என்டர் ஆகுது? mesophyll cells குள்ள என்டர் ஆகுது because mesophyll cells are permeable to gaseous exchange. Okay வா, so அப்போ CO2 உள்ள என்டர் ஆகுது. so இந்த CO2 யார் கூட பாருங்க, யார் கூட சேருது? 3 carbon compound, that is phosphoenol pyruvate. Okay வா, ஒரு CO2 plus 3 carbon compound PEP which is going to act as a primary யாரு CO2 acceptor act ஆக போகுது in the presence of enzyme PEP case. okay, PEP carboxylase. அதான் இப்போ நம்ம கார்பன் ஃபிக்ஸ் பண்ணுமா, அப்போ CO2 plus PEP எனக்கு first stable product கிடைக்க போகுது oxaloacetic acid. okay, இந்த oxaloacetic acid என்னவா மாற போகுது? malic acid மாறி, and இந்த malic acid aspartic acid எங்க மூவ் ஆக போகுது? it will be moving to the bundle cells க்கு இது மூவ் ஆகுது. ரைட், bundle cells க்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் சோ இந்த 4 கார்பன் காம்பவுண்ட்ல என்ன பண்ண போறோம்? ஒரு CO2 ரிமூவ் பண்றோம். ஓகேவா, அந்த ஒரு CO2 என்ன பண்ணுது பாருங்க, it is going to enter into the C3 cycle குள்ள enter ஆகுது because இங்க நம்மளோட bundle cells குள்ள தான் என்ன இருக்கு? rubisco இருக்கு, mesophyll cellsல கிடையாது. ஓகேவா, ரைட்டா? தென் பாருங்க, இங்க ஒரு C3 சைக்கிள் நடக்குது. அப்ப இங்க ஒரு C3 சைக்கிள் நடக்குதுன்னா அந்த ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன வேணும் எனக்கு? 3 ATP and 2 NADPH. அப்ப டோட்டலா இங்க என்ன யூஸ் பண்ணியாச்சு? 3 ATP and 2 NADPH நம்ம இங்க யூஸ் பண்ணியாச்சு. ரைட்டா? ரைட். தென் அப்ப malic acidல 4 கார்பன் ரிமூவ் பண்ணியாச்சு. Here we are going to get the C3 acid னு NCR ல கொடுத்திருப்பாங்க which is nothing but pyruvic acid தான். ஓகே, இந்த pyruvic acid என்னது? again transport back to the mesophyll cells க்கு அனுப்பிட்டேன். ஓகேவா, then in the mesophyll cells during regeneration, okay, என்ன பண்ணுது? during regeneration it is going to utilize 2 ATP. okay, அப்போ again regenerate ஆகி யார் கிடைச்சாச்சு? எனக்கு பெப் கிடைச்சாச்சு. அப்போ இந்த சைக்கிள் நடக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு இங்க என்ன பண்ணியிருந்தேன்? 3 ATP, இங்க ஒரு 2, டோட்டலா 5 ATP. அப்போ ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்றதுக்கு here I am going to use the 5 ATP and same NADPH. NADPHல எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை C3 க்கும் C4 க்கும். ஓகே, அப்போ C3 பிளான்ட்ல என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்றதுக்கு 3 NADPH. வேற C4 பிளான்ட்ல ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்றதுக்கு here we are going to use the 5 ATP. ஓகேவா, ஸோ C4 பிளான்ட்ஸ்ல பாருங்க, ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்றதுக்கு 5 ATP and 2 NADPH. C3 பிளான்ட்ஸ்ல எவ்வளோ ATP? 3 ATP and 2 NADPH. ஓகேவா, ஃபைன். தென் அப்போ ஒரு குளுக்கோஸ்க்கு மாத்துங்க. ஸோ அப்போ இது சிம்பிளா என்ன பண்ணுங்க? into 6 will be getting the 30 and இது into 6 will be getting the 12 NADPH வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஓகேவா, ஸோ பாருங்க, திரும்பவும் நான் சொல்றேன் C4 சைக்கிள். ஸோ அட்மாஸ்பியரிக்ல CO2 எங்க வருது? mesophyll cells கூட வருது. mesophyll cellsல வந்து who is going to act as a primary CO2 acceptor? நம்மளோட பெப். ஓகேவா, பெப் இஸ் a 3 கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா, இப்போ 3 + 1 சேர்ந்து எனக்கு 4 கார்பன் காம்பவுண்ட் யார் கிடைக்கிறா? first stable product oxaloacetic acid வந்து எனக்கு கிடைக்குது. தென் இந்த oxaloacetic acid என்னவா மாறுது? malic acid மாறுது. தென் இந்த malic acid எங்க என்டர் ஆகுது? bundle cells குள்ள என்டர் ஆகுது. தென் it is undergoing the decarboxylation. decarboxylation என்ன பண்றோம்? ஒரு CO2 ரிமூவ் பண்றோம், கார்பனை என்ன பண்றோம்? CO2 ஃபார்ம்ல ரிமூவ் பண்றோம். தென் அந்த ஒரு CO2 எங்க என்டர் ஆகுது? it is going to enter into the C3 cycle. அப்போ அங்க ஒரு C3 நடக்குது. ஸோ அங்க யார் இருக்கா? with the help of enzyme rubisco. அப்போ bundle cells தான் என்ன இருக்கு? இங்க rubisco இருக்குது. ரைட்டு. தென் அப்போ அங்கே ஒரு C3 சைக்கிள் நடக்கும்போது 3 ATP 2 NADPH யூஸ் பண்ணிடுறோம். தென் அகைன் ரிட்டர்ன் நமக்கு என்ன இருக்கு? ரிமைனிங் 3 கார்பன் காம்பவுண்ட், தட் இஸ் pyruvic acid இருக்கு. pyruvic acid is returned back to the mesophyll cells. அகைன் ரீஜெனரேட் ஆகும்போது பெப்பர் ரீஜெனரேட் பண்ணும்போது 2 ATP யூஸ் பண்ண போறோம். ஓகேவா,
அப்போ நம்மளோட C4 சைக்கிளில் ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு C4 சைக்கிளில் ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 5 ATP and 2 NADPH. ஓகேவா? அப்போ குளுக்கோஸ்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? 30 ATP and 12 NADPH. Then moving to the characteristics of Bandashi cells, it is very very important. ஓகேவா? என்னென்னு பார்த்துடலாமா? So in the Bandashi cells, it will be having the large number of chloroplasts and it is thick wall and it is impermeable to the gaseous exchange, and here there is no intercellular spaces, எந்த ஒரு ஸ்பேஸும் கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே டைரெக்டாக என்ன என்டர் ஆகலை, நம்மளோட அட்மாஸ்பியர்லேருந்து CO2 இங்கே என்டர் ஆகலை. ஏன்னா இங்கே வால் எப்படி இருக்குது? ரொம்ப திக் வாலாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் இம்பர்மியபிள் டு கேசஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதனால தான் இங்கே நமக்கு என்ன ஆகலை, CO2 நமக்கு டைரெக்டாக பண்டசி செல்ஸ்குள்ளே என்டர் ஆகாமல் மீசோபல் செல்ஸில் என்டர் ஆகி, அதாவது ஆலிக் ஆசிடாக மாறி தான் நமக்கு உள்ளே வருதே தவிர டைரெக்டாக இதை என்டர் ஆக முடியாது. பிகாஸ் இட் இஸ் இம்பர்மியபிள் டு gaseous exchange. ஓகேவா? Right. Okay. Okay students, we'll go for a break. Okay, C3 C4 முடிஞ்சாச்சு. Then break போயிட்டு வரலாம். Then we are having photorespiration and factors. டக்குன்னு முடிச்சிட்டு நம்ம questions-குள்ள enter ஆகும். Okay. Okay, I will go for 10 minutes break போயிட்டு வாங்க. Okay, again 8 o'clock நம்ம start பண்ணலாம்.
ஹாய் ஹலோ பசங்களா, பிரேக்லாம் போயிட்டு வந்தாச்சா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? பாலகணேஷ் ஹாய் ஹாய் ஹாய், நெசுகோ, ஸ்ரீராம், வர்ஷா, ஆராபதி, ஓகேவா? ஹாய் 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 ஹாய், ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரேக் ஓவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஃபோட்டோ மீன்ஸ் என்னது? முன்னாடியே சொன்னோம்னா ஃபோட்டோனா என்னது? லைட்டு. ஓகேவா? ஸோ ஃபோட்டோ மீன்ஸ் லைட்டு. ஓகேவா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டில் எனக்கு என்ன நடக்க போகுது? ரெஸ்பிரேஷன் நடக்க போகுது. ஸோ அதான் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். அப்போ ரெஸ்பிரேஷன் அப்போ என்ன நடக்கும்? இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன், ரிலீஸ் ஆஃப் CO2. ஓகேவா? ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். இங்கே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற ஸ்டேபிள் ப்ராடக்ட் இட்ஸ் 2 கார்பன் காம்பவுண்ட். ஸோ அதனால ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் என்ன சொல்கிறோம்? C2 cycle. ஓகேவா? தென் இதை நான் என்ன சொல்ல போகிறேன்? இட்ஸ் அ வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டலி இட்ஸ் அ வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ். பிகாஸ் இது ஏன் வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் சொல்கிறோன்னா, இங்கே கஷ்டப்பட்டு நம்ம CO2 ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? C3 பாத்வே மூலமாக அந்த கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் பண்ண அந்த CO2 எல்லாமே என்ன பண்ண போகுது? இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ். ஓகே, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் என்னது? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் நமக்கு இங்கே என்ன ஆக போகுது? இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸ் ஆஃப் CO2 நடக்க போகுது. பட் இதை நான் என்ன சொல்ல போகிறேன்? வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம ATP NADPH எல்லாம் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண CO2 என்ன ஆக போகுது? ஒரு ATP யூஸ் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது. அப்போ நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம்? இட்ஸ் அ வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை என்னென்ன சொல்லலாம்? C2 cycle சொல்லலாம். பிகாஸ் இங்கே ஃபர்ஸ்ட் ஃபார்மான ப்ராடக்ட் என்னன்னா 2 கார்பன் காம்பவுண்ட், தட் இஸ் பாஸ்போகிளைகோலேட். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம்? C2 cycle சொல்கிறோம். அண்ட் இதுதான் நம்ம கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ எந்தெந்த ஆர்கனல்லாம் இன்வால்வ் ஆகும்? Chloroplast. Okay, you can see here chloroplast, peroxisome and mitochondria. Chloroplast, peroxisome and mitochondria. இந்த மூணு ஆர்கனலும் நம்மளோட photo respiration இன்வால்வ் ஆகும். And it will be takes place only in the C3 plants. Okay, C4 plants it is absent. C4 cycle பார்க்கும்போது என்ன சொன்னேன் இல்லையா? C4 plantsல there is no photo respiration. Only in the C3 plants மட்டும் தான் என்ன ஆகும்? நமக்கு photo respiration நடக்கும். ஓகே, தென் பாருங்க இங்க நம்மளோட 5 கார்பன் காம்பவுண்ட் RUBP. RUBP is a 5 கார்பன் காம்பவுண்ட் அண்ட் இங்க CO2 is a 1 கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ருபிஸ்கோ கிட்ட CO2 அதிகமாக இருக்கு. அப்போ CO2 அதிகமாக இருந்தால் இதை என்ன பண்ணோம்? இட் வில் பி ஷோயிங் த என்ன பண்ணுது? கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டி காட்டு 2 molecules ஆஃப் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இட் இஸ் நார்மல். ஓகே, பட் இன் கேஸ் ஆஃப் இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது நம்மளோட ருபிஸ்கோ கிட்ட யார் அதிகமாக இருக்க போகிற? ஆக்சிஜன் அதிகமாக இருக்க போகுது. அப்போ இட் இஸ் கோயிங் டு ஷோ த ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி காட்டும். அப்போ இந்த 5 கார்பன் காம்பவுண்ட் RUBP இருக்கு இல்லையா? இப்போ 5 கார்பன் காம்பவுண்ட் RUBP பிரேக் டவுன் ஆக போகுது. இது என்ன போகுது? பிரேக் டவுன் ஆகி ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் 3PGAவும் இன்னொரு 2 கார்பன் காம்பவுண்ட் பாஸ்போகிளைகோலேட்டாகவும் இது மாறப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த பாஸ்போகிளைகோலேட் தான் ஃபர்தராக எங்கே என்டர் ஆக போகுது? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்குள்ள என்டர் ஆகுது. ஸோ அதனால நான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் என்ன சொல்ல போகிறேன்? C2 cycle. ஏன்? பிகாஸ் இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் இஸ் 2 கார்பன் காம்பவுண்ட் தட் இஸ் பாஸ்போகிளைகோலேட். ஓகேவா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் எங்கே மட்டும் தான் நடக்கும்? ஒன்லி C3 பிளான்ஸ் தான் நடக்கும். ஸோ இங்கே என்னென்ன ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆக போகுது? குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் இன்வால்வ் ஆகும். ரைட் இல்லையா? ஸோ எப்போ இங்கே நமக்கு ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும்? நம்மளோட ருபிஸ்கோ கிட்ட ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு என்ன நடக்க போகுது? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ பாருங்க, நம்மளோட RUBP அண்ட் ருபிஸ்கோ கிட்ட யார் இருக்கா? ஆக்சிஜன் இருக்க போகுது. அப்போ என்ன ஆக போகுது? இந்த RUBP இட்ஸ் 5 கார்பன் காம்பவுண்ட் இல்லையா? அந்த 5 கார்பன் காம்பவுண்ட் ஸோ ஒரு 2 கார்பன் காம்பவுண்ட் பாஸ்போகிளைகோலேட்டாகவும் இன்னொரு 3 கார்பன் காம்பவுண்ட் 3PGAவும் மாறுது. ஓகேவா? தென் இந்த 2 கார்பன் காம்பவுண்ட் பாஸ்போகிளைகோலேட் எங்கே போகுது? பெராக்சிசோம் போகுது. தென் கிளைகோலேட், கிளைஆக்சிலேட் இது எல்லாமே மாறும். தென் பாருங்க, ஆக்சிஜன் எங்கேருந்து என்டர் ஆகும் நமக்கு கேட்பாங்க? குளோரோபிளாஸ்ட்ல இருந்து ஆக்சிஜன் என்டர் ஆகுது. ஓகே, தென் ஃபர்தரா இந்த மைட்டோகாண்ட்ரியால என்ன ஆகுனாக்க CO2 ரிலீஸ் ஆகும். தென் அகெயின் நமக்கு ரீஜென்ட் ஆகும்போது ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் 1 ATP. என்ன பண்ணுறோம்? ஒரு ATP யூஸ் பண்ணுறோம். அப்போ ATP என்னவா மாறும்? ADP-ஆ மாறும். ஓகேவா? அப்போ ஒரு ATP யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் ஆன CO2 நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனை வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த 3 ஆர்கனலில் எங்கே ஆக்சிஜன் என்டர் ஆகுது?
chloroplastல oxygen enter ஆகுது, whereas mitochondriaல CO2 release ஆகுது. ஓகே, again என்ன வருது எனக்கு RUBP வரும், RUBP வரும்போது again இது நடந்துகிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் known as photorespiration. ஓகேவா? ஸோ தென் இன்னும் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் இருக்கு இதுல. ஸோ பாருங்க, இட் இஸ் அ வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் பிகாஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்ச CO2வை ஒரு ATP யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, தட்ஸ் வை இட் இஸ் அ வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ். அண்ட் நீங்க பாருங்க, நம்ம சுகரும் ப்ரொடியூஸ் பண்ணல, ATPயும் ப்ரொடியூஸ் பண்ணல, NADPHும் ப்ரொடியூஸ் பண்ணல. ஓகேவா? தென் C4 பிளான்ட்ஸ்ல நமக்கு போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காதுன்னு சொன்னா ஏன் நடக்காது? Because it has the mechanism to increase the CO2 concentration near the enzymatic site of Rubisco. Okay, so example எடுத்துக்கலாமே, நம்ம C4 பிளான்ட்ஸ்ல decarboxylation நடந்ததா? நம்மளோட malic acid வந்து என்ன பண்ணுச்சு? It has undergone the decarboxylation. அப்ப decarboxylation எங்க நடந்தது? Bundle cells நடந்தது. So bundle cells are impermeable to gases exchange, right? இல்லையா? அப்ப அங்க ரிலீஸ் ஆன CO2 வெளியே போக முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ அது கண்டிப்பா எங்க போயிடும்? C3 சைக்கிள்குள்ள போயிடும். அப்போ பண்டசி செல்ஸுக்குள்ள நிறைய CO2 ரிலீஸ் ஆக அப்போ பண்டசி செல்ஸ் அங்க ருபிஸ்கோ இருந்தது இன் கேஸ் ஆஃப் C4 பிளான்ட்ஸ்ல. ஓகே, அப்போ அதான் என்ன சொல்றாங்க, they are having the mechanism to increase the concentration of யாரு CO2 near the enzymatic site of Rubisco. அப்போ அங்க Rubisco என்ன மட்டும் தான் காட்டும்? It will only shows the carboxylase activity. ஓகேவா? Because இங்க CO2 ரிலீஸ் ஆகுது இங்க bundle cells are, these bundle cells are impermeable to gaseous exchange. என்னது? impermeable to gaseous exchange. So அதனால தான் here there is no photorespiration. இங்க C4 பிளான்ட்ஸ்ல photorespiration கிடையாது. ஓகேவா? only C3 பிளான்ட்ல மட்டும்தான் photorespiration is going to takes place. ஓகேவா? hi Nezuko, hi. Then factors. Okay, moving to the factors affecting photosynthesis. ஓகேவா? ஸோ இங்க நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ஃபோட்டோஸ் அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ அதுங்களை நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்கள நம்ம ரெண்டா கிளாஸிஃபை பண்ண போறோம். ஒன்று வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? பிளான்ட் ஃபேக்டர்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளான்ட் ஃபேக்டர்ஸ் யாரு? நம்பர், சைஸ், ஏஜ் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் த லீஃப் அண்ட் நம்பர் ஆஃப் mesophil cells, number of chloroplast, and within the plant kulla internal CO2 concentration. So these are the internal factors, they are going to affect the photosynthesis. And innonu irukku, so in the internal factors either depend panni irukku, so it is depend on the genetic predisposition. Okay va? Genetic predisposition pathiyum depend panniyum and plant growth oda stages. Okay va? Adha poruthu dhaan இந்த factors ellame enna panna poranga, they are going to affect the photosynthesis. What about the external factors? So external factors paranga, sunlight, temperature, external CO2 concentration, internal கிடையாது, and water. These are the external factors, they are going to affect the photosynthesis. Okay va? So sometimes question கேட்பாங்க சிம்பிளா internal factors என்னன்னு சொல்லலாம்னா, internal factors are also known as plant factors. இது எதை பொறுத்து இருக்கு? பிளான்ட்டோட ஜெனடிக் மெட்டீரியலும் அண்ட் அதோட பிளான்ட் growth-ஓட ஸ்டேஜஸை பொறுத்து தான் இந்த internal factors வந்து இருக்க போகுது. ஓகேவா? So one by one பார்க்கலாம். So then moving to the Bachmann's law of minimum in the year 1905. ஓகேவா? இவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த கெமிக்கல் ப்ராசஸ் வாஸ் அஃபெக்டட் பை மோர் தென் ஒன் ஃபேக்டர். ஓகேவா? இட் வாஸ் அஃபெக்டட் பை மோர் தென் ஒன் ஃபேக்டர். ஓகேவா? அந்த கெமிக்கல் ப்ராசஸ்னா யாருன்னா ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா? இதோட ரேட் இருக்கு இல்லையா, இதோட ரேட்டை யாரு டிட்டர்மைன் பண்ண போறா? யாரு டிட்டர்மைன் பண்ண போறா? the factor which is near to the minimum. ஓகேவா? எந்த ஒரு ஃபேக்டர் வந்து மினிமம் லெவல், அதாவது பிலோ த ஆப்டிமம் கீழே இருக்கு, இல்லைன்னா ஆப்டிமம் ஆர் பிலோ ஆப்டிமம் இருக்காங்களோ, ஸோ அவங்க தான் என்ன பண்ண போறாங்க? ஓவரால் ரேட்டையே வந்து டிட்டர்மைன் பண்ண போறாங்க. ஸோ which is going to affect the process if its quantity is altered. ஓகேவா? ஸோ திரும்ப சொல்றேன். ஸோ பிளாக்மன்ஸ் லா ஆஃப் மினிமம்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் இருக்கு, அந்த கெமிக்கல் ப்ராசஸ் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ்னே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் அஃபெக்டட் பை மெனி ஃபேக்டர்ஸ். இப்போ தான் பார்த்தோம் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக இது அஃபெக்ட் ஆக போகுது. பட் இந்த ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டை யாரு டிட்டர்மைன் பண்ணுவா? யாரு டிட்டர்மைன் பண்ண போறான்னா, த ஃபேக்டர் விச் இஸ் அட் த மினிமம் லெவல்ல. ஓகேவா? அவன் தான் என்ன பண்ண போறான்? ஓவரால் ரேட்டை டிட்டர்மைன் பண்ண போறான். எப்போ அவனோட குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும் போது he is going to affect. அதுதான் என்ன சொல்றாங்க? பிளாக்மன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் in the year 1905. ஓகேவா?
So next first factor பார்க்கலாம் light. Okay, light oda quality, intensity and light oda duration எல்லாமே என்ன பண்ண போகுது is going to affect the photo. So first light oda quality. Quality ல என்ன சொல்றாங்கன்னா photosynthetic active radiation, right? பார்த்தோம் இல்லையா? So அப்போ 400 to 700 nanometerல so ஒரு நமக்கு ரெட்டோ ப்ளூவோ இருக்கும்போது rate of photons அதிகமா இருக்கும், whereas remaining yellow green லாம் என்ன rate of photons ரொம்ப கம்மியா இருக்கும். So அதான் என்ன சொல்றாங்க light oda qualityயும் photos வந்து affect பண்ணும். And light oda intensity, light oda intensity பாருங்க, low light intensity இருக்கும்போது there will be a linear relationship between the incident light and CO2 fixation. இங்க பாருங்க இந்த கிராஃப்ல நம்மளோட light intensity கம்மியா இருக்கு. So low light intensity ல there will be a linear relationship யாரா இருக்கும், so இந்த CO2 fixation க்கும் இந்த light intensity க்கு என்ன போகுது, there will be a linear relationship வந்து form ஆக போகுது. Okay, then after certain period of time, ஓகேவா, நம்ம ஓரளவுக்கு மேல லைட் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு ஃபர்தரா ரேட் ஆஃப் ஃபோட்டோசின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, which is known as light saturation point. ஓகேவா, இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா light saturation point. light saturation point. ஓகேவா, இந்த பாயிண்ட்டுக்கு மேல நம்ம எவ்வளவுதான் ரேட் ஆஃப் ஃபோட்டோஸ் எவ்வளவுதான் நம்ம என்ன பண்ணாது லைட் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணாலும் ரேட் ஆஃப் ஃபோட்டோஸ் என்ன ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது, பிகாஸ் லைட் சேச்சுரேஷன் பாயிண்ட் அதை அட்டைன் பண்ணுது. இந்த லைட் சேச்சுரேஷன் பாயிண்ட் எப்போ வரும், 10% ஆஃப் ஃபுல் சன்லைட். ஓகே, 10% ஆஃப் ஃபுல் சன்லைட்டே போதும். ஓகேவா, ஸோ அதுவே நமக்கு ஃபோட்டோஸுக்கு போதுமானது. ஸோ அதான் சொல்றாங்க லைட் சேச்சுரேஷன் எப்போ நடக்குன்னா 10% ஆஃப் ஃபுல் சன்லைட் அப்படின்னு என்சிஆர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்க, அப்போ லோ லைட் இன்டென்சிட்டியில் there will be a linear relationship. ஓகே, ரெண்டுக்கும் என்ன பார்த்தோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதான் என்ன சொல்றாங்க லீனியர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா, தென் ஹை லைட் இன்டென்சிட்டி, அப்போ அதுக்கு மேலே ஃபர்தராக நான் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஓகேவா there is no further increase in the rate of CO2 fixation. அதை இன்டெரக்டாக என்ன சொல்லலாம் photosynthesis கூட சொல்லலாம், பிகாஸ் ஏன்னா மற்ற ஃபேக்டர்ஸ் என்ன ஆயிடுவாங்க, they are going to act as a limiting factor-ஆ அவங்க ஆக்ட் ஆக போறாங்க. ஸோ அதனால தான் ஹை லைட் இன்டென்சிட்டியில் ஓரளவுக்கு மேலே நம்ம எவ்வளோதான் நம்ம என்ன கொடுத்தாலும் ஓகேவா, எவ்வளோதான் லைட் இன்டென்சிட்டி கொடுத்தாலும் there is no further increase in the CO2 fixation, because நமக்கு 10% ஆஃப் டோட்டல் சன்லைட்டே போதும் நமக்கு photosynthesis முழுசா பண்றதுக்கு. ஸோ அதான் அந்த பாயிண்ட் என்ன சொல்ல போறேன், லைட் சேச்சுரேஷன் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ 10% போதும், அப்போ லைட் என்ன ஆகும், rarely தான் லிமிட்டிங் ஃபேக்டரா ஆக்ட் ஆக போகுது, எக்ஸப்ட் இங்க ஸோ பிளான்ட்ஸ் இன் த ஷேடி ஏரியாஸ்ல. ஓகேவா, அதான் சொல்றாங்க பிளான்ட்ஸ் இன் த ஷேட் ஏரியா ஆர்எஸ் பிளான்ட்ஸ் இன் த டென்ஸ் ஃபாரஸ்ட். ஓகே, அப்போ சன்லைட் வந்து ரொம்ப கீழே வரைக்கும் போகாது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பிளேஸ்ல மட்டும் தான் லைட் வில் பி ஆக்டிங் அஸ் அ லிமிட்டிங் ஃபேக்டர். சரி, ஓகே, இதுக்கும் மேலே ஃபர்தரா நான் இன்சிடென்ட் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணேன்னா என்ன ஆகும், there will be a breakdown of chlorophyll. என்ன ஆரம்பிச்சிடும், ஃபோட்டோ ஆக்சிடேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஃபோட்டோ ஆக்சிடேஷன் நடந்தா chlorophyll breakdown ஆகும், chlorophyll breakdown ஆகும், photons என்ன ஆகிடும், rate of photons is going to decreases. ஓகேவா, so these are the things you need to remember with respect to the light. ஓகேவா, so light ஓட குவாலிட்டி என்னது, photosynthetically active radiation பார்த்தோம்ல 400 to 700 nanometer. Okay, then light intensity ல low light intensity ல there will be a linear relationship between the rate of CO2 fixation and நமக்கு யார் இன்சிடென்ட் லைட்டுக்கும், ரைட்டு. தென் ஆஃப்டர் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகிடும், லைட் சேச்சுரேஷன் பாயிண்ட் அட்டன் பண்ணுறோம். அப்போ லைட் சேச்சுரேஷன் பாயிண்ட் எங்கே இருக்குது, 10% ஆஃப் டோட்டல் சன்லைட்டே நமக்கு போதும். ஓகேவா, தென் அதுக்கு மேலே ஃபர்தராக நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்ன ஆகிடும், லிமிட்டிங் ஆகிடும். ஸோ தேர் இஸ் நோ ஃபர்தர் இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் photosynthesis, ரைட் இல்லையா. then next light will be rarely acting as a limiting factor, ஏன்னா நமக்கு 10% சன்லைட்டே போதும். அப்போ யாருக்கு மட்டும், ஸோ பிளான்ட்ஸ் இந்த ஷேடி ஏரியாஸ் டென்ஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் லைட் இஸ் கோயிங் டு ஆக்ட் as a limiting factor. ஓகே, அதுக்கு மேலே நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஆனால் chlorophyll உடஞ்சிரும், chlorophyll பிரேக் டவுன் ஆனால் என்ன ஆயிடும், rate of photosynthesis is going to decrease. Okay, then fine, பார்க்கலாம். So CO2 concentration, so frequent-ஆ கேட்கக்கூடிய என்னன்னா CO2 is the major limiting factor. ஏன் CO2 is a major limiting factor னா, because atmosphere இருக்க CO2 concentration இருக்கு இல்லையா, ஸோ அது ஆப்டிமம் விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஓகேவா, ஸோ ஜெனரலாக ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஆப்டிமம் என்னன்னா 0.05. ஓகே, பட் அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கு பாருங்க, 0.03 to 0.04% தான் இருக்கு. ஸோ அதை நம்ம ppmல சொன்னா 300 to 400 ppm தான் இருக்கு. ஓகேவா, ஸோ பாருங்க நான் இன்னும் ஃபர்தரா கிரீன் ஹவுஸ் கண்டிஷன்ல இப்போ நான் CO2 கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு எப்போ இது வரைக்கும் 0.05 இன்க்ரீஸ் பண்ணும்போது there will be a further increase in the rate of CO2 fixation. Okay, because 0.05 தான்
நமக்கு தேவையான அதுக்கும் மேல நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க பாருங்க அட் லோ லைட் இன்டென்சிட்டியில் நான் எவ்வளோதான் CO2 கொடுத்தாலும் ஓகேவா லோ லைட் இன்டென்சிட்டியில் எவ்வளோதான் நான் CO2 கொடுத்தாலும் ஓகே there is no increase in the CO2 fixation in case of both C3 and C4 ஓகே ரெண்டு பிளான்ட்டுமே பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணாது எப்போ லோ லைட் இன்டென்சிட்டியில் நம்ம எவ்வளோ CO2 கொடுத்தாலும் there is no increase in the CO2 fixation ஓகேவா then next பாருங்க at high light intensity okay high light intensity நான் நிறைய CO2 கொடுக்கிறேன் அப்ப நிறைய CO2 நான் கொடுக்கும்போது ஓகேவா நிறைய CO2 கொடுக்கும்போது there will be increase in the rate of photosynthesis okay அப்ப என்ன பண்ணுது ரெண்டு பிளான்ட்டுமே ரெஸ்பாண்ட் பண்ணுது both of them are going to show the increase in the rate of CO2 fixation ஸோ இந்த பாயிண்ட் தான் முக்கியமாக கேட்பாங்க லோ லைட் இன்டென்சிட்டியில் எவ்வளோதான் நம்ம CO2 கொடுத்தாலும் ரெண்டு பிளான்ட்டை என்ன பண்ண போகிறதில்ல ரெஸ்பாண்ட் பண்ண போகிறதில்ல ஓகே வேற ஹை லைட் இன்டென்சிட்டியில் என்ன பண்ண போகிறாங்க போத் த பிளான்ஸ் தே ஆர் கோயிங் டு ஷோ த இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஓகே ஸோ இப்படி CO2 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குமா ஸோ அதுக்கு ஓரளவுக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா ஸோ வி ஆர் ஹேவிங் த CO2 சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆல்சோ ஸோ பாருங்கள் நம்மளோட C3 plants if you take C3 plants so C3 plants it is having the optimum enga varudhu parunga so it is having optimum enga beyond 450 okay parunga beyond 450 microliter or 450 ppm வரைக்கும் நம்ம CO2 கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் rate of photosynthesis என்ன ஆயிட்டே இருக்கும் increase ஆயிட்டே இருக்கும் okay what about the C4 பாருங்க அதுக்கு முன்னாடி அதாவது அரௌண்ட் 360 ppm or 360 microliterலே CO2 saturate ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோதான் CO2 கொடுத்தாலும் there is no further increase in the rate of CO2 fixation okay right then முன்னாடியே சொன்னேன் இல்லையா current atmosphere இருக்குது so it is limiting for C3 plants because current atmosphere எவ்வளோதான் இருக்கு 300 to 400 but CO2 saturation for C3 plant பாருங்க 450 இருக்கு right so that's why CO2 is a major limiting factor னு சொல்றோம் so C3 plants like முன்னாடி எக்ஸாம்பிள்ல பார்த்தல டொமேட்டோ and bell pepper இவங்க என்ன பண்ணலாம் கிரீன் ஹவுஸ் கிராப்பா நம்ம grow பண்ணலாம் அப்ப நிறைய CO2 அதாவது up to 0.05 கொடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணும் they will show the increase in the productivity so அதனால green house crop like tomato bell pepper la என்ன பண்ணலாம் green houseல increase CO2 concentration கொடுக்கிற மூலமா so we'll be getting the higher yield அதான் இங்க சொல்ல வராங்க okay so Balaganesh Nezuko ஸ்ரீராம் ஸோ நம்ம லைட்டு CO2 இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது முடிச்சாச்சு இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க இஸ் தேர் எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் okay no okay Nezuko okay fine okay so next moving to the temperature okay va so even though dark reaction வந்து எதை டிபெண்ட் பண்ணி இல்ல லைட்டை டிபெண்ட் பண்ணி இல்ல ஸோ ஈவன் தான் அது ஒரு என்சைமேட்டிக் ரியாக்ஷனாக இருந்தாலும் ஸோ அந்த என்சைமே என்ன ஆகும் டெம்பரேச்சரால் அஃபெக்ட் ஆகும் ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க ஸோ ஈவன் தோ டார்க் ரியாக்ஷன் இஸ் அ என்சைமேட்டிக் ரியாக்ஷன் பட் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் பிளான்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த ஹேபிடேட் ஓகேவா ஸோ நமக்கு டெம்பரேச்சர் ஆப்டிமம் என்ன ஆக போகுது வேரி ஆக போகுது ஓகே பிளான்ஸ் ப்ரெசன்ஸ் த டாபிக்கல் பிளான்ஸ் ஓகே டாபிக்கல் ரீஜனில் அது யாருன்னா நம்மளோட C4 பிளான்ஸ் எங்களோட டெம்பரேச்சர் ஆப்டிமம் என்னன்னா 30 to 40 degrees Celsius and plants in the temperate region okay அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம் C3 plants ஓட டெம்பரேச்சர் ஆப்டிமம் என்னன்னா 20 to 25 ஸோ இதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க C4 plants ஓட டெம்பரேச்சர் ஆப்டிமம் என்னன்னா 30 to 40 ஓகேவா ட்ரை ட்ராபிக் ரீஜனில் நம்ம பார்க்குறது இல்லாமல் C4 தான் இருப்பாங்க ஓகே தென் கமிங் டு த டெம்பரேட் ரீஜனில் இருக்குது யார் C3 plants ஸோ இவங்களோட ஆப்டிமம் என்ன 20 to 25 degrees Celsius ஓகேவா நெக்ஸ்ட் வாட்டர் ஓகே வாட்டர் வந்து என்ன பண்ணாது ஃபோட்டோஸை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணாது ரேதர் இட் வில் இன்டைரக்ட்லி அஃபெக்ட் த ஃபோட்டோஸ் எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்போ டூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் அப்போ நமக்கு என்ன இருக்காது வாட்டர் இல்லாமல் என்ன ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகும் இப்போ ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆனால் CO2 அட்மாஸ்பியர்லேருந்து உள்ளே வர முடியுமா வராது ஸோ தேர் வில் பி a reduction in the CO2 availability and leaf எல்லாம் என்ன ஆகிடும் வில்ட் ஆகிடும் அப்போ வில்ட் ஆகும்போது there will be reduction in the surface area and நமக்கு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியுமே நமக்கு குறையும் ரைட்டா
பிகாஸ் நம்ம சைட்டோபிளாசம்லாம் எடுத்துட்டோம்னா வாட்டர் தான் அதிகமாக இருக்குது. அப்போ வாட்டர் இல்லைன்னா என்ன ஆகும்? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் கோயிங் டு ஆகும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, வாட்டர் இஸ் நாட் கோயிங் டு டைரக்ட்லி அஃபெக்ட் த photosynthesis, rather than it is going to affect the photosynthesis indirectly. Okay. Okay, hello Sanjay Kumar, hello. சரியா? ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. ஸோ நம்ம கண்டென்ட் எல்லாம் முடிச்சாச்சு. நவ் வி ஆர் மூவிங் டு த கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டின்குள்ளே போக போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1. ஸோ ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் photons was given by T.W. Engelmann. Yes, it is correct. Okay, எதை யூஸ் பண்ணி இவர் கொடுத்தாரு? ஓகேவா? What was the answer for this question number 1? யாரை யூஸ் பண்ணாரு? யாரை யூஸ் பண்ணி இவர் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் photons கொடுத்தாரு? ஆன்சர் பண்ணுங்க பசங்களா. So he used the filamentous green algae, that is Chlorophora and aerobic bacteria use பண்ணாரு. ஓகேவா? So blue, brown இல்ல, red இல்ல, blue இல்ல, no. Okay. So he used the filamentous green algae. ஓகேவா? And he used the aerobic bacteria. Yes, Varsha, super. Option number 1. First question. Option number 1 is the right answer. Next, question number 2. Dark reaction enga nadakkum? Simple ana question. Dark reaction enga nadakkum? Where the dark reaction is going to take place? Thylakoil yaar nadappa? Thylakoil la namakku pigments irukku illaya? So thylakoil la here light reaction is going to take place. So ingiyum namakku light reaction da, and here also light reaction. அப்போ ஸ்ட்ரோமால தான் நமக்கு என்ன இருக்கும்? டார்க் ரியாக்ஷன் தேவையான என்சைம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 2, ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2, ஆப்ஷன் நம்பர் 3. எஸ் நிரஞ்சனி, சூப்பர். ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் நம்பர் 3. சூப்பர் வர்ஷா, சூப்பர். ஓகே, ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு குளோரோபிளாஸ்ட். ஓகே, நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஸோ நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. எதெல்லாம் இன்கரெக்ட்? Nezuko, Sanjay Kumar, Sriram, Anu, Anita, Dinesh, Ganapathy, Harshini, Suresh Kumar. இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? வாட் வாஸ் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3? ஓகேவா? So it will be having the stack of thylakoids. Okay, they are going to form the granum. ஓகேவா? So ரெண்டு கிரானாவை கனெக்ட் பண்றது யாரு? ஸ்ட்ரோமா, லாமெல்லாe, fine. Pigments, ஓகேவா, embedded in the inner membrane of chloroplast. Pigments எல்லாம் எங்க இருக்கு? inner membrane கிடையாது. Pigments are present in thylakoid. Okay, இது தப்பு. Okay, dark reaction of photosynthesis where the enzymatic synthesis of sugar is going to sugar, இல்ல protein, carbohydrate எல்லாம் synthesis எங்க நடக்கும்? நமக்கு எங்க நடக்கும்? ஸ்ட்ரோமால தான் நடக்கும். So Nezuko கரெக்ட் பண்ணுங்க. So inner membraneல pigment கிடையாது. இதுதான் நம்ம thylakoids பார்த்தோம் இல்லையா? So இந்த thylakoidோட மெம்பரேன்ல தான் நமக்கு என்ன பிரசன்ட் ஆயிருந்தது? பிக்மெண்ட் பிரசன்ட் ஆயிருந்தது. क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஓகே ஒன்ஸ் அகைன். சோ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சோ இது குளோரோபிளாஸ்டோட அவுட்டர் மெம்பரேன் அண்ட் குளோரோபிளாஸ்டோட இன்னர் மெம்பரேன், இதுல தான் பிக்மெண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்னர் மெம்பரேன்ல தான் பிக்மெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இட் இஸ் ராங். இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? நம்மளோட தைலகாய்டுல தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ராங். Super MS, very good. Then question number 4. Which of the following is do not justify? Okay, not justify the importance of photosynthesis. MS, Varsha, Nirajani, Nezuko. Cancer enna? Okay, it is a primary source of food present on the earth. Yes, photosynthesis மூலமா தான் எல்லா ஃபுட்டும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. It is responsible for the release of oxygen. Yes. Okay va? So நம்ம photosynthesis को water balance को ஏதாவது சம்பந்தம் இருக்கா? So use of energy from the sunlight by the plants, இது என்ன பண்றாங்க? It is going to act as a basis of life on the earth because அதெல்லாம் food எல்லாமே நமக்கு வருது. Okay,
ரைட். இதுக்கும் வாட்டர் பேலன்ஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஓகேவா? இப்போ ஃபோர்த் கொஸ்டின் ஆப்ஷன் நம்பர், எஸ் வர்ஷா, சூப்பர். ஃபோர்த் கொஸ்டின் ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நிரஞ்சனி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எம்எஸ் நெசுகோ. ஃபிஃப்த் கொஸ்டின், பர்பிள் அண்ட் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு ஹைட்ரஜன் டோனரா யார் ஆக்ட் ஆக போறா? பர்பிள் அண்ட் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு யார் ஹைட்ரஜன் டோனரா ஆக்ட் ஆவா? ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் யாரை ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறீங்க பார்க்கலாம். நிரஞ்சனியா, வர்ஷாவா, இல்லை எம்எஸ்ஆ, இல்லை நெசுகோவான்னு பார்த்துடலாமா? சஞ்சய், yes, super, super. Purple and green sulfur bacteria பேர்ல இருக்குல்ல, they are going to break down the H2S. And அப்ப H2O யாருக்கு? H2O is for plants. H2O for plants, H2S யாருக்கு? நம்மளோட purple and green sulfur bacteria. Super, super, super. எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Fifth question, option number 1. Sixth question, photosynthesis என்ன சொல்லலாம்? Photosynthesis என்ன சொல்லலாம்? photosynthesis நம்ம என்ன சொல்லலாம்? biochemical process, physical process, chemical process, physiochemical process. சீக்கிரம் 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 ஆன்சர் பண்ணுங்க. டக் டக் நம்ம போலாம். Super, super, super. Yes, fourth option is the physiochemical process, because இங்க என்ன ஆகுது, நம்மளோட லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால என்ன சொல்றோம், physiochemical process அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் ஆப்ஷன் நம்பர் 4. தென் செவன்த் கொஸ்டின். ஸோ பாருங்க, sunlight is essential for photosynthesis னு யாரு சொன்னா? யாரு sunlight is essential for photosynthesis சொன்னது யாருன்னு கேக்குறாங்க. Who said sunlight is essential for photosynthesis? Question number 7 का answer है ना, who said sunlight is essential for photosynthesis? Yes, Jan Ingenhouse. Very good, super, super, super. ஓகேவா? ஸோ ஜான் இங்கன்ஹவுஸ். ஓகேவா? என்ன சொல்லுவோம்னா லைட் ஹவுஸ்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் ஹவுஸ். ஓகேவா? ஜான் இங்கன்ஹவுஸ் என்ன சொன்னாரு? லைட் தான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னாரு. ஸோ அப்போ லைட் ஹவுஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர். எம்எஸ் நெசுக்கு, வர்ஷா, நிரஞ்சனி. கொஸ்டின் நம்பர் 8. குளோரோஃபில் ஏ என்ன கலர் கொடுக்கும்? ஸோ இதெல்லாம் நீட்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? குளோரோஃபில் ஏ என்ன கலர் கொடுக்கும்னு சொல்றாங்க. Question number 8 का आंसर है ना स्टूडेंट्स. Question number 8. So chlorophyll A என்ன கலர் கொடுக்கும்? Bright green to blue green கலர் கொடுக்கும். Yes, super, super. வருஷம் நெசுக்கு. ஓகேவா? chlorophyll A வந்து bright green or blue green color வந்து கொடுக்கும். Right? So 8th question, option number 1. 9th question, during photolysis of, in case of plant, 8 molecules of water split ஆகுது. ஓகே, அப்போ யார் ஸ்பிளிட் ஆகிறா? 8H2O வந்து என்னது, எனக்கு ஸ்பிளிட் ஆகுது. இப்போ 8H2O ஸ்பிளிட் ஆனால் எனக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ், எவ்வளோ ப்ரோட்டான்ஸ், எவ்வளோ ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. வாட் வாஸ் த ஆன்சர்? ஸோ இது சிம்பிளான கொஸ்டின் தான், பட் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். சூப்பர் எம்எஸ் நிரஞ்சனி, வெரி குட், வெரி குட், வெரி குட்.
இப்போ பாருங்க நமக்கு 8 2s are 16. Okay, அப்போ நமக்கு 16 protons and 16 electrons. 4 2s are 8. Okay, then answer is fourth option. Ninth question, option number 4. நல்லா பாருங்க எப்படி option number 3 வரும். 16 இல்லையா protons. Option 3 H2O. அப்போ total 16 protons வரும் இல்லையா? 16 protons, 16 electrons and 4 2s are 8 oxygen. How come 8? Answer is fourth option, students. Check பண்ணுங்க. Yes, okay va? Change பண்ணிக்கோங்க. Fourth option. 10th question. So par oda range என்னன்னு கேக்குறாங்க. What was the range of par? Par oda range என்ன students? Par oda range என்ன? Yes, super Nezuko, very good. 400 to 700 nanometer. Sometimes உங்களுக்கு பாரோட full form கூட கேட்கலாம். சிம்பிளான questions தான். Okay, photosynthetically active radiation. Okay வா? So அப்ப 10th question, option number 2. Super Niranjani, Varsha, very good. Okay, then moving to the question number 11. Okay va? Light harvesting complex are made up of hundreds of pigment molecules bound to protein. Okay, and the reaction center யாரு form பண்றா? Okay va? So நமக்கு தெரியும் இல்லையா? So ஒரு photo system. Okay, ஒரு photo systemல நமக்கு என்ன இருக்கும்? We'll be having the reaction center இருக்கும். Then நமக்கு என்ன இருக்கும்? Light harvesting complex இருக்கும். Right-ஆ? So அப்போ இந்த reaction center யார் form பண்றா அப்படின்னா questionல கேக்குறாங்க. Who is going to form this reaction center? Yes, a single molecule of chlorophyll A. Super, super. A single molecule of chlorophyll A தான் மட்டும் என்ன ஆக்ட் ஆக போகுது? நமக்கு reaction center ஆக்ட் ஆக போகுது. Except அந்த ஒரு molecule of chlorophyll A remaining எல்லாரும் என்னவா ஆக்ட் ஆக போறாங்க? They are going to act as a light harvesting complex ஆக்ட் ஆவாங்க. ஓகேவா? So second option வராது. Option 1 is the right answer. Super Nezuko, MS. Okay, MS உங்களோட full name என்ன? 12th question, photochemical phase does not include. In the photochemical phase la edu nadakadu. What was the answer? யார photochemical phase னு சொல்றோம்? photochemical phase னு சொல்றோம்? நம்மோட light reaction இருக்குலையா? light reaction தான் photochemical phase னு சொல்றோம். அப்ப light reactionல இது நடக்காது. Which is not going to take place in the light reaction. Light reaction steps என்ன? Light absorb பண்ணும், water split ஆகும், water split ஆனா oxygen release ஆகும், then last a formation of high energy chemical interactions like ATP and NADPH பார்த்தோம். Yes, Jiva, super. So option number 3 is the right answer. 12th question, option number 3. Then moving to the question number 13. How many of the following statements are correct? So இதெல்லாம் correct ன்னு கேக்குறாங்க. How many of the following statements are correct? Super MS, very good. Surya, option 1 in the question number 13 Amudan. Okay, Amudan. Yeah, watch kar. Okay va? So how many of the following statements are correct? Question number 13. So chlorophyll A, xanthophyll contains இதெல்லாம் accessory pigments சொல்லலாமா? chlorophyll B னு கொடுக்கணும். So இது wrong. Okay va? Accessory pigments, they are going to protect the chlorophyll A from the
Photooxidation, yes, is correct. Chlorophyll A is the major pigment, correct. Chlorophyll A and chlorophyll B can act as a reaction center. Chlorophyll B FT reaction center act ahum. So இது wrong. Chlorophyll A is going to transfer the energy to accessory pigments. Accessory pigments landa chlorophyll A க்கு வருது. Okay வா? So அப்போ இதுவும் wrong. Okay. So அப்போ எவ்வளவு statements correct? ரெண்டு statements தான் correct. Okay வா? So எல்லாருக்கும் doubt இருக்கா இதுல? புரியுதுல? So first statementல chlorophyll A accessory சொல்றாங்க. It is wrong. Then இதுல பாருங்க statement number 4 chlorophyll B எப்படி reaction center act ஆகும். So அதுவும் wrong. And chlorophyll A தான் energy மத்த accessory pigments கொடுக்குன்னு சொல்றாங்க. No, accessory pigments இருந்தா chlorophyll A க்கு வந்து என்ன ஆகும், energy transfer ஆகும். So இதுவே wrong. So அப்போ 13th question option number 1 super நிரஞ்சனி வர்ஷா ஜீவா எப்படி option 2 போட்டீங்க செக் பண்ணுங்க. அமுதன் என்ன ஆன்சர் தெரியலையா? அமுதன் what was the answer for this question number 13? So question number 14 shield pigments na yaru avanga enna பண்ணுவாங்க? Okay, they are talking about the shield pigments enna பண்ணுன்னு கேக்குறாங்க. Okay Jiva, okay, fine. Option number 2, sorry, option 1, 2 statements are correct. 14th question. Produce only ATP directly by absorbing light? No. Protects the plant from excessive heat and function as a primary pigment கொடுத்திருக்காங்க. No. Okay, they will prevent the photooxidation of chlorophyll. Yes, is correct. They are going to produce the ATP and NADPH directly. சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? So அப்போ shield pigments கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? 14th question option number 3 super அமுதன் நிரஞ்சனி நிசுகோ. So then Varsha, super. Final electron acceptor of non-cyclic photophosphorylation. Okay, a final electron acceptor in case of non-cyclic photophosphorylation enna? So the answer enna? Who is going to act as a final electron acceptor? NADP+. ஓகேவா? NADP+ என்ன பண்ணும், நம்ம நான் சைக்கிள் இருந்து வர லாஸ்ட் எலக்ட்ரானை என்ன பண்ணும், அந்த 2 எலக்ட்ரான் வரும் இல்லையா, அந்த 2 எலக்ட்ரானை யார் எடுத்துப்பா, நம்மளோட NADP+. ஓகே, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும் and it is going to take proton from the எங்க இந்த ஸ்ட்ரோமா வந்து புரோட்டானை எடுத்துக்கும். ஓகேவா? 2 புரோட்டான் எடுத்துக்கும். then it will be converted into a NADPH. ஓகே, அப்போ யார் அக்செப்டர்னு சொல்லணும், இவனை தான் final electron acceptor, இந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணா. ஓகேவா? NADP+ is the final electron acceptor. ஓகேவா? adenosine triphosphate. ஓகேவா? ATP க்கு full form என்னன்னா adenosine triphosphate. 15th question option number 3 yes Varsha, yes புரிஞ்சதா நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்? ஸோ ஏன் ஆப்ஷன் நம்பர் 3ன்னு? ஓகேவா? அந்த ஃபைனலாக வர எலக்ட்ரானை NADP+ எடுத்து NADPH மாறப்போம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டர். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 16 ATP சிந்தசிஸ் குளோரோபிளாஸ்ட்ல எங்கே நடக்கும்? வேர் இட் இஸ் கோயிங் டு டேக்ஸ் பிளேஸ்? எஸ், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். கரெக்ட் ஜீவா, சூப்பர். ஓகேவா? ATP சிந்தசிஸ் எங்கே நடக்க போகுது? So it is going to take place in the intermembrane space. No. Movement of proton from stroma and the thylakoid lumen ku pogumbodhu ATP synthesis aguma? No. Okay va? So idu enga nadakapoduna towards the stromal side of the thylakoid membrane da namakku enna nadakapodhu ATP synthesis is going to takes place. Okay va? Let us consider idu da nammaloda thylakoid. Okay va? Thylakoid oda membrane da ipo na draw panniterken. Okay va? ரைட் இல்லையா? ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்கும், ஏடிபி சிந்தேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது என்னது, ஸ்ட்ரோமா. ஓகேவா? உள்ள இருக்கிறது என்னது, லியூமன். ரைட்டா? ஸோ அப்போ எப்பெல்லாம் ப்ரோட்டான்ஸ், ஓகே, எப்பெல்லாம் H+ அயான்ஸ் வந்து நமக்கு எங்கேருந்து ஸ்ட்ரோமாலேருந்து லியூமன்லேருந்து ஸ்ட்ரோமாவுக்கு போகுதோ
அப்போ என்ன நடக்கும் எனக்கு ஸ்ட்ரோமல் சைடில் ஏடிபி கூட என்னது ஏடிபி கூட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது அப்போ என்ன சொல்லலாம் டுவர்ட்ஸ் த ஸ்ட்ரோமல் சைட் ஆஃப் த thylakoid membrane தான் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ yes super option number 3 16th question option number 3 super students okay 17th question assessment and reason okay when green plants water is going to act as a hydrogen atom and it is going to oxidize as O2 as oxidize ஆகும்னு சொல்றாங்க கரெக்ட்டா So assassin is correct. Okay, splitting of water molecule it takes place in the outer side of the thylakoid membrane. Yeah? So it is wrong. Okay, outer side of the thylakoid membrane kadiyadu. So parunga. So idhan namoda thylakoid. Okay, so the membrane thirumum draw pandren parunga. So idu photosystem 2. Idu yaru photosystem 2. Okay, inga yaar irukka pora oxygen evolving complex or water splitting complex irukum. Appo idu enna panna podhu H2O split பண்ண போகுது இப்போ H2O split ஆகுது எங்க இருக்கு இன்னர் சைடு இல்லையா டுவர்ட்ஸ் தி lumen இல்லையா இது எப்படி நம்ம அவுட்டர் சைடுன்னு சொல்ல முடியும் ஸோ A is true or is false okay A is true or is false A is true or is false na option number 3 yes Abhi super yes Amudan very good so 17th question option number 3 18 So correct sequence of flow of electron in the light reaction. Okay, electron flow correct ah kekranga. Eppadi varumnu. 18th question ku answer enna? Okay, 18th question, option number 1. Yes, very good, Sharmika, Abhi, super. Okay, photosystem 2. Photosystem 2 la irundhu namoda plastoquinone ku pogum. Then plastoquinone la irundhu namoda cytochrome yaar cytochrome B6 F ku pogum. Then next namoda yaar ku pogum plastocyanin plastocyanin la irundhu photosystem 1. Okay, photosystem 2 plastoquinone cytochrome B6F plastocyanin then photosystem 1 la enga pogudu ferredoxin so appo 18th question option number 1 yes Nezuko super Ziva very good okay 19th question which of the following is not true about light reaction okay which of the following is not true about light reaction What was the answer for question number 19? 19 can answer. Okay, light energy provides the energy for photolysis of water through excitation of photosystem 2. Correct. Flow of energy from water to NADP. Okay, on non-cyclic la it is going to produce us over ATP produce agum. Yes, correct. Okay, so during non-cyclic la okay during non-cyclic நமக்கு ரெண்டு photosystem வேணும் எதுக்கு நம்மளோட NADP plus NADPH மாத்துறதுக்கு ஓகேவா then photosystem 1 ஓட reaction center நம்ம என்ன சொல்லுவோம் photosystem 1 நம்ம என்ன சொல்லுவோம் so PS1 இல்லையா so PS1 எப்படி சொல்லலாம் P700 ஓகேவா PS2 நம்ம என்ன சொல்லுவோம் P680 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டா so இங்க அப்படியே ரிவர்ஸ் கொடுத்திருக்காங்க so PS1 க்கு 680 யும் PS2 க்கு 700 கொடுத்திருக்காங்க so it is totally wrong so appo question number 19 option number 4 is the right answer okay 720 720 out of 720 வாங்க போறீங்களா அபி okay question number 20 okay question number 20 Sriniti
Question number 20 க்கு ஆன்சர் பண்ணுங்க. Okay, very good. 700 PS1, 680 PS2. Very good, Abhi. Super, super. So proton gradient create across the thylakoid membrane. Okay, chloroplast la produce ஆச்சு. இது எதெல்லாம் correct ன்னு கேக்குறாங்க. Okay. So lumen குள்ள H+ ions ஓட concentration என்ன ஜீவா? Sir, thanks for plant physiology question. Okay வா? Questionக்கு thanks சொல்லக்கூடாது சஞ்சய், ஆன்சர் பண்ணணும். Okay, தெரியாம டைப் பண்ணிட்டேன். Okay Abhi, no issue, no issue. Okay, பாருங்க நமக்கு லியூமனுக்குள்ள H+ ions ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. H+ ions ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமானா pH என்ன ஆகும்? அசிடிக் pH எல்லாம் மாறும். pH will decreases. Okay, அப்போ இது தப்பு. Okay, right. Then breaks due to the movement of proton from lumen to stroma. நடக்குமா? Yes. Okay வா? நம்மோட லியூமன்ல இருந்து நமக்கு என்ன பண்ண ஸ்ட்ரோமாக்கு let us consider இதுதான் thylakoid membrane. Okay, thylakoid membrane. So thylakoid membrane நமக்கு ஆல்ரெடி தெரியும் லியூமன்ல H+ அதிகமாவே இருக்கு. எங்க லியூமன்ல. ஓகேவா? லியூமன்ல H+ அதிகமா இருக்கு. அப்போ இந்த லியூமன்ல இருந்து ஸ்ட்ரோமாக்கு போகும்போது என்ன ஆகுது? எனக்கு புரோட்டான் கிரேடியன்ட் வந்து பிரேக் டவுன் ஆகுது. எப்போ? லியூமன்ல இருந்து ஸ்ட்ரோமாக்கு போகும்போது. ஓகேவா? ரைட்டா? ஸோ அப்போ இது கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் B இஸ் கரெக்ட். ஸோ பிரேக் டவுன் ஆகும்போது இங்கே ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் தானே கொடுத்துருப்பாங்க. ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் இஸ் அ பாசிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் இஸ் அ பாசிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ இங்கே ஆக்டிவ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ராங். ஓகேவா? அப்போ எது மட்டும் தான் கரெக்ட்? ஒன்லி ஸ்டேட்மெண்ட் B இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் B இஸ் கரெக்ட். வருஷா செக் பண்ணுங்க. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது என்னது? விச் இஸ் கரெக்ட் தானே? ஓகேவா? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் ஒன்லி ஸ்டேட்மெண்ட் B இஸ் கரெக்ட். ஓகேவா? எப்படி ஆப்ஷன் 2 சொன்னீங்க? போத் B and C. C பாருங்க, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஓகேவா? ஓகே, வருஷா கரெக்ட் பண்ணியாச்சு. எஸ், ஆப்ஷன் நம்பர் 4. ஓகேவா? NCERTல பாருங்க, அந்த ஒரு பேஜ்ல அதாவது கெமியாஸ்மோஸ் இருக்கு, நெக்ஸ்ட் பேஜ்ல மேல டாப்ல கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபர்ஸ்ட் 4 to 5 லைன்ஸ்க்குள்ள ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் மூலமா பாஸ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபோரிலேஷன் எப்போ நடக்கும்? ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ சைக்ளிக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வேணுமா? சைக்ளிக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வேணுமா? நம்மளோட நான் சைக்ளிக்லுக்கு தான் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வேணும், ஃபோட்டோலைஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இதுக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வேணாம், பிகாஸ் இங்கே சைக்ளிக் ஃப்ளோ தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அது எங்கே நடக்கும்? கிரானல் தைலகாயில் நடக்குமா? இட் வில் பி டேக்ஸ் பிளேஸ் இன் த ஸ்ட்ரோமா லேமல் இல்லையா? ஸ்ட்ரோமா லேமல்லி, ஸ்ட்ரோமா லேமல்ல தான் நடக்கும் இது. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஓகே, ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஓகே ஜீவா, ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ரைட்டா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் B and C ஆர் இன்கரெக்ட். ஓகே, B and C ஆர் இன்கரெக்ட். ஏ கரெக்ட் தான். ஓகேவா? நிரஞ்சனி MS, அதாவது அமுதன், ஜீவா எல்லாம் செக் பண்ணுங்க. A and B இன்கரெக்ட் கிடையாது. சைக்கிளுக்கு வந்து லோ லைட் இன்டென்சிட்டி வேணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆனரோபிக் கண்டிஷனில் சைக்கிளிக் நடக்கும், இல்லைன்னா புவர் CO2 அவைலபிலிட்டி நமக்கு என்ன நடக்கும்னா நம்மளோட சைக்கிளிக் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான கண்டிஷன் சைக்கிளிக்கு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் A இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் A இஸ் கரெக்ட். ஸோ அப்போ B and C ஆர் இன்கரெக்ட். வெரி குட் நெசுகோ, வர்ஷா, சூப்பர் சூப்பர். அமுதன், ஜீவா செக் பண்ணுங்க, நிரஞ்சனி செக் பண்ணுங்க. ஓகேவா? 21st ஆப்ஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் 22 ரிடக்ஷன். அப்போ கால்வினோட ரிடக்ஷன்ல என்ன நடக்கும்? கால்வின் சைக்கிளோட ரிடக்ஷன்ல என்ன நடக்கும்? என்ன வருஷம் ஒரே ஃபன்னா இருக்கா? டியூரிங் ரிடக்ஷன் ஸ்டெப் அப்போ என்ன நடக்கும் நமக்கு? 2 molecules of ATP will be consumed. Okay, regeneration of CO2. regeneration step இல்லையா? So REBP is formed. No, CO2 is fixed by Rubisco. அது கிடையாது, carboxylation. ஓகேவா? 2 ATP and எவ்வளோ NADPH இங்கே யூஸ் பண்ணுவோம்? 2 NADPH யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? So 2 molecules of ATP and 2 molecules of என்னது? NADPH. நம்ம என்ன பண்ணுவோம்?
இந்த reduction stepல யூஸ் பண்ணுவோம். எஸ் வருஷம் சூப்பர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் நம்பர் 1 ஓகேவா? ஜீவா செக் பண்ணுங்க. ஓகே 22 ஆப்ஷன் நம்பர் 1. 23 ஸோ பாருங்க ஒரு குளுக்கோஸ் சிந்தசிஸ் இருக்கு, ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் சிந்தசிஸ் இருக்கு, எவ்வளோ ஏடிபி எவ்வளோ NADPH? உங்க கிளாஸ்ல சார் அப்புறம் ஃபன் இல்லாம யா ஓகே ஓகே ஃபன்னா இருந்தா சந்தோஷம். ஆன்சர் கரெக்டா வரணும். ஓகே ரைட் ரைட் பாருங்க நம்மளோட C3 சைக்கிள் கேட்குறாங்க. ஸோ ஒரு CO2 இன் கேஸ் ஆஃப் C3 சைக்கிளில் ஓகே எங்க C3 சைக்கிளில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு we are going to use the 3 ATP. எவ்வளோ ATP? 3 ATP and 2 NADPH. ஓகே யூஸ் பண்ண போகிறோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 6 CO2 கேட்டிருக்காங்க. அப்போ மல்டிப்ளை பை 6, அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 18. ஓகேவா? 18 ATP and 12 NADPH. So இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ 23 கொஸ்டின் நம்பர் 23. எஸ் மதுபிதா வெரி குட். 23 ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் சூப்பர். நெசுக்கோ ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஏ வர்ஷாவா ஃபைன். ஸோ அப்போ 23 ஆப்ஷன் நம்பர் 4 ஃபைனா. 24 ஸோ எந்த ஒரு என்சைம் வந்து ஆக்சிஜனேஸும் கார்பாக்சிலேஸும் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஓகே இதுதான் என்ன சொன்னாங்க? மோஸ்ட் அபண்டன்ட் என்சைம் ஆர் ப்ரோட்டீன் பிரசன்ட் ஆன் தி எர்த். ஜீவா 4 எஸ் வெரி குட் ஜீவா. ஓகே கொஸ்டின் நம்பர் 24 ஆன்சர் என்ன? வாட் வாஸ் தி ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 24? சீக்கிரம் சீக்கிரம், இன்னும் 25 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்கு. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க, இப்போதான் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகே யார் பண்ணுவா? 24 ஓகேவா நம்மளோட ருபிஸ்கோ தான் பண்ணும். ஓகேவா இட் வில் ஷோஸ் த போத் கார்பாக்சிலேஸ் அண்ட் ஆக்சிஜன். CO2 அதிகமாக இருந்தால் கார்பாக்சிலேஸ், O2 அதிகமாக இருந்தால் ஆக்சிஜனேஸ். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் இட் வில் ஷோ மோர் அஃபினிட்டி டு CO2 தான். ஓகேவா ரைட்டா? ஸோ அப்போ 24 ஆப்ஷன் நம்பர் 3. சூப்பர் ஷர்மிகா, வர்ஷா, மதுமிதா, நெசுக்கோ வெரி குட் வெரி குட். ஸோ which of the following is incorrect with respect to Cran's anatomy? எது incorrect with respect to Cran's anatomy கேக்குறாங்க? which is incorrect? 26 more. ஓகே நான் 50 plus questions வச்சிருக்கேன். எது ஆன்சர்? 26க்கு ஆன்சர் என்ன? Cran's anatomy is seen in the C4 plants இல்லையா? எங்க பார்த்தோம்? C4 plants. C4 plants எக்ஸாம்பிள் என்ன? maize, sorghum, sugarcane. yes correct. and chloroplast of Botany cells will process பாருங்க thin walled. ஓகேவா thin walled and permeable to gases. totally wrong. ஓகேவா Botany cells எப்படி இருக்கும்? yes ஸ்ரீநிதி சூப்பர். Botany cells எப்படி இருக்கும்? thick walled இருக்கும், impermeable to gases exchange, and they will be having the large number of chloroplast. correct. and they will be arranged in the one or many layers. யாரை சுற்றி அரேஞ்ச் ஆயிருக்கும்? வாஸ்குலர் மண்டல் சுற்றி அரேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாம் கரெக்ட். ஸோ இங்கே இன்கரெக்ட் 26 ஆப்ஷன் நம்பர் 2. எஸ் வெரி குட் மதுமிதா, நிரஞ்சனி, வர்ஷா சூப்பர், ஷர்மிகா சூப்பர் சூப்பர். தென் 27 ஓகேவா சேம் கொஸ்டின். ஓகேவா ஒரு குளுக்கோஸ் சிந்தசிஸ் இருக்கு, நமக்கு எவ்வளோ ATP அண்ட் எவ்வளோ NADPH. ஓகே ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ ஒரு குளுக்கோஸ் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட C4 பாத்வேல C4 பாத்வே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா ஸோ C4 பாத்வேன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ ATP அண்ட் எவ்வளோ NADPH தேவை ஃபார் ஃபிக்ஸிங் ஒரு குளுக்கோஸ்க்கு சொல்லுங்க. C4 பாத்வேல ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ATP வேணும்? ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 5 ATP. ஓகேவா அண்ட் how many NADPH? 2 NADPH. ஓகேவா ஸோ அப்போ கொஸ்டினில் கேட்குறது ஒரு குளுக்கோஸ்னா எவ்வளோ CO2 இருக்கும்? ஒரு குளுக்கோஸ்னா 6 CO2 இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டினை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இந்த கொஸ்டினை விட்டுருங்க, டோன்ட் கன்சிடர் திஸ். ஓகேவா
ஸோ C4 பாத்வேல ஒரு குளுக்கோஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ATP NADPH வேணும்? சூப்பர் வர்ஷா. ஸோ அப்போது 5 இன்ட்டு நம்ம என்ன சொல்லலாம் 6, அப்போ எவ்வளோ ATP வேணும்? 30 ATP வேணும். அண்ட் 5 இன்ட்டு நமக்கு எவ்வளோ 2 6 இன்ட்டு 2 6 2s are 12. ஓகேவா? அப்போது 30 ATP and 12 NADPH. Right? So this is for C4 plant for fixing one glucose. Okay, then next moving to the question number 28. Very good, Madhumita Nezuko. Super. Photorespiration is absent in enga nama photorespiration paaka mudiyadu. Okay, enga paaka mudiyadu. First enga nadakum photorespiration? Photorespiration is seen only in the C3 plants nadakum. Okay, C3 plants மட்டும்தான் இது நடக்கும். C4 plantsல absent. ஸோ அப்போ இந்த ஒரு ஐடியா வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட் நெசுகோ, 30 ATP கரெக்ட் தான். சூப்பர் நிரஞ்சனி, வெரி குட். சர்மிகா அதான். ஓகே அதான் நானே மாத்திட்டேன். ஸ்ரீநிதி 4 எங்க பார்க்க முடியாது. பிளான்ஸ் they will use the C4 pathway for CO2 fixation. அவங்கள தான் நம்ம யாரும் சொல்லுவோம் C4 plants. ஓகே, அவங்க தான் நம்ம என்ன சொல்கிறோம் C4 plantsன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் C4 plants தான் அந்த கிரான்ஸ் அனாட்டமி இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 28, ஆப்ஷன் நம்பர் 4. சூப்பர் மதுமிதா, வர்ஷா, நிரஞ்சனி, வெரி குட் ஸ்ரீநிதி. ஸோ கொஸ்டின் நம்பர் 28, ஆப்ஷன் நம்பர் 4. 29, light will be a rarely limiting factor. லைட் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்ன? லைட் வந்து ரேரா லிமிட்டிங் ஃபேக்டர் ஆக்ட் ஆகும். இதுக்கு ஆன்சர் என்ன? What was the answer? Question number 29. என்ன ஆன்சரு 29க்கு? ஸோ பிளான்ட் க்ரோயிங்னா என்ன பண்ணுது பாருங்க, ஷேட் அண்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட்ல மட்டும் தான் லிமிட்டிங் ஃபேக்டர் ஆக்ட் ஆகும். எஸ், ஓகே. தென் தேர் வில் பி அ லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இன்சிடென்ட் லைட் அண்ட் CO2 ஃபிக்சேஷன். ஓகேவா? ரைட்டு. ஓகே, தென் CO2 சேச்சுரேஷன் எப்போ 10% ஆஃப் ஃபுல் சன்லைட்டே எனக்கு என்ன நடந்தது CO2 சேச்சுரேஷன் நடந்ததும். ஸோ அதனால தான் லைட் வில் பி ரேர்லி ஆக்டிங் அஸ் அ லிமிட்டிங் ஃபேக்டர். ஓகேவா? எதனால ரேர்லி லிமிட்டிங் ஃபேக்டர்னு கேட்குறாங்க. ஸோ யாருக்காகனா ஃபார் பிளான்ட் க்ரோயிங். ஓகே, பிகாஸ் லைட் சேச்சுரேஷன் எவ்வளோ போதும் 10% ஆஃப் சன்லைட்டே எனக்கு போதுமே. ஸோ அதனால தான் லைட் வில் பி அ ரேர்லி லிமிட்டிங் ஃபேக்டர். ஸோ இவங்களுக்கு லிமிட்டிங் ஃபேக்டர் தெரியும். ஓகேவா? ஏன் ரேர்லின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? ரீட் பண்ணி பாருங்க. ரேர்லி லிமிட்டிங் ஃபேக்டர் நேச்சர் பிகாஸ் லைட் சேச்சுரேஷன் இஸ் கோயிங் டு ஃபார் அக்கர். எது போதும் 10% ஆஃப் டோட்டல் சன்லைட்டே போதுமே. ஓகே, ஸோ அப்போ 29 ஆப்ஷன் நம்பர் 3. புரியுதா? டவுட் இருக்கா? எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? 29 வர்ஷா, நிரஞ்சனி, நெசுக்கோ. என்னாச்சு? Okay, 30. Which of the following statement is not correct with respect to Blackman's law of limiting factor? எது not correct? ஓகே, நெசுகோ எக்ஸ்பிளைன் பண்ணுமா? லைட் வந்து ரேர்லி லிமிட்டிங் ஃபேக்டர். ஏன்னா 10% ஆஃப் சன்லைட்டே போதும். ஓகேவா? அது இருந்தாலே போதும் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே இருந்தால் தானே. ஸோ அப்போது ரேராக தான் லிமிட்டிங் ஃபேக்டர். ஏன்னா 10% எனக்கு போதும் இல்லை. ஓகே, கண்டிப்பாக 10% வந்து கிடச்சிடும். ஸோ யாருக்கு மட்டும் அது கிடைக்காதுன்னா பிளான்ஸ் க்ரோயிங் இன் த ஷேடி ஏரியாஸில் இல்லை டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது எக்ஸப்ஷன். ஓகேவா? ரிமைனிங் எல்லாருக்குமே லைட் வில் பி அ ரேர்லி லிமிட்டிங் ஃபேக்டர். ஓகேவா நசுக்கோ? ஆப்ஷன் நம்பர் 3 கரெக்டா? நாட் கரெக்ட். எஸ், டெம்பரேச்சர் இஸ் அ மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர் சொல்லியிருக்காங்க. யார் மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர்? CO2 தானே.
So CO2 is the major limiting factor. Temperature na solla koodadhu. Okay va. So appo 30th question option number 3. Okay va. 30th question option number 3. Very good version Naranjani Madhumutha. Next photorespiration is favored by எப்ப photorespiration நடக்கும்? When the photorespiration is going to take place? Yes Varsha, very good. CO2 da. So 31st answer enna? Okay, எப்ப photorespiration நடக்கும்? நம்மளோட Rubisco இருக்கான் இல்லையா? Rubisco. ஓகேவா? Rubisco கிட்ட ஆக்சிஜன் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஆக்சிஜன் அதிகமா இருக்கு when compared to CO2. ஓகேவா? இப்போ ஆக்சிஜன் அதிகமா இருக்கும்போது என்ன காட்டும்? Oxygenous activity காட்டும். அப்போ oxygenous activity கிடைக்கும்போது there will be a photorespiration. அப்போ high oxygen and low CO2. Okay, அப்போ high oxygen and low CO2. Very good students. Very good. Next 32 போலாம். 32. Which are the following factor affect the photosynthesis? யார் photosynthesis affect பண்ணுவா? What is the answer for question number 32? 32 can answer. பாருங்க. So CO2 concentration அதாவது external CO2 internal CO2 ரெண்டுமே affect பண்ணும். Yes, correct. Both internal and external factors going to affect the CO2. Yes, correct. And photosynthetic rate யார் determine பண்ணுவா? Factor which is present at the suboptimal level அவனும் affect பண்ணுமா? So நம்ம என்ன சொல்லலாம்? சிம்பிளா all of these. Okay, very good Nezuko. Super. 32 option number 4. Very good Varsha, Madhumita. Super. 33, which is incorrect with respect to CO2 concentration. Is incorrect? Answer in a 33. So CO2 saturation for C4 plus 360, C3 plus beyond 450 in the word mukkiyam, and increase in the concentration up to 0.05 வரைக்கும் increase பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? There will be increase in the CO2 fixation. CO2 plants will respond to the lower CO2 concentration. Wrong. Okay va? So then at low light condition, okay, low light intensity la நம்ம எவ்வளவுதான் CO2 கொடுத்தாலும் both and C3 and C4 plant does not respond. Okay va? So appo question number 33 option number 3 is the right answer. Madhumita check பண்ணுங்க. நிரஞ்சனி எப்படி option number 2 நம்ம CO2 0.05 வரைக்கும் increase ஆனாலுமே நமக்கு என்ன ஆகும்? Rate of CO2 fixation increase ஆகும். Okay va? Niranjani option number 3. Okay, very good. Super Madhumita, Varsha, Niranjani. Question number 34. அதே கொஸ்டினோட கண்டினியூஷன் தான். அட் லோ லைட் இன்டென்சிட்டியில் நான் என்ன பண்ண போகிறேன்? CO2வை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். என்ன நடக்கும்? லோ லைட் இன்டென்சிட்டியில் நான் CO2வை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். என்ன நடக்கும்? What was the answer? Varsha, Niranjani, Madhumita, Nezuko. Niranjani, option number 3 or 4? Fourth option. Okay va? So appo increase in the rate of photons ரெண்டுமே எப்ப நடக்கும்னா high light intensity. Okay va? எப்போ high light intensity. Okay va? இது கூட சேர்ந்து நம்ம என்ன பண்றோம்?
அதிகமா CO2 கொடுக்கிறோம் ஓகேவா அப்படி கொடுக்கும்போது ஓகேவா அப்படி கொடுக்கும்போது both C3 and C4 plants will respond ஓகேவா இப்போ 34 ஆப்ஷன் நம்பர் 4 எஸ் சூப்பர் நெசுகோ வர்ஷா மதுமிதா 35 மேட்ச் பண்ணுங்க பாருங்க நீ 2025ல கேட்ட क्वेश्चन சோ அந்த பிக்மெண்ட் வச்சு क्वेश्चन இல்லாமே இருக்காது chlorophyll A என்ன கலர் bright green to blue green color chlorophyll B என்ன கலர் yellow green xanthophyll yellow carotenoids yellow to yellow orange ஓகே அப்ப என்ன வரும் மேட்ச் பண்ணுங்க என்ன வரும் டக் டக்னு ஆன்சர் பண்ணுங்க பசங்களா டக் டக்னு முடிப்போம் ஃபாஸ்டா இருக்கணும் பயாலஜில ஸ்பீட் பத்தல ஓகே 35 ஆப்ஷன் நம்பர் 1 எஸ் வெரி குட் சூப்பர் சூப்பர் 35 ஆப்ஷன் நம்பர் 1 சூப்பர் நெசுகோ மதுமிதா பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் நெக்ஸ்ட் 36 photo system ஓட ஓட reaction center எப்ப maximum absorption காட்டும் photosystem 2 ஜீவா very good super so photosystem 1 வந்து எப்ப காட்டும் photosystem 1 will show the maximum absorption at the எப்போ 700 nanometer okay so photosystem 2 எப்போ photosystem 2 will show the maximum absorption at the 680 nanometer 36 option number 1 okay 36 option number 1 37 ஆன்சர் பண்ணுங்க நீங்க தான் ஆன்சர் பண்ணனும் ஓகேவா சோ பாருங்க C4 பாத்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாஸ்போயினால் பைருவேட் ஃபார்ம் ஆகுமா எஸ் சோ இதுக்கு 3 லைட் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் வாட்டர் ஸ்பிளிட்டிங் நடக்கும் சோ 1 photorespiration phosphoglycolate 2 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது சோ அதனால என்ன சொன்னோம் C2 சைக்கிள்னு சொன்னோம் ரைட் 4 கேல்வின் சைக்கிள்ல REBP தானே REBP என்ன பண்ணுது so REBP is going to act as a primary CO2 acceptor yes 2 so அப்போ 3142 ஓகேவா so அப்போ 3142 னா 37 க்கு 3142 னா ஆப்ஷன் நம்பர் 3 yes very good jiva super varsha super 37 option number 3 38 NEET 2024 oda question சில previous year questions கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா சோ அப்பதான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம டஃப்பான क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்றோம் நமக்கே ஒரு ஃபீல் ஆகும் ஓகேவா சோ அப்ப டஃப்பான क्वेश्चंस நமக்கு தெரிஞ்சிக்கனா நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கூட வரும் ஓகேவா சோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான क्वेश्चंस எடுத்துட்டு வரேன் சோ previous questions கூட கம்பைன் பண்ணும்போது நமக்கு தெரியும் வரும் நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படினு சோ பாருங்க நம்மளோட லைட் ரியாக்ஷனுக்கு என்னென்ன தேவை லைட் ரியாக்ஷனுக்கு என்ன வேணும் CO2 வேணும் வாட்டர் வேணும் லைட் அப்சார்ப் பண்றதுக்கு பிக்மெண்ட் வேணும் ஆக்சிஜன் வேணும் ஓகேவா சோ ஆக்சிஜன் வந்து பை ப்ராடக்ட் தான் சோ அது வேண்டாம் சோ அப்ப ACDE ஓகேவா சோ அப்படி இருக்கும்போது 38 ஆப்ஷன் நம்பர் 1 ஓகேவா 38 ஆப்ஷன் நம்பர் 1 கரெக்ட்டா 38 ஆப்ஷன் நம்பர் 2 ஏன் வராது ஏன் நிரஞ்சனி A வராது CO2 வேணும்ல ஓ சாரி லைட் ரியாக்ஷன் CO2 வராதோ சாரி I thought okay லைட் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க so then ஓகேவா சப்போஸ் CO2 டார்க் ரியாக்ஷனுக்கு வேணும் அப்ப வாட்டர் லைட் ஓகேவா குளோரோஃபில் இது மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் அப்போ CDE okay very good Anushree from Mara batch okay hi Anushree very good okay CO2 dark reaction yes நான் கொஞ்சம் திங்க் பண்ணல fine okay Anushree join பண்ணுங்க நம்மள क्वेश्चन சால்வ் பண்ணலாம் Nezuko option 1 2 சேஞ்ச் பண்ணிக்கோங்க 39 பாருங்க யார் வந்து குளோரோபிளாஸ்ட் விட்டு டிஃப்யூஸ் ஆகி வெளிய போவா okay 38 option number 2 yes correct 39 யாரு குளோரோபிளாஸ்ட் விட்டு வெளிய போவா அனுஸ்ரீ ஆன்சர் என்ன சொல்லுங்க நெசுகோ ஜீவா வர்ஷா நிரஞ்சனி மதுமிதா எங்க அலக்கானோம் yes very good ஓகேவா ஆக்சிஜன் தான் என்ன ஆகும் நமக்கு பை ப்ராடக்ட்டா ரிலீஸ் ஆ அட்மாஸ்பியர்ல போகும்னு சொல்றோம்ல அதான் இங்க டிஃப்யூஸ் அவுட்னு சொல்லி இன்டைரக்ட்டா கேக்குறாங்க yes super students option number 339 option number 340
synthesis of ATP linked to the development of proton gradient across the membrane. Okay va? So in the ATP synthesis la nama enna solrom appdin kekranga. What is the answer? Very good Jiva, super super. This is 2024 oda question da. Raghavi, CO2 dark reaction தானே? Yes அதை சேஞ்ச் பண்ணியாச்சு. லைட் ரியாக்ஷனுக்கு நமக்கு என்னென்ன வேணும்? வாட்டரு, லைட்டு, தென் பிக்மெண்ட்ஸ் வேணும், குளோரோஃபில். ஸோ அதான் ஆப்ஷன் 2 சேஞ்ச் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க ராகவி. ஓகே, ஸோ தென் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? 40. Yes, chemiosmotic hypothesis only. It was given by Peter Mitchell. Super Nezuko, very good. Super Anushree, very good. 41. Which of the following combination requires a chemiosmosis? நான் முன்னாடியே சொன்னேன், chemiosmosisக்கு என்னென்ன வேணும்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. It is NEET 2023 question. chemiosmosisக்கு என்னென்ன தேவை? ஆன்சர் என்ன பசங்களா? What was the answer for this question? 40க்கு ஆன்சர் பண்ணுங்க, 41க்கு ஆன்சர் பண்ணுங்க. டக் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ என்னென்ன வேணும் சொன்னேன்? மெம்பரைன் வேணும், ப்ரோட்டான் கிரேடியன்ட் வேணும், ப்ரோட்டான் பம்ப் வேணும், ஏடிபி சிந்தேஸ் வேணும். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது? ஸோ மெம்பரைன், தைலகாய்டு மெம்பரைன் வேணும், ப்ரோட்டான் பம்பாக யார் ஆக்டாக போகிறா? பிளாஸ்டோக்யூனான். அண்ட் ப்ரோட்டான் கிரேடியன்ட் எஸ் வேணும். ஸோ தேர்ட் ஆப்ஷனா என்ஏடிபி ரிடக்டேஸ் கிடையாது. ஸோ வர்ஷா செக் பண்ணுங்க. வர்ஷா 41 option number 2, membrane, proton pump, proton gradient and ATP synthase. Check பண்ணுங்க. 41 option number 2. Yes, 41 option number 2. Super Nila, very good. Super, option number 2. Yes, it is correct. 42 போலாம். 42, identify the correct statement with respect to the chemiosmotic hypothesis. Okay வா? Question number 42 answer என்ன? இதெல்லாம் correct statement கேக்குறாங்க. Okay, splitting of water molecules is going to take place inside of the thylakoid membrane. Correct? 42. Okay, correct. Primary electron acceptor of photosystem 2 transfers electron to the proton carrier nu kuduthirupanga. Okay va? It is wrong. Okay, then A, splitting of water molecule is going to take place in the inner side of the thylakoid membrane. NADP reductase present on the stromal side of the thylakoid membrane. Proton increase in number. Proton enga increase on stromalia. Proton will be increase in number in lumen. Tappu. Okay va? So statement C and E are wrong. யாராரு C யும் E யும் wrong. கேட்டிருக்கிறதெல்லாம் correct. அப்போ ABD இருக்கா? So 42 option number 3. Yes students, very good. 42 option number 3. Okay, then moving to the 43. How many molecules of ATP and NADP is required for the fixing of one molecule of CO2? ஒரு CO2 fix பண்றதுக்கு Calvin cycle என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் Calvin cycle எவ்வளோ ATP வேணும்? 3 ATP வேணும் and 2 NADP. So then we can go for the option number 3. நமக்கு 3 ATP வேணும் and 2 NADP தேவை. ஓகேவா? 43 option number 3. ஓகேவா? 43 என்ன? option number 3. Very good Srinidhi, super Nila, very good. Oh, இங்க 3 இருக்கா? அப்ப 2. ஓகே, மாத்திக்கோங்க. நான் 2 னு நினைச்சேன். ஓகேவா? 43 option number 4. ஏன்னா இங்க 3 இருக்கு, 3 வராது, 2 தான் வரும். Okay, so 43 option number 4. 44 statement 1. So primary CO2 acceptor in case of C4 plants யாரு? பெப்பு. இந்த பெப்பு எங்க இருக்கும்? mesophil cells தான் present ஆயிருக்கும், right? mesophil cells of C4 plants lacks a rubisco. ஏன்னா இது எங்க இருக்குன்னா rubisco in case of C4 plantsல rubisco எங்க இருக்குன்னா it will be present in the bundle sheet cells. ஓகேவா? ரைட்டா? ஸோ அப்போ
கரெக்ட் தானே? அப்போ C4 பிளான்ட்டோட மீசோஃபில் செல்ஸ்ல என்ன இருக்காது? Rubisco irukadu. Appo both the statements are correct. So appo 44 option number 1. Wait, 44 option number 1. Moving to the 45. 45. Yes, super, very good. 44 option number 1. 45 answer panunga. What was the answer for question number 45? 45 का आंसर என்ன பசங்களா? 45. So பாருங்க, in C3 plants some of the oxygen will bind with the Rubisco. Yes, அப்போ CO2 fixation என்ன ஆகும்? Decrease ஆகும். Correct. In C4 plants mesophyll cells will show very little photorespiration. C4 plantல photorespiration கிடையாது. Okay, totally wrong. Okay, statement 1 is correct, statement 2 is wrong. Okay, அப்போ statement 1 is correct, whereas statement 2 is incorrect. அப்போ எந்த ஆப்ஷன் போடலாம்? Yes, option number 3. Okay, statement 1 வந்து correct. Okay, some of oxygen can bind with Rubisco. அப்போ CO2 fixation என்ன அப்போ எனக்கு குறைய போகுது. Okay, first statement 1 is correct, statement 2 is incorrect. So அப்போ option number 3. Okay வா? So check பண்ணுங்க, 45 option number 3. Okay வா? நிரஞ்சனி check பண்ணுங்க, 45 option number 1 எப்படி? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாது. C4 பிளான்ட்ஸ்ல little photorespiration, no. Okay, yes, very good. 46, which of the following statement is true regarding Rubisco? Is it correct? It will show higher affinity to oxygen, it will show higher affinity to CO2. Okay, then it involves in the photolysis of water. No, it catalyzes the RUBP. It will be active only in the dark. So it won't only active in the dark. Okay, daytime le night time ரெண்டுலயுமே ஆக்டிவா இருக்கும். So it catalyzes the carboxylation of RUBP. Yes, okay வா? So இப்போ நம்மளோட RUBP இருக்கு. Okay வா? RUBP, okay வா? It is a 5 carbon compound. Okay, இந்த RUBP கிட்ட எனக்கு என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. Okay வா? இப்போ ஒரு CO2 இருக்கு போது அப்ப இங்க நம்ம Rubisco என்ன பண்ணோம்? Rubisco will do the carboxylation. அப்ப என்ன கிடைச்சது எனக்கு? 2 molecules of 3 carbon compound, 3 phosphoglyceric acid கிடைச்சது. So அப்ப இது correct. It will do the carboxylation of RUBP. So அப்ப 46 option number 3 is the right answer. Okay, 46 option number 3. Very good, Nezuko. Super. Moving to 47. 47. Varsha, Niranjani, Nezuko, ella answer பண்ணுங்க. What was the answer for question number 47? Very good. 47. Both the statements are correct. Rubisco is the most abundant enzyme protein present on the earth. Photorespiration is absent in C4 plant. Yes, it is correct. So both the statements are correct. So we can go for the option number 3. 47. Option number 3. 48. Steps கொடுத்திருக்காங்க. 48 என்னென்ன இருக்கு? So 48ல பாருங்க. So A இது indicate பண்ணுது carboxylation. B வந்து reduction. C வந்து regeneration. பாருங்க, NEET 2024ல கேட்ட சிம்பிளான क्वेश्चन. ஓகேவா? C3 சைக்கிள்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது? ஓகேவா? So carboxylation, reduction and regeneration. அப்ப இது carboxylation, reduction, regeneration. So 48 option number 3. Okay, 48 option number 3. Super students. Then 49.
ஓகே, இது ஆல்ரெடி இன்னொரு கொஸ்டின்ல இன்டெரக்டா சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்க, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அக்ராஸ் த தைலகாய்டு மெம்பரேன் எந்த ப்ராசஸ் மூலம் நடக்க போகுது? நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. நெசுக்கோ ஆப்ஷன் நம்பர் 3 இந்த கொஸ்டின். எஸ் கரெக்ட் நெசுக்கோ. 48 ஆப்ஷன் நம்பர் 3. 49க்கு ஆன்சர் பண்ணுங்க. Forty-nine answer in students. Through facilitated diffusion active transport வரவே வராது. ஓகேவா? NCERT லைன்ல ஸ்ட்ராங் இல்ல. நிரஞ்சனி ஓகேவா? ஸோ NCERT லைன்ல தெளிவில்லை. ஓகேவா? 49 ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? த்ரூ ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் மூலமாக தான் நம்மளோட ATP சிந்தேஸ் வழியே எங்கேருந்து எங்கே போகும்? ஃப்ரம் த லியூமன் டு ஸ்ட்ரோமாக்கு H+ அயான்ஸ் மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ 49 ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? ஏன் இன்னும் யாரும் ஆன்சர் பண்ணல? 49 ஆப்ஷன் நம்பர் 2. நெசுகோ, ஸ்ரீநிதி, ஷர்மிகா, ஜீவா எல்லாம் இருக்கீங்களா? 50. ஓகே, ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே. ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வேனா என்னது? C4 பாத்வே. C4 பாத்வேல ஹூஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ பிரைமரி CO2 அக்செப்டர். யாரு பிரைமரி CO2 அக்செப்டர்? ஓகேவா? யாரு பிரைமரி CO2 அக்செப்டர்? C4 பிளான்ட்ல. C3 பிளான்ட்ல யாரு பிரைமரி அக்செப்டர்? RUPP which is a 5 carbon என்னது? keto sugar. ஓகே, அப்ப இங்க யாரு? இங்க யாரு? it is a 3 carbon compound. யார் அதை கண்டுபிடிங்க? who is that 3 carbon compound? yes, pep. super வர்ஷா. ஓகேவா? ஓகே, so பாஸ்போயினால் பைருவேட் இதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பெப்னு சொல்லுவோம். ஓகேவா? சூப்பர் மதுமிதா, வெரி குட் வெரி குட். ஓகேவா? ஸ்ரீநிதி செக் பண்ணுங்க. நெசுகோ, how it will be option number 1. ஓகேவா? இது ஆப்ஷன் 1 வந்து என்னன்னா, it is the first stable product. இது வந்து என்னது? first stable product. ஓகேவா? first stable product தான் யாரு? நம்மளோட ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். ஓகேவா? இது first stable product. கொஸ்டின் கேட்கறது யாருன்னா, யார் ஃபர்ஸ்ட் வர CO2 அக்செப்ட் பண்றா? யார் அக்செப்ட் பண்றா? நம்மளோட பெப் இருக்கு இல்லையா? பெப்பு கூட யார் அட்டாச் ஆகிற? இப்போதான் ஒரு CO2 வந்து அக்செப்ட் ஆகுது. ஓகே, அப்போ இதுதான் அக்செப்ட் பண்ணுது CO2 3 கார்பன். அதுக்கப்புறம் கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் தான் யாருன்னா ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் என்சைம் கால் பெப்கேஸ் நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டா? அப்போ 50 ஆப்ஷன் நம்பர் 3. எஸ், C3க்கு RUBP கரெக்ட். ஸோ ப்ரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் அக்ராஸ் த தைலகாய்டு மெம்பரேன் இந்த ரீசன்ஸால எல்லாம் டெவலப் ஆகுது. பட் எந்த ரீசன் மட்டும் இல்லை. ப்ரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் ஆகிறதுக்கு எல்லாமே ரீசனு. இதில் யார் ஒரே ஒரு ஆள் மட்டும் எக்ஸப்ஷன்? கொஸ்டின் நம்பர் 57. 57க்கு ஆன்சர் என்ன? 57க்கு ஆன்சர் என்ன? ஷாஃபா கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஸோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் டுவர்ட்ஸ் த லியூமன் சைடு. எஸ், இதனால என்ன ஆகும்? லியூமனுக்குள்ள H+ அயான்ஸ் அதிகமாகும். ஓகேவா? NADP ரிடக்டேஸ். ஓகே, என்ன அது? ஸ்ட்ரோமா சைடில் நடக்காதா? ஸ்ட்ரோமால H+ அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். ஸோ இதனாலேயும் ப்ரோட்டான் கிரேடியன்ட் கிரியேட் ஆகும். மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஃப்ரம் லியூமன் டு ஸ்ட்ரோமாவா? PQ என்ன பண்ணுது? ஸ்ட்ரோமா டு லியூமன் தான் மூவ் பண்ணுது. லியூமன் டு ஸ்ட்ரோமா கிடையாது. இட் இஸ் ஸ்ட்ராங். ஓகேவா? and release of H+ ions from stroma to lumen. Okay va? By hydrogen carrier, which is nothing but நம்மளோட PQ தான். ஸோ அதான் இன்டெரக்டாக சொல்கிறோம். ஸோ அப்போ 50 கொஸ்டின் நம்பர் 51 இல்லையா? 51 ஆப்ஷன் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 51 ஆப்ஷன் நம்பர் 3. சூப்பர். சாரி, அது 51 மாற்றிக்கோங்க. வர்ஷா, மதுமிதா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 51 ஆப்ஷன் நம்பர் 3. நெசுகோ. Then we do the 52. Which of the following is wrongly matched? Which of the following is wrongly matched?
Okay, Cran's anatomy is seen in the C4 plant. C4 plant example yaru? Sorghum, correct. Pep carboxylase. Okay, pep carboxylase enga present aayirukkum? Mesophil cells of C4 plant la dhaan present aayirukkum. Yes, idhum correct. Idhum correct. Blackman law of limiting factor in the year 1905. So idhum correct. Okay va? Right? Photorespiration enga paakalam. Okay, photorespiration enga paakalam? Very good student. Photorespiration seen in C3 plants. Okay, so option number 4, 52, option number 4. Super Shafa, very good, very good, very good. Okay, so idoda nammaloda questions ella mudichachu. Okay va? So in the notes venuna, please join this WhatsApp community. So idhula inga ella live session inga nadakra ella live session naanga indha notes upload pandrom. Okay va? So adhe mari nammaloda Coimbatore Xylem hybrid campus la Mara batch irukku. So யாரெல்லாம் NEET 2027 க்கு prepare பண்றீங்களோ so you can join in our Mara batch. Okay வா? So இங்க உங்களுக்கு நிறைய benefits கிடைக்கும். So இங்க join பண்ணீங்கன்னா so இந்த offline centerல நான் உங்களை பார்க்கறேன். Okay வா? So யாரெல்லாம் join பண்ணுமோ இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி join பண்ணிக்க students. Very good Nezuko, super super super. Okay, thank you, thank you, thank you, thank you, thank you. Bye 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 bye. Okay va? Okay, thank you Varsha, thank you. ஏதாவது டவுட் இருக்கா? சார் எனி டவுட்? நம்ம அப்படியே முடிச்சுக்கலாமா? செஷன் எண்ட் பண்ணலாமா? Biomolecules MCQs. Okay, பண்ணிடலாம் ஷாஃபா, பண்ணிடலாம் biomolecules ஓட MCQs. Madhumita, okay, fine. Okay, bye, good night. Okay, good night Nezuko, bye. Okay, our session end பண்ணிரலாம். Okay, Srinidhi, thank you. Bye students.